ஏன் இதில் வந்துட்டு ஆக்சிஜனேட்டிங் கேப்பபிலிட்டி மூச்சு விடுற தன்மை இருக்கிறதுனால மைட்டோகாண்ட்ரியால மூச்சு விடுற தன்மை இருக்கிறதுனால இது ருபிஸ்கோன்னு சொல்லுவோம். இது வந்து வேர்ல்டில் தான் அதிகமாக பார்க்க முடியும் என்சைம். ஏன்னா எல்லா பிளான்ட்லையும் நடக்கக்கூடியது இல்லை, எல்லா பிளான்ட் வேர்ல்டில் பிளான்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ எல்லா பிளான்ட்லையுமே எல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்லையும் ருபிஸ்கோ நடக்கிறதுனால வேர்ல்டு அட்மாஸ்பியரில் தான் அதிகமாக பார்க்க முடியும். ஓகேங்களா? The photosynthesis is the reaction in the center of chlorophyll A absorbs a 680 nanometer. முன்னாடி சொன்ன மாதிரி 680 நானோமீட்டரில் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் 2ல வந்துட்டு அப்சர்வ் ஆகுது. wavelength of red light causing the electron to become excited and jump into the orbit farther from the atomic nucleus. Atomic nucleus இருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு ஏன் சார் பேர் வந்துச்சுன்னா IPGRன்னு ஏதோ சொல்லுவோம். ஓகேவா? 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் அதோட வேவ் லென்த் இருக்கும். இந்த வேவ் லென்த்தை வச்சுட்டு நம்ம இன்னொரு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வேவ் லென்த்தை வச்சுட்டு நம்ம அது பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லைட் அடிக்கும்போது இதான் ப்ரிசம்னு சொல்கிறோம். இதில் டிஃப்ராக்டட் ஆகி போகும். பார்த்தீங்களா? இந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக. ஓகே, அதை வச்சு இங்கல்மேன் என்ன பண்ணுறாருன்னா 1843ல் வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஏர் பிளான்ட் அப்படின்ற சாப்டர் 11 கிளாஸ் 11 இல்லையா? அந்த 11 ஒன் ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்சியாட்டில் லைன் மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னைக்குள்ள அந்த சாப்டர் முடிச்சிடுறோம். பார்த்துலாமா? ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் 𝑚VSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். செப்டம்பர் 30 முடியுது. அண்ட் வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன தெரியும் உங்களுக்கு? நார்மலாக தெரியும். ஃபோட்டோசிந்தசிஸ்னா குழந்தை கூட கேட்டான்னு சொல்லி இது ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, பிளான்ட்லேருந்து ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவோம். ஃபோட்டோனா லைட் வித் ஹெல்ப் ஆஃப் த சன்லைட்டை வச்சுட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம், சன்லைட்டை வச்சுட்டு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போ ஹையர் பிளான்ஸ்லாம் எப்படி நடக்கும்? அது மட்டும் தான் நடக்குமா? ஃபோட்டோசிந்தசிஸ்னா தண்ணி இது சேர்ந்து நடக்கிறதுன்றது சின்ன வயசு கான்செப்ட் இல்லையா? ஸோ பெரிய வயசுல நம்ம இப்போ கிளாஸுக்கு வந்தோடனே அதுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்றது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ்னா அப்படின்னா என்ன, அது கிரீன் பிளான்ஸ்லாம் நடக்கும், அது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சின்ன இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, all animals including human beings depends on the plants for their food. We all know நமக்கு ஃபுட் இல்லைனா நியூட்ரிஷன் இல்லைனா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? யூ ஹேவ் அ வண்டர் வேர் த பிளான்ஸ் கெட் த ஃபுட். கண்டிப்பாக வண்டர் பண்ணியிருப்போம், சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னு. Green plants in fact have to make their rather synthesis of food they need. All other organism depends on their needs. ஓகேங்களா? நம்ம எல்லா ஆர்கானிசமே பிளான்ட் டிபெண்டன்ஸ் தான். சார் நான் பியூர் வெஜிடேரியன்லாம் இல்லை சார், நான் ஃபுல் நான் வெஜிடேரியன் சார், நான் எப்படி சார் பிளான்ட் டிட்டர்மைன்னா இன்டைரக்ட்லி டிட்டர்மைன். ஓகேவா? இப்போது ஆடு மாடு வந்து இதை சாப்பிடுது, நம்ம ஆடு மாடை சாப்பிட்றோம். அதே மாதிரி தானே சிங்கத்துக்கும் புளிக்கும். We all depends on the food for the plants. We all depends on the plant for the food. ஓகேங்களா? The green plants make the rather synthesis of their food they need for photosynthesis and also they are called as autotrophs. இந்த autotrophனா என்னன்னா செல்ஃபாக எடுக்கக்கூடியது. செல்ஃப் என்னால் சமைச்சு வாழ முடியும், என்னால் என்னை பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தை பார்த்துட்டு என்னால் சமைச்சு வாழ முடியும்னு சொல்கிறவங்க தான் ஆட்டோட்ராஃப்ஸ். என்னால் சமைச்செல்லாம் வாழ முடியாதுங்க, நான் ஃபுட்டுக்கே டிபெண்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஓகேவா? அப்போ தன்னால் ஃபுட்டு ரெடி பண்ண முடியும்னு சொல்கிறவங்க தான் ஆட்டோட்ராஃப்ஸ். தன்னால் ஃபுட் ரெடி பண்ண செல்ஃபாக பண்ண முடியுன்றது ஆட்டோட்ராஃப்ஸ். தன்னால் பண்ண முடியாது மற்ற ஒரு ஆர்கானிசமில் வேறு இதில் டிபெண்டாக இருக்கிறது, வேறு ஏதோ ஹோஸ்டில் டிபெண்டாக இருக்கிறது நம்ம ஹெட்ரோட்ராஃப்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, You have already learned the autotrophic nutrition is found in only in plants and other organisms. ஓகேவா? All other organisms only autotrophs இதில் தான் இருக்கான், பிளான்ஸில் மட்டும்தான் இருக்கா. ஓகேவா? ஆல் அதர் ஆர்கானிசம்ஸில் பிளான்ஸில் மட்டும்தான் ஆட்டோட்ராஃப், அதாவது தானாகவே ஃபுட் ரெடி பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்படின்றது இருக்குது. தட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிரீன் பிளான்ஸ் ஃபார் த ஃபுட் ஃபார் ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஓகே, ஹெட்ரோட்ராஃப்ஸ்ன்றது கிரீன் டிபெண்டாக இருக்கிறது. ஓகேங்களா? கிரீன் பிளான்ஸ் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ், physiochemical process by which they use the light energy to drive in the synthesis. Okay, light energy drive பண்ணும், light energy, water, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணுறது, குளுக்கோஸ் சிந்தசிஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அல்டிமேட்லி ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் டிபெண்ட்ஸ் ஆன் த சன்லைட். We all know all living forms depend on sunlight for the energy. The use of the energy from the sunlight by the plants is doing photosynthesis, the basic life on earth. Okay, photosynthesis is important due to the two reasons and the primary source of all food on earth. Okay, primary source is of all food on earth. Two reasons. Primary reason வந்துட்டு all food on earth. It also responsible for the release of the oxygen to the atmospheric for the green plants. Okay, first food,
அடுத்தது ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா, நம்ம ரெஸ்பிரேட் பண்ணுறதுக்கு நம்மளால தெரியல, பிளான்ட் தான் என்னது கார்பன் டை ஆக்சைடை வாங்கி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை வாங்கி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ வைஸ் வர்சா ப்ராசஸ். ஓகேவா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு, நம்ம மூச்சு விடுறதுக்கு, ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பிரைமரி வந்துட்டு ஃபுட் ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து இந்த ஆக்சிஜன் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு, ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹேவ் யூ எவர் தாட் வாட் வுட் ஹேப்பன் if no oxygen to breathe? செத்து போயிடும். we will die. This chapter focus on the structures of photosynthesis, machineries, varieties and transform energy, chemical energy. அதெல்லாம் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, லேட்டஸ்ட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு 4 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஆக்சிஜன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஆக்சிஜன்லேருந்து பிளான்ட்லேருந்து ஆக்சிஜன் வருது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு சயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கணும் இதில். ஓகேவா, let us try and find out what we already know about photosynthesis. Some of the simple experiment, simple experiment you may have done it in the earlier classes. I have shown the chlorophyll. Chlorophyll என்னன்னா chloroplast இருக்கும், இங்கே தான் green pigment. chlorophyll present ஆயிருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் எல்லாமே photosynthesis நடக்கும். chlorophyllன்றது green pigment chloroplastல இருக்கும். ஓகேவா, chloroplastல chlorophyll இருக்கும், அது வந்து green pigment. ஓகே, green pigment அது எதெல்லாம் present ஆயிருக்கோ அதெல்லாம் என்ன நடக்கும், photosynthesis நடக்கும். மோஸ்ட்டாக லீஃப்ல தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, green pigment of leaf, light, CO2 are required for the photosynthesis to occur. Okay, அப்போ என்னென்ன தேவை, chlorophyll தேவை, light and CO2 தேவை, and water தேவை. water கொடுக்கல, water essential. ஓகேங்களா, water essential for photosynthesis. Okay, you may have carried out an experiment to look of the starch formation. Starch formation என்ன, glucose தான் நம்ம சத்து எனர்ஜி கொடுக்கும். குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். என்ன ஃபார்ம்ல, ஸ்டார்ச் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும், சுகர் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா, ஏன்னா குளுக்கோஸாவே இருந்தால் செலவாகி போயிடும் சொல்லிட்டு அது ஸ்டார்ச் ஃபார்ம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகேவா, ஸ்டார்ச்சும் குளுக்கோஸும் வேற இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் குளுக்கோஸ் தான், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்ன ஃபார்ம்ல, ஸ்டார்ச் ஃபார்ம்ல. ஓகேங்களா, ஓகேவா, ஸ்டார்ச் ஃபார்மேஷன் 2 லீவ்ஸ், 2 லீவ்ஸ் இருக்கு சொல்றாங்க, வேரிகேட்டட் லீவ்ஸ். அது என்ன வேரிகேட்டட் லீவ்ஸ்னா, சில லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பச்சை கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு அப்படியே வேற ஒரு கலரு, இங்கே இந்த இடத்துல ஒரு வேற ஒரு கலரு அப்படின்னு சில கலராக டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அங்கங்க ஒரு கலரு அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கும். டிசீஸ் இல்லை, அது ஒரு டைப் ஆஃப் லீஃப். ஓகேங்களா, டைப் ஆஃப் லீஃப். அங்கே வந்து இந்த ஏரியாவில் என்ன இருக்குன்னா, குளோரோபிளாஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், குளோரோஃபில். ஓகே, கம்மியாக இருக்கும், இருக்காது. ஓகேவா, இந்த கிரீனிஷான இருக்கிற ஏரியாலாம் குளோரோஃபில் இருக்கும். ஓகேவா, இப்போ எங்கெல்லாம் கிரீன் இருக்கும் அங்கெல்லாம் குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்குது, அதை குளோரோஃபில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இல்லாதது அங்கங்கே இப்படி பேட்சாக இருக்கும். நீங்கள் லீஃபை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பேட்சாக இருக்கும். அதை நம்ம வேரிகேட்டட் லீஃப்னு சொல்கிறோம். இப்போ வேரிகேட்டட் லீஃப் எடுக்க சொல்கிறாங்க, அது லீஃப் வாஸ் பார்ஷியலி கவர்டு வித் பிளாக் பேப்பர். 2 லீஃப் எடுக்க சொல்கிறாங்க, ஒன்று வேரிகேட்டட் லீஃப், இன்னொன்று பார்ஷியலி கவர்டு வித் பிளாக் பேப்பர். அது என்ன சார் பார்ஷியலி கவர்டு வித் பிளாக் பேப்பர்னா, மறுபடியும் ஒரு லீஃப் எடுக்கிறோம், ஒரு லீஃப், இது லீஃப்னு வச்சுக்கோங்களேன். இந்த லீஃபில் ஒரு பிளாக் பேப்பரை எடுத்துகிட்டு இது இப்படி ஒட்டிடுறோம். ஓகேங்களா, வேரிகேட்டட் லீஃப் எப்படி வரும், இல்லை ஒரு லீஃபில் வந்து பிளாக் பேப்பர் எடுத்து ஒட்டிடுறோம். இது எடுத்து ஒட்டிட்டு இதை நம்ம கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes இல்லை 1 hour அப்புறம் வந்துட்டு இதை எடுத்து பார்த்தோன்னா சன்லைட்டில் வைக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம சன்லைட்டில் வைக்கிறோம். ஃபார் இது இல்லைன்னா இது உங்களுக்கு வேரிகேட்டட் லீஃப் கிடைக்கலன்னா இப்படி லீஃப் எடுத்துட்டு நம்ம அதில் பிளாக் பேப்பர் ஒட்டிட்டு நம்ம சன்லைட்டில் வைக்கிறோம். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டார்ச் ஃபார்மேஷன் இருக்காது. when compared to இது, இந்த இடத்த விட இந்த இடத்துல ஸ்டார்ச் ஃபார்மேஷன் இருக்காது. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் எதுக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு, குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ச் ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஒரு லீஃப்ல பிளாக் பேப்பர் எடுத்து ஒட்டிட்டாங்க, சன்லைட்ல வச்சாங்க, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் எடுத்து பார்த்தாங்க. இது ரெண்டு லெபார்ட்டரியில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரியாவில் அதிகமான ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் இருக்கு, இந்த ஏரியாவில் ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. இல்லவே இல்லை, ஏன்னா லைட் இருந்தால் தான் நடக்கும். அப்போ அதனால கண்டுபிடிச்சாங்க லைட் இஸ் எசென்ஷியல். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம படிப்போம். ஓகேவா, when exposed to light. On the testing of these leaves for the presence of the starch, it was clear that the photosynthesis occurs only in the green parts. இங்க பாருங்க, only in the green parts. எங்கெல்லாம் green parts இருக்கோ அங்க தான் நடந்தது. இல்லனா the leaves are the presence of light. ஓகேவா, green parts இருக்கிற இடத்துல நடந்தது, அது presence of lightல இருந்து தான் நடக்கும். ஓகேங்களா, மறைச்சு வச்சா நடக்காது, அதான் சொல்றாங்க. ஓகேவா, another experiment, இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திருக்காங்க. may be carried out where the part of leaf is enclosed in the test tube containing KOH. அதாவது பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு தான் நம்ம KOH அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செடி
ஓகேவா சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு செடியில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு பிளான்ட்டோட லீஃபோட டிப்பில் வந்து டெஸ்ட் டியூப் வச்சு அடைச்சிடுறாங்க. இது கரெக்டாக அடைச்சிடுறாங்க, நல்லா டைட்டாக போட்டு அடைச்சிடுறாங்க. இது டைட்டாக போட்டு அடைச்சிடுறாங்க ஓகேங்களா. அப்போ கொஞ்சம் பார்ட் ஆஃப் த பிளான்ட், அந்த டிப் ஆஃப் த பிளான்ட் கொஞ்சம் வந்துட்டு பார்ட் ஆஃப் த லீஃப் வந்துட்டு அந்த செடிக்குள்ளே அந்த டியூப்குள்ளே இருக்குது. அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே என்ன வைக்கிறாங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டிப் பண்ண காட்டன் வைக்கிறாங்க ஓகேவா. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டிப் பண்ண காட்டன் வைக்கிறாங்க ஓகேவா. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோக் காட்டன் அது என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணும் ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணும் ஓகேங்களா. கார்பன் டை ஆக்சைடு தேவையான எப்படி எசென்ஷியல், ஃபர்ஸ்ட் லைட் எப்படி எசென்ஷியல் கண்டுபிடிச்சாங்களே, இப்போ கார்பன் டை ஆக்சைடு எசென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேவா. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி வைக்குது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இதான் அந்த பொட்டாசியம் காட்டனு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டிப்டு காட்டனு. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ச் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்டார்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகல. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இங்கே இருக்கிற CO2 அப்சர்வ் பண்ணிது ஓகே. ஏரில் இருக்கிற CO2 வந்து அப்சர்வ் பண்ணதுனால, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்சர்வ் பண்ணதுனால அங்கே CO2 நடக்கல, CO2 இல்லாதனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால ஸ்டார்ச் ஃபார்மேஷன் ஆகல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம லைன் மேலே என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சு அப்போ லைன் மேலே என்ன பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அதனால another experiment is carried out where the part of the leaf is enclosed in a test tube. முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்ட் டியூப் என்க்ளோஸ் பண்ணுறாங்க, containing KOH soaked cotton. KOH soaked cotton which என்ன பண்ணும், KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணும், CO2 அப்சர்வ் பண்ணும், while other half is exposed to air, other half is exposed to air. The setup is placed in the light for some time, கொஞ்சம் லைட்ல வைக்கிறாங்க, சன்லைட்ல வைக்கிறாங்க. On the testing of the presence of starch laid the two part of the leaf, you must have found that the exposed part of the leaf tested positive of starch okay. Exposed part of the leaf la starch இருந்தது, while the portion that was in the test tube இருக்கிறது வந்து நெகட்டிவ், ஸ்டார்ச் இல்ல, பிரசன்ஸ் ஆகல. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இல்ல, கார்பன் டை ஆக்சைடு இல்லாதனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால ஸ்டார்ச் ஃபார்மேஷன் ஆகல ஓகேவா. திஸ் ஷோட் கார்பன் டை ஆக்சைடு ரிக்வயர்ட், இதுதான் சொல்லிச்சு கார்பன் டை ஆக்சைடு ரிக்வயர்ட் ஆயிருக்கும். அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சன்லைட் ரிக்வயர்ட், அது பிளாக் பேப்பர் ஒட்டி பார்த்தோம் பாத்தீங்களா. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிக்வயர்டா இல்லையா அப்படின்றது ஓகேவா. Can you explain how this conclusion would be drawn? ஆமாம், அது கண்டிப்பாக இது இல்லை அப்படின்றதுனால, கார்பன் டை ஆக்சைடு இல்லாதனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால ஸ்டார்ச் ஃபார்மேஷன் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆக்சிஜன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், லைட்டு பார்த்தோம், செகண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து ஆக்சிஜன். இதில் என்னன்னா இது இந்த டயக்ராமை பார்த்தாலே புரிஞ்சிடும் ஓகேங்களா. அப்போது ஒரு ஆள் ஜோசப் ப்ரீஸ்லி, இவர் தான் நம்ம ஆக்சிஜனை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா. ஜோசப் ப்ரீஸ்லி வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கேண்டிலையும் ஒரு கேட், இது நீங்கள் ஸ்கூலில் பண்ணியிருப்போங்க, கேண்டில் வைப்பீங்க, மேலே மூடி வச்சுருங்க, ஏர் இல்லைன்னா நெருப்பு எரியாது அப்படின்றது வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்களா. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறாரு, ஒரு கேண்டிலையும் வைக்கிறாரு, அது கூட ஒரு எலியும் வைக்கிறார், ஒரு மவுஸையும் வைக்கிறார் ஓகேங்களா. அது கூட ஒரு மவுஸையும் வைக்கிறாரு, அந்த மவுஸையும் வச்சுட்டு மூடி வைக்கிறாரு ஓகேங்களா. மூடி வச்சோன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சஃபகேட் ஆகி சாவர நிலைமைக்கு போயிடுச்சு, எலியும் இதுவும் அணைஞ்சு போயிடுச்சு ஓகேங்களா. அப்போ நம்ம எரிய வச்ச கேண்டிலை வச்சுட்டு உள்ள எலியை வச்சுட்டு ஜாரை வச்சு மூடணும்னா கொஞ்ச நேரத்தில் அந்த இது அணைஞ்சிருது, அப்படி மூச்சு விட முடியாமல் எலி வந்து சாவர நிலைமைக்கு போயிடுது ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா மின்ட் பிளான்ட், என்ன பிளான்ட்டுக்கான மின்ட் பிளான்ட், மின்ட் பிளான்ட்டை வந்து உள்ள வச்சுட்டு அதே மாதிரி நெருப்பு எரிய வச்சுட்டு எலியை வச்சுட்டு மூடி வைக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த நெருப்பும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, அப்போ இந்த எலியும் சாகவே இல்லை. அப்போ இந்த பிளான்ட்லேருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது, இந்த பிளான்ட்லேருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது, நமக்கு ஆக்சிஜன் தெரியும், அவருக்கு அப்போ தெரியாது இல்லை. இந்த பிளான்ட்லேருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது, அதுதான் இந்த ஏரையும் இந்த இதையும் இந்த மவுஸையும் சாகாம காப்பாத்துது, அப்சர்வ் பண்ணுது ஓகேவா. அதுக்கப்புறம் லேட்டரான அதுதான் ஆக்சிஜன், அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுத்து நம்ம ஆக்சிஜன் வாங்குறோம் அப்படின்னு லேட்டரான கண்டுபிடிச்சாங்க ஓகேவா. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே, இதான் ப்ரீஸ்லி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம். ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். It is interesting to learn about the simple experiment that led to the gradual development. Okay, ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் சின்னதாக பண்ணி பார்ப்பாங்க, அது பெரிய டெவலப்மெண்ட்டாக மாறிடும் ஓகே. அதான் சொல்ல வராங்க. ஜோசப் ப்ரீஸ்லி 1733 to 1804 in 1770 மேபி இயர் கேட்கலாம், பட் இயர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளோ நீட்டில் கேட்க மாட்டாங்க. பட் என்ன பார்த்துக்கோங்க, performed a series of experiment that we revealed essential role in the era of growth of the green plants. Priestley, you may recall discovery of oxygen. நல்லா பார்த்துக்கோங்கப்பா. Priestley, you may recall the discovered of oxygen. ஓகேவா, discovered of oxygen எப்போ டிஸ்கவர் பண்ணாரு, 1774ல ஓகேவா. இது எல்லாம் நார்மல் பேஸ் தான். Priestley observed that the candle burning in a closed space of a bell jar க்ளோஸ் பண்ணிட்டு soon get extinguished. சீக்கிரம் எக்ஸ்டிங்யூஸ் ஆயிருது ஓகேவா, டக்குன்னு போயிருது. அதே மாதிரி எலி உள்ள இருக்கிறது சஃபகேட் ஆகுது ஓகேவா. சிமிலர்லி மவுஸ் would soon suffocate in a closed space. மூச்சு விட முடியாது, ஏன்னா ஏர் இல்லை ஓகேங்களா. He concluded that a burning candle or animal that can breathe the air, the burning candle or animal can breathe the air, both somehow
damage the air, but when the place of the mint plant வச்ச உடனே mint plant வச்ச உடனே in the same bell jar he found that the mouse stayed alive and can be continued to burn. ஓகே கேண்டில் வந்து continue to burn ஆச்சு, மவுஸும் அலைவா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்ல, சஃபகேட் ஒண்ணுமே நடக்கல. ஓகேங்களா, Priestley hypothesis அவருக்கு தெரியல ஆக்சிஜன் தான் தெரியல அப்படி சொல்றாரு. அப்ப ஏதோ ஒண்ணு இந்த பிளான்ல இருந்து ரிலீஸ் ஆகுது, அதுதான் காப்பாது. ஓகேவா, plants restore the air. what is breathing animal? என்னது அது நம்ம பண்ணுதான், breathing animalum பண்ணுதான் burning of candle. அப்போ ஒரு ஏர் ரிலீஸ் பண்ணுது, அந்த ஏர்ல வந்துட்டு அனிமல் வந்து பிரீத்தும் பண்ணுது, அந்த கேண்டிலும் எரிய வைக்குது, அது ஆக்சிஜன். ஓகேங்க, அது பேர் தெரியல, ஃபர்ஸ்ட் தெரியல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா, கேன் யூ இமேஜின் ஹவ் Priestley would have conducted the experiment using the candle and plant? Remember, you would need the rekindle candle test whether it burns after a few days. How many different ways you think the light of a candle without disturbing the setup? இது வந்து நம்ம சும்மா ஜாலியாக சொல்லிடுறோம். ஓகேங்களா, இப்படி வச்சு பண்ணுறாங்க. அந்த பேராகிராஃப் என்ன சொன்னோன்னா, இது வந்து நம்ம ஜாலியாக அப்படி சொல்லிடுறோம், வச்சு பண்ணாரு, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது வந்துட்டு எரிய வைக்கணும், கரெக்டாக உள்ள வச்சு எரிய வைக்கணும். அது மட்டும் அதோட முக்கியமானது இந்த எலியை பார்த்துக்கணும். இந்த எலி என்ன பண்ணணும், அடி ஓடி போயிட்டு இந்த கேண்டிலையும் தட்டி விடக்கூடாது, இப்படி உள்ள வைக்கும் ஓடியும் போகக்கூடாது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இதாக பண்ணியிருப்பாரு அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேங்களா, எலி வேலைலாம் பார்க்கறடா, ஓடிட்டே இருக்கடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் Priestley பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, யூசிங் a similar setup one are used Priestley but by placing it in another dark. இதே மாதிரி ஓகேவா, இதே மாதிரி செட்டப்பில் லைட்டில் வச்சு பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த எலியை வச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி செட்டப்பை லைட்டில் வச்சுட்டு பண்ணுறாரு, டார்க்கில் வச்சு ஒரு ஆள் பண்ணுறாரு. லைட்டில் வச்சு பண்ணும்போது இது இப்படி இருக்கு, நார்மலாக இருக்கு. லைட்டில் வச்சு பண்ணும்போது நார்மலாக இருக்கு. இதே டார்க் ரியாக்ஷன், டார்க் லைட் சன்லைட் இல்லாமல் இருட்டான ரூமில் பண்ணும்போது அதுவும் ஏர் போயிருது, சஃபகேட் ஆயிரு. ஏன்னா லைட் ரிக்வயர். எதுக்கு லைட் ரிக்வயர்? இந்த மின்ட் பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு லைட் ரிக்வயராக இருக்கு. அப்போ லைட்டில் வச்சு பண்ணும்போது ஒன்றுமே நார்மலாக அது இருக்கு. பட் டார்க்கில் வச்சு பண்ணும்போது இங்கே மின்ட் பிளான்ட் இருக்கு, பட் அதுக்கான சன்லைட் ஃபோர்ஸஸ் இல்லாதனால ஒன்றுமே நடக்க முடியல. அதனால மறுபடியும் அந்த கேண்டில் வந்து அணைஞ்சு போகுது, அந்த எலிக்கு வந்து மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, அதான் இங்கே சொல்லியிருப்பாரு. சன்லைட் த ஜான் இங்கன்ஸோ அது யார் பண்ணா, ஜான் இங்கன்ஸோ 1713 to 1799 showed the sunlight is essential for the plant process. இவர் என்ன சொல்றாரு, சன்லைட் எசென்ஷியல்னு சொல்றாரு. ஓகேங்களா, plant process ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துப்போம், இவரும் மறுபடியும் சொல்றாரு. ஓகேங்களா, சன்லைட் essential for the plant process and somehow purifies as was found by burning candles or breathing animals. ஓகேவா, Ingenious elegans experiment with an aquatic plant. ஒரு aquatic plant shows that in bright sunlight small bubbles were formed often in the green parts of the plant, while the dark they didn't. Later he identified the bubbles to be oxygen. ஓகேங்களா, ஒரு பிளான்ட் எடுக்கிறாரு, ஒரு பெட்ரி டிஷ்ல அக்வாட்டிக் பிளான்ட்டை வைக்கிறாங்க, தண்ணி ஊற்றிட்டு அக்வாட்டிக் பிளான்ட்ல வைக்கிறாங்க. ஓகேங்களா, தண்ணி ஊற்றி அக்வாட்டிக் பிளான்ட்ல வைக்கிறாங்க. இதை வந்துட்டு லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதான். பபிள்ஸாக தண்ணியில் வரும் பார்த்தீங்களா, பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இது லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ஒரு ஏர் இருக்கு, ஏர் கண்டிஷன் நடக்கிறதுனால ஃபோட்டோஸ் நடந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அப்போ பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் டார்க்ல பண்ணும்போது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகல. அப்போ அந்த லைட்ல இருக்கிற ப்ளஸ் ஏர் தான் என்ன சொல்றது, ஆக்சிஜன் அப்படின்றத டிரைவ் பண்றோம். ஓகேவா, NC showed that is only the green part of the plants that could release oxygen. அவர் தான் கண்டுபிடிச்சார், green part of the plants only could release oxygen. கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் தான் ரிலீஸ் ஆக்சிஜன், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, அப்போ அக்வாட்டிக் பிளான்ட்ல தண்ணியில் வச்சு பண்ணும்போது சன்லைட் காட்டும்போது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த பபிள்ஸ் தான் ஆக்சிஜன், ஏன்னா ஏர் ஃபார்ம் ஆகும்போது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும்போது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த பபிள்ஸ் தான் ஆக்சிஜன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, இட் வாஸ் நாட் அன்டில் அபவுட் 1854 ஜூலியஸ் வான் சாக்ஸ் ப்ரொவைடட் எவிடன்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ். அவர் என்ன பண்றாரு, ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு நாள் என்னென்ன பண்ண இருக்காரு அப்படின்றது தான். ஜூலியஸ் வான் சாக் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ். when the plants grows glucose is usually stored as a starch. நல்லா பாருங்க, குளுக்கோஸ் தான் ஸ்டோர் ஆயிடுச்சு. குளுக்கோஸ் stored as a starch. ஸ்டார்ச் ஃபார்ம்ல வந்து குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேவா, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி குளுக்கோஸ் தான் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி இருக்கும். தேவையாமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தேவையான எடுத்து சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டார்ச் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு. ஓகேவா, இஸ் லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் இஸ் ஷோட் தட் தி கிரீன் சப்ஸ்டன்ஸ் இன் தி பிளான்ட் இஸ் குளோரோஃபில் as we know it now. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, ஓகே அந்த கிரீன் சப்ஸ்டன்ஸ் பச்சை கலர் இருக்கிறதுனா குளோரோஃபில். ஓகே, அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, இட் இஸ் லொகேட்டட் இன் தி ஸ்பெஷல் பாடிஸ் லேட்டரலி கால்ட் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. வித் தி பிளான்ட் செல்ஸ்க்குள்ள குளோரோபிளாஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, he found that the green part of the plant is where glucose is made. green part of the plant தான் glucose is made. ஏன் glucose is made ஆகுது, அங்க தான் chlorophyll இருக்கு. chlorophyll என்ன பண்ணும், photosynthesis நடக்கும். photosynthesis நடந்தனால தான் glucose ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, glucose வந்து ஸ்டார்ச்சா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, and is the glucose is usual to store as a starch.
ஓகேவா. now consider the interesting experiment done by the T.W. Engelmann. ஓகேங்களா. using the prism. prismனா என்ன தெரியுமா? இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. prismன்றது இங்கேருந்து ஒரு லைட் அடிப்பாங்க. இங்கேருந்து லைட் அடிச்சோடனே இப்படி போகும். அதை நம்ம 𝑽𝒙𝒑𝒔ன்னு சொல்லுவோம். 𝑬𝒙𝒑𝒔ன்னு ஏதோ சொல்லுவோம். ஓகேவா. 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் அதோட வேவ் லென்த் இருக்கும். இந்த வேவ் லென்த்தை வச்சுட்டு நம்ம இன்னொரு பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வேவ் லென்த்தை வச்சுட்டு நம்ம அது பார்ப்போம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு லைட் அடிக்கும்போது இதான் ப்ரிசம்னு சொல்கிறோம். இதில் டிஃப்ராக்டட் ஆகி போகும் பார்த்தீங்களா. அந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா. மோஸ்ட்டாக. ஓகே. அதை வச்சு இங்கல்மேன் என்ன பண்ணுறாருன்னா 1843ல் யூசிங் அ ப்ரிசம் இஸ் ஸ்பிளிட் அப் அ லைட் into a spectral component and illuminated a green algae cladophora and placed in a suspicious 𝑎erobacteria. ஓகேங்களா. அப்போ green algae இங்கேருந்து அடிக்கிறாரு. அவர் இங்கே என்ன வைக்கிறாரு? green algae வைக்கிறார். green algae cladophora-வும் அதில் வந்துட்டு என்ன வச்சிருக்காரு? சஸ்பீஷியஸ் aerobic bacteria. aerobic bacteria green algae வச்சிருக்காரு. ஓகேவா. ஏன்னா ஆக்சிஜன் இருக்கிற இடத்த பார்த்தா aerobic bacteria மூவ் ஆகி போகும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா. the bacteria were used to detect the sites of the oxygen. ஓகேவா. பாக்டீரியாவால் எங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா. ஏன்னா கிளாடோஃபோரா கிரீன் ஆல்கேல வந்து குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அப்போ ஏரோபிக் பாக்டீரியா வந்து எங்கே நடக்குது அதை டிடெக்ட் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. ஓகேங்களா. detect oxygen evolution. He observed that the bacteria accumulate mainly the region of blue and red light. Okay, blue and red light of the split of the spectrum. Okay, பார்த்தீங்கன்னா blue and red lightல தான் அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அதிகமான லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த இடத்துல தான் அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அதாவது குளோரோஃபில் ஏ வந்துட்டு மோஸ்ட் அபண்டன்ட்டாக இருக்குது. குளோரோஃபில் ஏ தான் பிரைமரி பிக்மெண்ட் சொல்லுவோம். பார்த்தீங்களா. குளோரோஃபில் ஏ ரெசிப்டார் சைடுன்னு சொல்லுவோம். அதுதான் ஓல்டு பிரைமரி பிக்மெண்ட். அதுக்கப்புறமா ஜாந்தோஃபில், கேட்டினாய்ட்ஸ், குளோரோஃபில் பி, சி, டி, இ எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஆக்சரி பிக்மெண்ட் சொல்லி. இப்போ நம்ம ஃபோன் வாங்குறோம்னா ஆக்சரிஸ் நிறைய கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஆக்சரி. பட் நம்ம ஃபோன் வந்து குளோரோஃபில் ஏ மெயின். ஓகேவா. அதை ஞாபகம் வச்சோம். ஓகேங்களா. அப்போ இதில் மோஸ்ட்டாக நடக்குன்றாங்க ப்ளூ கலர்லையும் ரெட் கலர்லையும் தான் எக்ஸ்போஸ் ஆகும். photosynthesis அதிகமாக நடக்குன்றாங்க. A first action of spectrum of photosynthesis was described. It is resembles roughly by the absorption spectrum of chlorophyll A and B discussed. ஓகேவா. A and B. ஓகே, நம்ம என்ன பார்ப்போம்? chlorophyll A and B. ஓகேவா. நம்ம என்ன பார்க்கலாம்? ஓகேவா. By the middle of the 19th century, the key features of the plant's photosynthesis were known. middle of the 19th century key plant ஓட photosynthesis எப்படி நடக்குன்னு கிட்டத்தட்ட தெரிஞ்சிச்சு. Namely, the plants could use for the light energy to make a carbohydrates from CO2 and water. Okay, carbon dioxide reduced form தான். carbon dioxide reduced form தான் என்னது? carbohydrates அது எப்படின்னா வாட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, வாட்டரும் யூஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, carbohydrates reduced form தான் carbohydrates. ஓகேவா. The empirical equation representing the total process of photosynthesis for the oxygen evolving organisms is understood as carbon dioxide வாட்டரும் சேரும்போது வித் லைட்டோட பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகுது வித் வாட்டர். ஓகேங்களா. CH2O கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. அப்போ கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேரும்போது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க வித் லைட் எக்ஸ்போஸ் டு லைட். ஓகேவா. வேர் கார்போஹைட்ரேட்ஸ் வேர் CH2O ரெப்ரசென்ட் த கார்போஹைட்ரேட்ஸ். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இஸ் 6 கார்பன் சுகர். அது என்ன 6 கார்பன் சுகர்ஸ்னா 6 காம்பவுண்ட் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க, இந்த கெமிஸ்ட்ரிலாம் பார்ப்பீங்க. குளுக்கோஸ் அப்படின்றது வந்துட்டு 6 கார்பன் காம்பவுண்ட். சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட். இதே குளுக்கோஸ் வந்து ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட். ஓகேங்களா. அது மறந்துடக்கூடாது. இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா. A milestone contribute the understanding of photosynthesis was made of a microbiologist. யாரு? கார்லியஸ் வான் நீல். அவர் என்ன பண்றாரு? கார்லியஸ் வான் நீல் who based on the studies of the purple and green bacteria demonstrate the photosynthesis essential in the light dependent reactions in which hydrogen is suitable for the oxidation compound. Okay, hydrogen determined ஆகுது அப்படின்றத வந்துட்டு நம்ம கார்லியஸ் வான் நீல் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து சொல்றாரு. ஓகே, எதுல சொல்றானா, எதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்றானா, பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்றாரு. For suitable oxidable compound reduced carbon dioxide to carbohydrates, this can be expressed as இப்படி இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு, அதாவது ஹைட்ரஜன், ஓகே, ஹைட்ரஜன் எசென்ஷியல் அப்படின்றத சொல்றாரு. இது மாதிரி ஓகேவா. ஹைட்ரஜன் எசென்ஷியல் அப்படின்றத வந்துட்டு நம்ம கார்லியஸ் வான் நீல் வந்துட்டு பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியா வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இதுதான் மெயின். இன் கிரீன் பிளான்ட் H2O இஸ் ஹைட்ரஜன் டோனர். நல்லா பார்த்துக்கோங்க. வாட்டர் வந்து என்னது? டோனர். வாட்டர் இஸ் த ஹைட்ரஜன் டோனர் அண்ட் இஸ் ஆக்சிடைஸ் டு
ஆக்சிஜன். ஓகேவா? வாட்டர் வந்து ஹைட்ரோஜன் டோனர், ஹைட்ரோஜன் அப்புறம் ஹைட்ரோஜன் பண்ணுது, அதுல இருந்து ஆக்சிடைஸ் பண்றது ஆக்சிஜன் வருது. ஓகேவா? அப்போ வாட்டரும் ஹைட்ரோஜன் சேரும்போது ஆக்சிடைசஸ் வாட்டரும் ஹைட்ரோஜன் சேரும்போது ஆக்சிடைசஸ் ஆக்சிஜன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? Some organism do not release oxygen during photosynthesis. ஓகேவா? Some organism do not release oxygen during photosynthesis where H2S instead is how hydrogen is donor of the purple and green sulfur bacteria. The oxidization product of sulfur and sulfate depending on the organism is not O2. அதில் சில வந்துட்டு ஆர்கானிசம் வந்து ரிலீஸ் பண்ணாது, O2 ரிலீஸ் பண்ணாது. அது வந்துட்டு சல்ஃபரை வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுவோம். சல்ஃபர் பர்சன்டேஜ்னா சல்ஃபரோட ஆட் ஆயிருந்துச்சுன்னா H2O ஹைட்ரோஜன் டோனர் ரிலீஸ் ஆயிருக்கும்போது அப்போ சல்ஃபர் ஆட் ஆயிருந்தால் சல்ஃபர் ரிலீஸ் ஆகும். இல்லை அந்த ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? NC imprinted the oxygen evolved by the green plant or come from the water, not from the carbon dioxide. ஓகேவா? அப்போ கார்பன் டை ஆக்சைட்லேருந்து வந்ததில்ல, க்ரீன் பிளான்ட்டும் வாட்டர்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட எது இப்போ ஹைட்ரோஜன் இதாகுது இல்லைனா சல்ஃபர் இதாகுதுன்னா சல்ஃபர் தான் அவுட்கமாக இருக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இதாகனா ஆக்சிஜன் தான் அவுட்கமாக இருக்கும் ஹைட்ரோஜனோட இது ஆகும்போது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்ல வராங்க. திஸ் வால் இஸ் லேட்டர் ப்ரூவ்டு பை யூசிங் த ரேடியோ ஐசோடோப் டெக்னிக்ஸ். ரேடியோ ஐசோடோப் டெக்னிக்ஸ் சொல்கிறாங்க. The correct equation that would represents the overall reaction of photosynthesis ஓகேவா 6 கார்பன் டை ஆக்சைடு + 12 H2O 12 amount of water லைட்ல கொடுக்கும்போது குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. 6H12O 6H2O + 6CO2. அதாவது இங்க பாருங்க 6CO2 பிரசன்ட் இருக்கு. ஓகேவா? 6CO2 12H2O னா 24 வரும். 24 வரும். இங்க பாருங்க இங்க H12 இருக்கு, இங்க H2 6 2s are 12. அப்போ 12 + 12 24. ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆமாம் அதே மாதிரி ஆகுது. O2 O6 O2 இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுதான் கரெக்டான இன்ஃபர்மேஷன். C6H12O6 தான் நம்ம என்ன சொல்லுவோம் குளுக்கோஸ்க்கான ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. C6H12O6 அப்படின்றது. ஓகேவா? அப்போ 6 ஹைட்ரோஜன் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி 6 வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி 6 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? வேற C6H12O2 represent as a glucose. The O2 released in the form of water. This was proved by using radioisotopic technique. இதான் radioisotopic technique எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. Note that this is not a single reaction but depreciation of the multiple step. இது டக்குன்னு வந்தது. ஓகேவா? இப்படி போட்டோன்னே டக்குன்னு வராது, மல்டிபிள் ஸ்டெப் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். ஓகேங்களா? நீங்க பிளான்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு குளுக்கோஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் கடைசி அது எண்ட் ப்ராடக்ட் அந்த ரீஜெனரேட்லாம் பண்ணி சைக்கிள்லாம் படிக்கும்போது கடைசி ஒரு எண்ட் ப்ராடக்டாக தான் நம்ம குளுக்கோஸ் ஸ்டார்ச்சாக வரும். ஓகேவா? இப்போ சிங்கிள் ஸ்டெப்ல வராது, மல்டி ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்றோம். 12 molecules of water are substituted using the equation is given above. 12 molecules of water வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 12 molecules of water வந்து எப்படி இதாவது நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா? ஹைட்ரோஜன் வந்து 12, 12 + 12 வந்து 24 ஆகுது. ஓகே, S2s are 12. ஓகே, அந்த ஃபார்முலேஷன் வந்து படிப்பீங்கல்ல, S2s are 12, அப்போ 12, அப்போ 12 + 12 இங்கேயும் 12 இருக்கு, இங்கேயும் 12 இருக்கு, அப்போ 24 ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படின்றதப்பா. ஃபோட்டோசிந்தசிஸ் மெயினாக எங்கே நடக்குது நம்ம பார்த்தோம். குளோரோஃபில் நடக்கும், குளோரோபிளாஸ்ட். அப்போ குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே எப்படி நடக்குது, அதில் என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். You would of course answer the green leaf or in the chloroplast based on what you are earlier read. முன்னாடியே படிச்சிருப்பீங்க இந்த chloroplast இந்த செல்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. You are definitely right. Photosynthesis does take place in the green leaves of the plants, but it does so also other green parts of the plant. நல்லா பார்த்தோங்க. Photosynthesis green leafலயும் நடக்குது, and but it does so எதில் நடக்குதுமா? green parts of the plant. சார் என்னோட ஸ்டெம் வந்துட்டு பச்சை கலர் இருக்குது சார், அப்போ அங்கேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ரூட்டை தவிர மிச்சம் எல்லாத்துலேயுமே. பீட்டியோல் சார், என்னோட லீஃபோட பீட்டியோல் சார், அதுவும் பச்சை கலர் தான் சார் இருக்குது, அங்கேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். பட் ஸ்டெம் அளவுக்கு நடக்காது, ஸ்டெம் அளவுக்கு நடக்கும், லீஃப் அளவுக்கு நடக்கும், பட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். எங்கெல்லாம் பச்சை கலர் இருக்கோ, எங்கெல்லாம் பிளான்ஸில் பச்சை கலர் இருக்கோ, பச்சையாக இருக்கோ, அங்கே எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். பட் ரூட்டில் நடக்காது. ஓகேங்களா? என் ரூட்டில் லைட் சன்லைட்டோட எக்ஸ்போசர் இல்லை, அங்கெல்லாம் பச்சை கலர் இல்லை. ஓகேங்களா? கேன் யூ நேம் சம் அதர் பிளான்ஸ் திங் ஃபோட்டோசிந்தசிஸ் மே அக்கர்? எல்லாத்துலையும் நடக்கிறது முக்கால்வாசி. ஓகேங்களா? You would recollect the previous unit of the mesophyll cells in the leaves have a large number of chloroplasts. Usually the chloroplasts aligns themselves in the walls of the mesophyll cells. இங்க என்ன சொல்றாங்கன்னா upper epidermis, ஒரு நிமிஷம், upper epidermis, lower epidermis, ஸ்டொமேட்டா இருக்கும். ஓகேவா? இதுல வந்துட்டு இப்படி இதான் நம்ம மீசோஃபில் செல்ஸ்னு சொல்கிறோம். இது வாஸ்குலர் பண்டில், இங்கே நடுவில் வந்து வாஸ்குலர் பண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட சைடில்
இதோட இந்த ஓரத்துல தான் என்ன பிரச்சனை இருக்குன்றாங்க. Does green plants take place? Mesophiles cells, chloroplast align themselves on the walls of the mesophyll cells. Okay, walls of the mesophyll cells வந்துட்டு chloroplast align ஆயிருக்கும் அப்படின்றாங்க. chloroplast பச்சை கலர் தான் போடணும். நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட்காக போடுறேன். ஓகேங்களா? அப்போ அப்பர் எபிடெர்மிஸ் லோவர் எபிடெர்மிஸ் படிச்சீங்களா? கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்டெம் லீஃப் எல்லாம் எடுத்து பார்ப்போம் இல்லையா? இப்போ கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்டெம் லீஃப் எடுத்து பார்க்கும்போது அப்பர் எபிடெர்மிஸ் லோவர் எபிடெர்மிஸ் நடுவில் இருக்கிறதா மீசோஃபைல் டிஷ்யூஸ்க்குள்ள தான் நம்ம என்ன இருக்கும்? வாஸ்குலர் பண்டில் இருக்கும். அந்த மீசோஃபைல் டிஷ்யூஸோட வால்ல வந்து என்ன பிரச்சனை இருக்குன்றாங்க? குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? அலைன் இருக்குன்றாங்க. சூப்பர். அலைன்னா வால். ஓகேங்களா? such that they get the optimum quantity of incident of light. அதனால என்னது? ஆப்டிமம் குவாண்டிட்டி, தேவையான அளவு. ஆப்டிமம் தேவையான மேக்ஸிமம் ஆப்டிமம் தேவையான அளவு சன்லைட் வந்துட்டு அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. flat surface are parallel to walls. What will be perpendicular to the incident? perpendicular incident இப்படி இருந்தா இப்படி ஆகும். இப்படி இருக்கா? perpendicular incident இப்படி இருந்தா இப்படி ஃபோக்கஸ் ஆகும். parallelனா இப்படி ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இதுதான் குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். குளோரோபிளாஸ்ட் நம்ம இது என்ன சொல்றோம்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த குளோரோபிளாஸ்ட்ல வந்துட்டு இதை நம்ம இப்படி இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து தைலகாய்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை ஃபுல்லா சேர்த்து தான் கிரானான்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒரு கிரானாவையும் இன்னொரு கிரானாவையும் இணைக்குது பாத்தீங்களா? இந்த ரெட் கலர் இது நம்ம என்ன சொல்லணும்? ஸ்ட்ரோமா லேமில்லான்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் எதுல இருக்குன்னா ஸ்ட்ரோமால இருக்கும். ஸ்ட்ரோமா தான் இந்த லேயர். ஓகேங்களா? இந்த குழம்பு இருக்கு பாத்தீங்களா? குழம்பு வெண்டைக்காய் இதெல்லாம் சொல்லும் போது வெண்டைக்காய் போடுவோம், வெங்காயம் போடுவோம், எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா? அந்த குழம்பு தான் ஸ்ட்ரோமா. அந்த வெண்டைக்காய் வெங்காயம் தான் இந்த தைலகாய்டு கிரானா அப்படின்றது. ஓகேங்களா? புரிஞ்சது? ஸ்ட்ரோமா லேமில். ஓகேவா? இப்போ இதெல்லாம் இதுல இருக்கு, இந்த குழம்புக்குள்ள இருக்கு. குழம்பு என்னது? ஸ்ட்ரோமாக்குள்ள இருக்கு. அந்த ஸ்ட்ரோமாக்குள்ள என்னென்ன இருக்கு? வெண்டைக்காய்னா தைலகாய்டு கிரானா. அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தைலகாய்டு இப்படி அரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? இதான் எல்லாத்தையும் சேர்த்து கிரானா சொல்லுவோம். ஒரே ஒரு தைலகாய்டு, ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் இருக்கு, ஒரே ஒரு டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா? அது ஒண்ணு தைலகாய்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே இப்படி அரேஞ்ச் இருக்கு நம்ம கிரானான்னு சொல்லுவோம். ரெண்டு கிரானாவை அட்டாச் பண்றது பாத்தீங்களா? இது வந்து ஸ்ட்ரோமா லேமில்லான்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோமா குழம்பு மாதிரி. இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஸ்ட்ரோமால இருக்கு. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. அவுட்டர் மெம்பரேன் இருக்கு, இன்னர் மெம்பரேன் இருக்கு. ஸ்ட்ரோமா லேமில்லா, கிரானா, ரைபோசோம், 70S ரைபோசோம் தான் இருக்கும். ஓகேங்களா? 70S ரைபோசோம் இருக்கு, ஸ்டார்ச் கிரானியூல்ஸ் இருக்கு, லிப்பிட் டிராப்லெட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதான் ஸ்டார்ச். இங்க பாருங்களேன், இந்த கிரானாக்கும் இந்த ஒரு கிரானா, இந்த கிரானால இருந்து இந்த கிரானா அட்டாச் பண்ணது பாத்தீங்களா? இதுதான் நம்ம ஸ்ட்ரோமா லேமில்லான்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஒன்னு சிங்கிள் இது மட்டும் நம்ம தைலகாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ அவங்க மென்ஷன் கொடுக்கல போல இருக்கு. தைலகாய்டுன்னு சொல்லுவோம். எல்லா தைலகாய்டும் இது எல்லாமே சேர்ந்தது தான் கிரானா. எல்லா தைலகாய்டும் சேர்ந்தது தான் கிரானா. ஓகேங்களா? இந்த கிரானாக்குள்ள தான் லூமன் இருக்கும். சார், கிரானாக்குள்ள தைலகாய்டுக்குள்ள இப்படி இருக்கா கண்ணா? இப்படி இருக்கா? இந்த தைலகாய்டை நம்ம வெட்டி பார்த்தோம்னா, உள்ள போய் பார்த்தோம்னா உள்ள வந்து லூமன் பிரசன்ட் இருக்கும். இந்த கிராஸ் செக்ஷன் வச்சுக்கோங்களேன். உள்ள வந்துட்டு லூமன் பிரசன்ட் இருக்கும். இந்த லூமன் வந்துட்டு எவ்வாறுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். இந்த கீமோ ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ஏடிபி சிந்தடைஸ் பண்றதுக்கு, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த லூமன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அது எங்க இருக்கும்? தைலகாய்டுக்குள்ள. ஓகேவா? தைலகாய்டுனா ஓகேவா? தைலகாய்டுக்குள்ள லூமன் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது கிரானா. இது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ரோமா லேமில்லா வேற, ஸ்ட்ரோமா வேற. ஓகே, ஸ்ட்ரோமா லேமில்லானா ரெண்டுத்தையும் அட்டாச் பண்றது, ரெண்டு கிரானையும் அட்டாச் பண்றது ஸ்ட்ரோமா லேமில்லா. ஒரு இதெல்லாம் இருக்கிறது ஸ்ட்ரோமா. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் இருக்கிறது ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ட்ரோமான்றது அவுட்டர் சர்ஃபேஸா இருக்கும். அவுட்டர் மெம்பர்ல அவுட்டர் சர்ஃபேஸ் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழம்பு வச்சுக்கோங்க. குழம்புன்றது ஸ்ட்ரோமா, அதுக்குள்ள இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இந்த கிரானா, தைலகாய்டு, ஸ்ட்ரோமா லேமில்லா. ஓகேங்களா கண்ணா? பார்ப்போம். You have studied the structure of chloroplast. அதில் படிச்சிருப்பீங்க. Within the chloroplast there is a membranous system consist of grana. கிரானா என்ன பார்த்தோம்? தைலகாய்டு மேல இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்மால் ஸ்ட்ரோமா லேமில்லா என்னென்ன இருக்கும் பாருங்க. ஸ்ட்ரோமா லேமில்லா, அந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமானா குழம்பு மாதிரி இருக்கும். ஓகே, குழம்பு தான் ஸ்ட்ரோமா. ஓகே, மறந்துடும். இது ட்ரிக் வச்சு படிக்க மறக்காது உங்களுக்கு. There is a clear division of labor within the chloroplast. The membrane system is responsible for trapping the light energy and also for the synthesis of ATP and NADP. மெம்பரேனியஸ் சிஸ்டம்னா என்ன? எது இதெல்லாம் மெம்பரேனியஸ் சிஸ்டம்? கிரானா,
ஸ்டோமா லேமில்லா. இது ரெண்டு தான் மெம்பரேனியஸ் சிஸ்டம். ஏன்னா இது மேட்ரிக்ஸ், ஸ்டோமா வந்து மேட்ரிக்ஸ், மெம்பரேன் இல்லை. ஓகேவா? மெம்பரேன் இது மெம்பரேனியஸ் சிஸ்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெம்பரேனியஸ் சிஸ்டம் இது மெம்பரேன் சிஸ்டம் வந்து எதுனா கிரானாவும் ஸ்டோமா லேமில்லா. ஸ்டோமா இல்லை, ஸ்டோமா லேமில்லா, ஸ்டோமா லேமில்லா கனெக்ஷன் ஆஃப் கிரானா. ஓகேவா? இது ரெண்டு தான் மெம்பரேனியஸ் சிஸ்டம் சொல்கிறோம். இது வந்துட்டு லைட் அப்சர்வ் பண்ணுது, இது வந்து லைட் அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா? இதான் லைட் எனர்ஜி லைட் அப்சர்வ் பண்ணிட்டு ஏடிபி என்ஏடிபிஹெச் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ஏடிபி என்ஏடிபிஹெச் ஃபார்ம் பண்ணுது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா. இது வந்து தைலகாய்டு. தைலகாய்டை ஜாயின் பண்ணுறது என்னது, ஒரு ரெண்டு கிரானாவையும் ஜாயின் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டோமா லேமில்லான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அப்போது சன்னு லைட் அடிக்குது. லைட் அடிக்கும்போது என்ன நடக்குது, இங்கேருந்து சிந்தசிஸ் ஆகி இதான் மெம்பரேன். ஓகேவா? இதான் மெம்பரேன். என்னது கிரானா, இதெல்லாம் கிரானான்னு சொல்லுவோம். கிரானா. இப்போ இதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, இதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த PS1 PS2 சொல்லுவோம். என்ன ஃபார்ம் ஆகுது, ஏடிபி NADH NADPHன்னு ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே, இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இப்படி இது லைட் டிபெண்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ லைட் டிபெண்டாக ஃபார்ம் ஆகுதுனால இது லைட் ரியாக்ஷன் சொல்லுவோம். புரிஞ்சுதாக்கண்ணா? லைட் டிபெண்டாக ஃபார்ம் ஆகுதுனால லைட் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது, ஏடிபியும் NADPHும் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த ஏடிபி NADPHை வச்சு இதை வச்சு இந்த ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷனை வச்சு ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் இதுதான் ப்ராடக்ட். ஓகேக்கண்ணா? ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் ஏன்னா லைட் ரியாக்ஷன் நடக்குது. லைட் ரியாக்ஷன் நடந்துட்டு இங்கே நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து ஏடிபி ரிலீஸ் ஆகுது. ஏடிபி NADPH ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராடக்டை வச்சுட்டு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், டார்க் ரியாக்ஷன் சொல்லுவோம். இவ்வளோதான் கான்செப்ட். இதில் வந்து குழப்பி கொடுத்துருப்பான். நல்லா பார்த்துக்கோங்க. டார்க் ரியாக்ஷனாக லைட் இல்லாமல் நடக்கிறது இல்லை. லைட் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சது, அதோட ப்ராடக்டை வச்சுட்டு டார்க் ரியாக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கு லைட் தேவையில்லை, பட் லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் தேவை. இட் டசன்ட் ரிக்வயர் லைட், பட் இட் ரிக்வயர் த ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ லைட் ரியாக்ஷன் இருந்தால் என்ன சார் நடக்கும், லைட் ரியாக்ஷன் நடக்கல, அப்போ டார்க் ரியாக்ஷன் நடக்கணும், நடக்காது. ஓகே, லைட் நடக்குது, ஒரு 7 மணியோட லைட் ஏதாவது வச்சுக்கோங்களேன், சன் செட் ஆகுது, சன் ஒரு 6 மணிக்கு செட் ஆகுது, 6:30 வரைக்கும் டார்க் ரியாக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் நின்றுடும். ஏன்னா லைட் இல்லை. லைட் இருந்தால் தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஏடிபி NADPH ஃபார்ம் ஆகும். ஓகேவா? லைட் இருந்தால் தான் ஏடிபி NADPH ஃபார்ம் ஆகும். ஏடிபி NADPH இருந்தால் தான் குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ண முடியும். குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுறது அது இருந்தால் தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? அப்போ லைட் இருந்தால் தான் ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஏடிபி இருந்தால் தான் டார்க் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேப்பா? அப்போ லைட் இல்லைன்னா இது நடக்காது. டார்க் ரியாக்ஷன் நடக்காது, லைட் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? அப்போ டக்குன்னு நின்றுடும். அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கான்செப்ட் இதுதான். இது மாலிகுல்ஸ்குள்ள அதாவது மெம்பரேன் மாலிகுல்ஸ் எல்லாம் கிரானா, தைலகாய்டு, ஸ்டோமா லேமில்லா வந்துட்டு லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஏடிபி NADPH ரிலீஸ் ஆகுது. அந்த ஏடிபி NADPH வச்சுட்டு அதான் ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை வச்சுட்டு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்களா? அந்த ரியாக்ஷனை வச்சு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது நம்ம டார்க் ரியாக்ஷன் சொல்கிறோம். இவ்வளோதான் கான்செப்ட். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோமா enzymatic reaction, the synthesis of sugar in which forms a starch form சொல்லுவாங்க. A former set of reactions since they are directly light driven. Former sets முன்னாடியே சொன்ன ரியாக்ஷன் அது ஏடிபி NADPH. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து enzymatic reaction. enzymatic reaction என்னது, ஏடிபி NADPH வச்சு குளுக்கோஸ் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னது லைட்டை வச்சுட்டு ஏடிபி NADPH ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ ஃபார்மர் ரியாக்ஷன் டைரக்ட்லி எக்ஸ்போஸ் டு driven to light as called as a light reaction. அதான் போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த லேட்டர்னா சின்ஸ் இதை வச்சு நடக்குது, என்சைமேட்டிக் வச்சு நடக்குது. என்சைமேட்டிக் வச்சு என்ன நடக்குது, ஏடிபி NADPH வச்சுட்டு குளுக்கோஸ் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்களா? அதை நம்ம என்ன சொல்றோம்னா, not directly driven by the depend on the product of light, but depend on the product of light. Not directly depend on the light, but depend on the product of light reaction. அதாவது ஏடிபி NADPH டிபெண்ட் ஆயிருக்கேன். அதுலேருந்து எடுத்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது, குளுக்கோஸ் ஸ்டார்ச் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? ஸோ hence is distinguished as later they called as a dark reaction. அதனால நம்ம டார்க் ரியாக்ஷன் சொல்றோம். லைட் ரியாக்ஷன் நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். டார்க் ரியாக்ஷன் நம்ம கார்பன் ரியாக்ஷன் சொல்லுவோம். கார்பன் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? நம்ம ஒன் பண்ணா அதை பார்ப்போம். However, this should be not constructed to the mean of the occurs darkness or they cannot and they are not on light dependent. ஓகேவா? அப்போ டார்க் ரியாக்ஷன் பேர் வச்சு இருட்டில் தான் நடக்கும் அப்படின்றது, நைட்டில் தான் நடக்கும் அப்படின்றது டார்க்
டார்க் லைட் இல்லைனா நடக்காது, அதான் டார்க். ஓகே, டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு அசூம் பண்ணுமே தவிர இதுதான் இருட்டில் நடக்கிறது, நைட்டில் நடக்கக்கூடிய, நைட்டில் எந்த டார்க் ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா லைட் இருந்தால் தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும், லைட் இல்லைனா டார்க் ரியாக்ஷன் நடக்காது, டக்குன்னு நின்றுடும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இதாங்க சொல்ல வராங்க. டார்க் ரியாக்ஷன் நைட்டில் நடக்கிற ரியாக்ஷன் இல்லை கண்ணா, லைட் இல்லைனா சன்லைட் இதாச்சுன்னா நடக்காது அப்படின்றது. ஓகேங்களா, அப்போ நைட்டில் மட்டும் நடக்கிறது டார்க் ரியாக்ஷன் இல்லை, நைட்டு நடக்கவே நடக்காது. சில எக்ஸப்ஷன் இருக்கு, அதில் ரொம்ப இதில் மோஸ்ட் ஆஃப் த பிளான் நடக்கவே நடக்காது டார்க் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே, how many types of pigments are involved in the photosynthesis? என்ன பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. chlorophyll A, chlorophyll B, C, xanthophyll, carotenoids இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? Looking at the plants, have been wondered why all these have so many shades of green. பார்த்துருக்கீங்களா? சின்ன வர பிளான்ட், சின்னதாக இருக்கிற பிளான்ட் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த பிளான்ட் வந்து முளைக்கும். அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட் க்ரீனில் இருக்கும். ஒரு மெச்சூர்டான பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் க்ரீனில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வயசான பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு பழுத்து போச்சுன்னு சொல்லுவோம். சின்ன பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் இருக்கும், அப்படி லைட் க்ரீனில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறம் நல்ல டார்க் க்ரீனாக மாறும். டார்க் க்ரீன் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறமா எல்லோவாக மாறும். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு விதை ஏன் இப்படி இருக்குது, ஏன் வந்துட்டு சின்ன பிளான் லைட் க்ரீனாக இருக்குது, ஒரு மெச்சூர் பிளான் நல்ல க்ரீனாக இருக்குது, இதில் வயசு நாள் விழப்பொழியில் ஒரு பேலான எல்லோ கலரில் இருக்குன்னு வண்டர் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா அதெல்லாம் பிக்மெண்ட் ஆனதாக இருக்குது. அது குளோரோஃபில் ஏ அப்படின்ற பிக்மெண்ட் இருக்குது, பி சாந்தன அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ஆனதுனால தான் அது ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? We can look for the answer in this question trying to separate the leaf pigment of any green plant through a paper chromatography. இத பேப்பர் chromatography சொல்றோம். பேப்பர் chromatography என்ன சார் அப்படின்றது வந்துட்டு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, just a minute. ஒரு பேப்பர் எடுத்துப்பாங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு இலையை எடுப்பாங்க. எந்த இலையை நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இலையை எடுப்பாங்க. அந்த இலையை எடுத்துட்டு அரைப்பாங்க. மிக்சிலலாம் போட்டு அரைக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, மோட்டர் அண்ட் பெஸ்ட்னு சொல்லுவோம். மோட்டர் அண்ட் பெஸ்டில் இப்படி இருக்கும், உலக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் போட்டு நல்லா அரைப்பாங்க. அரைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல நான் ரெட் கலரில் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு அதோட அரைச்சோன்னே இது இருக்கும் பார்த்தீங்களா, லிக்விட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லிக்விட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. இப்படி வச்சுட்டு ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே, டெஸ்ட் டியூப்புக்குள்ளே ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே முக்குவாங்க. எது வரைக்கும் முக்குவாங்கன்னா இது வரைக்கும் தான் முக்குவாங்க. இது வரைக்கும் தான் சால்வெண்ட் இருக்கும். அப்போ ஒரு பேப்பர் எடுப்பாங்க. அந்த பேப்பரில் நம்ம எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறோமோ, அந்த பிக்மெண்ட்லாம் பார்க்குறோமோ, அந்த பிக்மெண்ட்டோட பிளான்ட் எடுத்துகிட்டு அதை அரைப்பாங்க. அதை அரைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மேலே 2 சென்டிமீட்டருக்கு மேலே வந்துட்டு இங்கே வைப்பாங்க. இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வச்சுட்டு அந்த சால்வெண்ட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒரு கலராக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நம்ம இந்த ப்ரிசமில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலராக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒரு கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ மேலே இருக்கிற கலர் நம்ம கேரட்டினாய்டுன்னு சொல்லுவோம், கீழே கலர் நம்ம குளோரோஃபில் ஏ கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிற கலரை வச்சுட்டு நம்ம வந்து சொல்லலாம், ஏன் இப்படி பிக்மெண்ட் வந்து மாறி இருக்கு, இப்போ என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது, அது என்னென்ன பிக்மெண்ட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு இதாக மாற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது இந்த மாதிரி பேப்பரை வச்சு பண்ணுற பேர் தான் பேப்பர் குரோமோட்டோகிராஃபின்றது. குரோமோட்டோகிராஃபினா செப்பரேஷன். ஓகேவா? செப்பரேஷன். இப்படி செப்பரேட் பண்ணி காட்டு பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்துட்டு எல்லா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் இருக்கும், எல்லா கெமிக்கல் பிக்மெண்ட்ஸும் இருக்கும். இப்படி வச்சதுனால என்னென்ன கெமிக்கல் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது காட்டுது பார்த்தீங்களா. இதை வச்சு நம்ம பேப்பர் குரோமோட்டோகிராஃபி சொல்கிறோம். ஓகேவா? குரோமோட்டோகிராஃபி செப்பரேஷன் ஆஃப் லீக் பிக்மெண்ட் ஷோ த கலர் ஆஃப் வாட் வி சீன்ஸ் அண்ட் நாட் டியூ டு த சிங்கிள் பிக்மெண்ட் பட் டியூ டு த 4 பிக்மெண்ட். 4 பிக்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? என்னென்னது, ஃபர்ஸ்ட் மெயின் குளோரோஃபில் ஏ, பிரைட் ஆர் ப்ளூ or a blue-green pigment in a chromatogram, chlorophyll B yellow-green, xanthophyll yellow, and carotenoids yellow or yellow-orange. Let us now see the various role of the pigment plays in the photosynthesis. இது இருக்கு, இல்லை வேரியஸ் ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, இது வந்துட்டு இது என்ன சார் உண்மை புரியல சார்னா ஒன்றுமே இல்லை. முன்னாடி சொன்ன பார்த்தீங்க, ப்ரிசமில் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ப்ரிசத்தில் இப்படி வச்சு இப்படி அட்ராக்ட் ஆகும்போது ரிஃப்ராக்ட் ஆகும்னு சொன்னால் பார்த்தீங்களா. அப்போ 4 கலர் ஃபார்ம் ஆகும்னு சொன்னால் பார்த்தீங்களா. நேனோமீட்டர் என்ன சொன்னேன், 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும். ஓகேவா? அப்போ இதில் குளோரோஃபில் ஏ எங்கே இருக்குது, குளோரோஃபில் ஏ இந்த ப்ளூ கலர் தான். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு பீக் வருது, இந்த பீக் அப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டு மறுபடியும் இங்கே ஒரு பீக் வருது. அரௌண்ட் 680 ஒரு நேனோமீட்டரில் வரும். அரௌண்ட் ஒரு 400 ஒரு 500 ஒரு நேனோமீட்டரில் பீக் வரும். ஓகேவா? இந்த 2 பீக்கில் வந்துட்டு எது வருது, குளோரோஃபில் ஏ வந்துட்டு பீக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
இந்த பீக்கை வந்துட்டு ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன்னா அப்போ வந்து லைட் அப்சர்வ் ஆகுது. ஓகேவா, லைட் அப்சர்வ் இது பாருங்க, அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் வித் குளோரோஃபில் பிக்மெண்ட். இது வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேட் வந்து அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே காட்டுறாங்க. இங்கே வந்துட்டு ஆக்சிஜன் ரிலீஸ், ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மெஷர் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் அப்படின்றது காட்டுறாங்க. ஓகேங்களா, நம்ம வேர்டிங்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். The pigments are substance that have been ability to observe the light in a specific wavelength. ஒரு பிக்மெண்ட்டுக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கு. இப்போ கேட்டனாய்ட்ஸ் இந்த பிக்மெண்ட் வேவ்லென்த் தான் அதாகும். ஒன்றும் இல்லை கண்ணா, குழம்புதா பாருங்களேன். ஜஸ்ட் a minute. Chlorophyll B. Chlorophyll A. ஓகேவா. அப்போ இதுலலாம் ஒரு வேவ் லென்த் வந்து அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன வேவ் லென்த்தில் அப்சர்வ் ஆகும்? மோர் தென் 680 to 700 நானோமீட்டரில். இது ஒரு 600 ஒரு 650 நானோமீட்டரில் வந்து அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 600 நானோமீட்டரில் அப்சர்வ் ஆகும். இப்போ இது 550 நானோமீட்டர், இது 500 நானோமீட்டர். ஓகேவா, இந்த நானோமீட்டரில் வந்துட்டு இதெல்லாம் அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆண்டனா அப்படின்ற இது இருக்கும், சிக்னலிங் ப்ராசஸ். ஓகேவா, இது வந்து லைட்டை வந்து அப்சர்வ் ஆகும்போது இது வந்து இப்படி கொடுக்கும். இதான் நம்ம ஆக்சசரிஸ்ன்னு சொல்லுவோம். இதான் ஆக்சசரிஸ், ஆக்சசரி பிக்மெண்ட், ஆக்சசரி பிக்மெண்ட். இதான் ரியாக்ஷன் சைட். ஒரு கலர் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இதான் ரியாக்ஷன் சைட். இந்த சைக்கிள்லாம் படிக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே வந்து குளோரோஃபில் வந்து சன்லைட் படும்போது இது எல்லாத்துலேயுமே தான் படுது. ஓகேவா, அப்போ இது எல்லாத்துலேயுமே படும்போது இவ்வளோ இதில் வந்து அது அப்சர்வ் பண்ணுது. இவ்வளோ நானோமீட்டர் சன்லைட்டாக தான் இவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த நானோமீட்டர் தான் குளோரோஃபில் பி அப்சர்வ் பண்ணிக்கும், ஸாந்தோஃபில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, அப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் எங்கே அனுப்புது? ஆண்டனா அப்படின்னு சிங்கிள் மூலிமா எங்கே அனுப்புது? குளோரோஃபில் ஏக்கு தான் அனுப்புது. ஓகேங்களா, இதான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா? Wavelength. Most abundant plant in the world, plant pigment is chlorophyll A. Let us study the graph showing the ability of chlorophyll A pigment and observe the light difference in different wavelength observe அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, of course you can familiar with the wavelength and visible of the spectrum light 𝑬𝒙𝒑𝒔. ஓகே, அதை வச்சு இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இங்கெல்லாம் பாருங்களேன், இங்கெல்லாம் chlorophyll A வந்துட்டு படுத்துருச்சு. இங்கே வந்து ஜீரோவில் தான், அரௌண்ட் 500 நானோமீட்டர்லாம் ஜீரோவில் தான் இருக்குது. ஓகே, அரௌண்ட் 500 நானோமீட்டரில் ஜீரோவில் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்சார்பர் நடந்திருக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ்ல அப்சார்பர் நடந்திருக்கு. அப்போ எப்படி இந்த அப்சார்பர் நடந்ததுன்னா, இந்த குளோரோஃபில் பி, கேட்டனாய்ட், ஸாந்தோஃபில் அப்படின்ற ஆக்சசரி பிக்மெண்ட் வச்சு நாங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. பட் எந்த குளோரோஃபில் ஏ அளவுக்கு நடக்கல, குளோரோஃபில் ஏ அளவுக்கு அந்த பீக்கில் நடக்கல. பட் இருந்தாலும் இந்த குளோரோஃபில் ஏ டெட்ல ஜீரோக்கு போகும்போது, ஜீரோ நடக்காமல் ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் அப்சார்வ் ஆகும் போகும்போது, அப்போ வந்து இந்த ஆக்சசரி பிக்மெண்ட் வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு இந்த கிராஃப் மூலியமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். Determine the wavelength of color at which a chlorophyll should be determined. That shouldn't be absorption of people and other wavelength if S is 1. ஓகேவா, அது அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. B பார்த்துட்டு show the wavelength which is maximum of photosynthesis occurs in a plant. Can you say that the wavelength at which a maximum absorption of chlorophyll A, என்ன wavelengthல மேக்ஸிமம் நடக்குது சொன்ன பார்த்தீங்களா? இந்த ஒரு 500 wavelength நடந்துக்கலாம், 680 wavelength இருந்து அதிகமாக நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ப்ளூ அண்ட் ரீட் ரெஜிமெண்ட். ஓகேவா, அப்போ இது என்ன ரெஜிமெண்ட்டாக இருக்கணும்? இது வந்து ப்ளூ, இது வந்து ரெட். அப்போ ப்ளூவில் அதிகமாக குளோரோஃபில் நடந்திருக்கு. ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அனோரபிக் பாக்டீரியா வச்சு பண்ணும்போது பார்த்தோம், ப்ளூவில் வந்து அதிகமாக அப்சர்வ் ஆகும், இல்லை ரெட்டில் வந்து அதிகமாக அப்சர்வ் ஆகும் பார்த்துருக்கோம். ஓகேவா, அப்போ ப்ளூ வெப்ஜிஆரில் ப்ளூவில் வந்து அதிகமாக அப்சர்வ் ஆயிருக்கு, கடைசியில் ஆரில் வந்து அதிகமாக அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலரில் வந்து அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது குளோரோஃபில் ஏ அப்படின்ற கண்டென்ட். Okay, by looking at the figure of 11.3, can you say the complete one?
overlapping the absorption spectrum of chlorophyll and action spectrum of the photosynthesis. ஓகே இதை வச்சு நம்ம ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் photosynthesis சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இதெல்லாம் டெட்டாக இருக்குது பார்த்தீங்க. சில வந்து இந்த வெப்ஜிஆரில் ஆரஞ்சுலாம் டெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆரஞ்சுலாம் டெட்டாக இருக்குன்னா அப்போவும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு. அப்போ எந்த ஹெல்ப்பால் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சியரி பிக்மெண்டால் நடந்திருக்கும். ஓகேங்களா, இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லியிருப்பான். Okay, these graph together shows the most of the photosynthesis take place in the blue and red region. The graph என்ன சொல்லுது, most of the photosynthesis in the blue and red region நடக்குன்னு சொல்றாங்க. On the spectrum, some photosynthesis does take place in the other wavelength of a visible spectrum. ஓகே, விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துலையும் நடக்கும். ஓகேங்களா, அது 400 நானோமீட்டர் தான் சொல்லுவோம். 400 நானோமீட்டர் கீழே போயிடுச்சுன்னா அது அல்ட்ரா வயலட் ரேஸ்னு சொல்லுவோம். 700 நானோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா இன்ஃப்ராரெட் ரேடியஸ் சொல்லுவோம். அது ரெண்டுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஓகேவா, இப்போ 400 to 700 நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம். Let us see how this happen. Though chlorophyll is a major pigment responsible for trapping the light and other thylakoid pigments. Other thylakoid pigments like chlorophyll B, xanthophyll and carotenoid which is called as auxiliary pigment. இதெல்லாம் நம்ம auxiliary pigment சொல்றோம். ஓகேவா, அப்போ chlorophyll is a major pigment. chlorophyll ஏ தான் மேஜர் பிக்மெண்டா இருக்கு which is responsible for trapping a life and thylakoid pigments அது thylakoid present இருக்கு. அப்போ chlorophyll B, xanthophyll, carotenoid auxiliary pigment. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பைக் வாங்குறோம், ஒரு கார் தான் வாங்குறோம், இல்ல போனே வாங்குறோம் வச்சுக்கோங்க. போன் வந்துட்டு மெயின் பிக்மெண்ட் ரியாக்ஷன் சைட்டா இருக்கும். இதுக்கு நம்ம போன் கேஸ் போடுறோம், டெம்பர் கிளாஸ் எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா, ஹெட்செட்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா, அது auxiliary pigment இருக்கும். ஓகேங்களா, and also absorb light and transfer energy. இதுவும் லைட் அப்சார்ப் பண்ணும் and transfer the energy to the chlorophyll A. Indeed, they not enable in a wide range of wavelength of coming light to be utilized for photosynthesis but also protect the chlorophyll A from photooxidation. நடை சொன்ன மாதிரி carotenoid இருக்கு, xanthophyll இருக்கு, chlorophyll B இருக்கு, chlorophyll A இருக்கு. ஓகேவா, அப்போ இது எல்லாமே என்ன பண்ணும்னா அப்சர்வ் பண்ணும். எல்லாமே சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும். இது எல்லாமே சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா, ஒரு வேவ்ல இருந்து அப்சர்வ் பண்ணும். அப்புறம் வேவ்ல அப்சர்வ் பண்ணி இதோட எனர்ஜி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? chlorophyll A க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா, அப்போ இது அப்சர்வ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்றது இல்ல, இது வந்து போட்டோ ஆக்சிடேஷனால ரொம்ப எக்ஸ்போஸ் ஆச்சுப்பா. ரொம்ப chlorophyll A மட்டும் எல்லோ நானோமீட்டர் அவ்வளோ ரொம்ப எக்ஸ்போஸ் ஆச்சு, லீஃப் கருகி போயிடல. அதனால என்னது ஸ்பிளிட் பண்ணி எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இந்த chlorophyll A கன்வெர்ட் வந்து போட்டோ ஆக்சிடேஷன்ல ஆக்சிடைஸ் ஆகாம காப்பாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் chlorophyll A indeed they not enable the wide range of wavelength incoming பண்ணுது. ஓகேவா, இங்க நிறைய அப்படியே சூரிய ஒளி அடிக்கும் போது நிறைய வேவ்லென்த் ஆஃப் இன்க்ரீஸ் அரேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும் இல்லாம இப்போ நிறைய நாங்கள் ஒரு அடிக்க வரானா நம்ம பிரிச்சு வச்சிடறோம். பிரிச்சு வைக்கும் போது யாரும் நம்ம வந்துட்டு நம்மள அடிக்க மாட்டோம், நம்மள வந்து அவ்வளோ அடிக்க மாட்டோம்னு சொல்லுவோம் பாத்தீங்க. அந்த மாதிரி தான் இப்போ chlorophyll A இருந்து எல்லா லைட்டுமே chlorophyll A க்கு போச்சுன்னா, சன்லைட் எல்லா லைட்டுமே chlorophyll A க்கு போச்சுன்னா இந்த லைட் ரொம்ப லைட் எக்ஸ்போஸ், அதாவது ஃபோட்டோன் லைட். ஓகே, ஃபோட்டோ ஆக்சிடேஷன் லைட் ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகி லைட்ல எக்ஸ்போஸ் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி கருகி போயிடும். ஓகேவா, அதனால என்ன நடக்குதுன்னா இது எல்லாத்துலயும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறதுனால இது வந்து ஃபோட்டோ ஆக்சிடேஷனால chlorophyll A அப்படி பிக்மெண்ட் வந்து ஃபோட்டோ ஆக்சிடேஷனால கருகாம காப்பாற்றப்படுது. எதனால? இந்த ஆக்சியரி பிக்மெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ஆக்சியரி பிக்மெண்டோட ரெண்டு இது என்னது, வேவ்லென்த் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் அப்சர்வ் பண்ணிக்குது, அதோட பர்டனை குறைச்சிக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு குண்டா மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு டானுக்கெல்லாம் டான். ஓகேவா, இப்போ மாமூல் வாங்க அடியாட்கள் அனுப்புறான். ஓகேவா, மாமூல் வாங்க அடியாட்கள் அனுப்புறான். இவனே இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ மாமூல்லாம் அடியாள்கிட்ட வாங்கிட்டு அடியால்லாம் இங்கே மாமூல்லாம் வாங்கிட்டு எல்லா மாமூலையும் இவங்ககிட்ட கொடுத்துட்றான், எல்லா காசையும் டான் கிட்ட கொடுத்துட்றான். ஓகேவா, அப்புறம் யாராவது சண்டைக்கு எதாவது வந்துச்சுன்னா வந்து பிரிச்சு பார்த்துட்றான். ஓகே, அவனுக்கு பாதுகாப்பாராமல் நம்ம முன்னாடி போய் நின்றுறான். ஓகேங்களா, இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இனி லைட் ரியாக்ஷன் பார்ப்போம். வாட் இஸ் லைட் ரியாக்ஷன்? முன்னாடி சொன்ன மாதிரி கிரானா அண்ட் ஸ்ட்ரோமாவில் நடக்கக்கூடிய லைட் ரியாக்ஷன். இதுலேருந்து வர எண்ட் ப்ராடக்ட் தான் ஏடிபி. இந்த ஏடிபியை வச்சு தான் டார்க் ரியாக்ஷன்லாம் நடக்கும். Light reaction is a photochemical include the light absorbs of water. Photochemical phase include light absorption. என்னென்ன ஃபேஸ் நடக்கு பாருங்க. லைட் அப்சார்ப்ஷன் நடக்குது, வாட்டர் ஸ்பிளிட் ஆகுது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி இந்த கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் ஏடிபி NADP ஃபார்ம் ஆகுது.
ஓகேங்களா? இட் இஸ் அ photochemical phase. என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் லைட் அப்சர்வ் ஆகுது. லைட் அப்சர்வ் ஆனோடனே வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகுது. வாட்டர் ஸ்ப்ளிட் ஆனோடனே ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனோடனே ATP and ADP ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படி தான் நான் பார்ப்போம். ஓகேங்களா? Several protein complexes are involved in the process. The pigments are organized into distinct photochemicals called light harvesting complex. Light harvesting complex. அது என்ன சார் லைட் harvesting complex? நான் சொல்கிறேன். within the photosystem 1 and photosystem 2. photosystem 1 என்னன்னா pigments, group of pigments arrangement தான் நம்ம photosystem சொல்லுவோம். ஓகேங்களா? group of photosystem pigment arrangement நம்ம என்ன சொல்கிறோம்? photosystem சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லைட் harvesting complexல வந்துட்டு லைட் harvesting complexல இருந்து இந்த ஸ்ப்ளிட் ஆகி குளோரோஃபில் ஏக்கு போகுது. ஓகேங்களா? இது ஸ்ப்ளிட் ஆகி போகிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். லைட் harvesting complex வந்துட்டு என்ன கன்சிடர் இருக்குன்னா photosystem 1 photosystem 2 கன்சிடர் இருக்கும்வா. லைட் harvesting complexல பிக்மெண்ட்லாம் கன்சிடர் இருக்கும். அது குரூப் ஆஃப் பிக்மெண்ட் நம்ம சொல்லுவோம் photosystem சொல்கிறோம். ஓகேங்களா? These are named in the sequence of the discovery and not in the sequence their functions during the light reaction. The LHC is made up in hundreds of pigments molecules, boundary of proteins. Each photosynthesis of all the pigments except one molecules of chlorophyll A. ஓகே, எல்லா பிக்மெண்ட்ஸும் இருக்கும், எல்லா ஆச்சரி பிக்மெண்ட்ஸும் இருக்கும், பட் chlorophyll A இருக்காது. ஓகேங்களா? இதில் LHC அப்படின்றதுல chlorophyll A இருக்கும், பட் அந்த அளவுக்கு மாலிகுல்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஃபார்மிங் a light harvesting complex is called as antenna. இப்போ இங்கே பார்த்த மாதிரி இந்த ஆண்டனா அப்படின்ற சிக்னல் மூலியமாக தான் இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னது அப்சர்வ் ஆனது. இந்த ஆண்டனா சிக்னல் மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, chlorophyll Aக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. லைட் harvesting காம்பவுண்டாக chlorophyll Aக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. புரிஞ்சுதா? ஓகேவா? These pigment help to make a photosynthesis most evenly absorb and different wavelength வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகேவா? நிறைய வேவ் வந்து நம்ம அப்சர்வ் வரதை பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் வேவ்ல வந்துட்டு அப்சர்வ் ஆகுது, அது வரல. ஓகேவா? இந்த சிங்கிள் chlorophyll A molecules forms a reaction center. ஓகேவா? சிங்கிள் chlorophyll A molecules என்னது? ரியாக்ஷன் சென்டர். இங்கே முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? சிங்கிள் molecules A வந்து என்னது? ரியாக்ஷன் சென்டர். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரியாக்ஷன் சென்டர். இதை நம்ம ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதை வந்து ஆக்சசரிஸ். ஓகேவா? முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டனா மூலியமாக என்ன பண்ணுது? ஆண்டனா அப்படின்ற சிக்னல் மூலியமாக, ஆண்டனா தெரியல, சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுமாதிரி சிக்னல் வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது? எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி chlorophyll Aக்கு கொடுக்குது. லைட் harvesting complex லைட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுது. லைட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து chlorophyll Aக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே, the reaction center is different in both photosystem. photosystem என்னது? group of pigment. ஓகே, ரெண்டு photosystem டிஃப்ரெண்டாக இருக்கும். அதில் வந்து photosystem 1, ஏன் photosystem 1 photosystem 2 என்னன்னா, photosystem 1 chlorophyll வந்து abundant-ஆ இருக்கும், chlorophyll அதிகமாக இருக்கும், ஆக்சரி பிக்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். photosystem 2 chlorophyll வந்து கம்மியாக இருக்கும், ஆக்சரி பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதான் photosystem 1க்கு 2க்கான டிஃபரன்ஸ். பட் ஃபங்க்ஷன் எது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணும்? Z scheme எது ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுன்னா photosystem 2 தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சொல்கிறோம். The reaction centers in both the photosystem. In PS1 is the reaction center of the chlorophyll A as the absorption of peak. Chlorophyll A as the absorption of peak at a 700 nanometer. Okay, 700 nanometer வந்து chlorophyll A வந்து இருக்குமா? Hence it is called as a P700. P700 which PS2 has the absorption of maximum of 680. PS2 ல வந்து maximum வந்து 680 தான் இருக்குமா? அதனால P680 ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ PS1ல எவ்வளோ அப்சார்ப்ஷன் நடக்குது? 700 nanometer நடக்குது. இப்போ photosystem 1ல 700 nanometer நடக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம்? photosystem 1ல நடக்கிற 700 nanometer நடக்கிறதுனால P700ன்னு சொல்லுவோம். photosystem 2ல வந்துட்டு 680 நடக்குது, 680 nanometer நடக்கிறதுனால P680 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பார்ப்போம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்ம Z scheme சொல்கிறோம். லைட் ரியாக்ஷன் ஆஃப் Z scheme. 2 minutes. The photosynthesis is the reaction in the center of chlorophyll A absorbs a 680 nanometer. என்ன சொன்ன மாதிரி 680 nanometerல வந்துட்டு photosynthesis 2ல வந்துட்டு அப்சர்வ் ஆகுது. wavelength of red light causing the electron to become excited and jump into the orbit farther from the atomic nucleus. அட்டாமிக் நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு ஏன் சார் பேர் வந்துச்சுன்னா, இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எலக்ட்ரான் வந்து எக்ஸ்போல்ஸ் ஆகும். ஓகேவா? லைட் அப்சர்வ் ஆகும்போது photosystem லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து photosystem வந்து அப்சர்வ் ஆகும்போது எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல்ட் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரான் வந்து அப் இல்லாமல் டவுன் இல்லாமல். ஓகேங்களா? அதான் நம்ம ஒன் பை ஒன் டயக்ராம் வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் பிக்ட் அப் பை தி எலக்ட்ரான் அக்செப்டர். ஒரு எலக்ட்ரான் அக்செப்டரால பிக் பண்ணப்படும்.
எலக்ட்ரான் அக்செப்டர். எலக்ட்ரான் அக்செப்டரை பிக்மெண்ட் பண்ணுது. டு த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கன்சிஸ்டிங் சைட்டோக்ரோம். சைட்டோக்ரோம் வழியாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக ஃப்ரெண்ட் ஆகும். சென்ட் ஆகிட்டு எங்கே போகப்படுது? இன்னொரு ஃபோட்டோ சிஸ்டத்துக்கு போகப்படுது. இன்னொரு ஃபோட்டோ சிஸ்டம்லேருந்து மறுபடியும் எக்ஸ்பெல்ட் ஆகும். மறுபடியும் எக்ஸ்பெல்ட் ஆகிட்டு இந்த ஜெட் ஸ்கீம் மாதிரி போகும். நம்ம டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். This movement of electrons are uphill and downhill in terms of oxidation and reduction of redox potential scales. The electrons are not used as a pass to the electron transport chain, but they are passed to the pigment of photosystem 1. Simultaneously, electron is a reaction of photosystem 1, but is excited through the red light of the wavelength of 700 nanometer transport to the another acceptor of the redox reaction. இந்த குழப்பி கொடுத்துருப்போம். இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். லைட் வந்துட்டு அப்சர்வ் ஆகுது. இதில் ஃபோட்டோ சிஸ்டம் 1 இல்லை, PS1 இல்லை PS2 ஃபோட்டோ சிஸ்டம் 2 இல்லை, PS2 இல்லை. ஓகே, ஃபோட்டோ சிஸ்டம் 2 அதுக்கு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஓகே, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இதுலேருந்து அப்சர்வ் ஆகும்போது முன்னாடி என்ன சொன்னேன்? எல்லாமே குளோரோஃபில் ஏக்கு போகும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எல்லாருமே குளோரோஃபில் ஏக்கு போகும். குளோரோஃபில் ஏக்கு போகும்போது நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன பார்த்தோம்னா எல்லாமே குளோரோஃபில் ஏக்கு போகும். இப்போ எல்லாமே குளோரோஃபில் ஏக்கு போனால் அது ஒரு இப்போ எல்லா சன்லைட்டும் அதை தாங்க முடியாது. கொஞ்சம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகேவா? இங்கே வந்து எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. எங்கே இருக்கன்னா எல்லாமே குளோரோஃபில் ஏக்கு போகுது. கேட்டினாய்ட்ஸு, ஜாந்தோஃபில்லு, குளோரோஃபில் பி, இப்போ எல்லாமே குளோரோஃபில் ஏக்கு போகும்போது இதை என்ன பண்ணும்? இதுலேருந்து எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எலக்ட்ரானை வெளியே அனுப்பும். ஏன்னா எல்லாமே உள்ளே வந்துட்டே இருக்கு. அப்போ எலக்ட்ரானை வெளியே அனுப்பும். ஓகேங்களா? எல்லாமே உள்ளே வந்ததுனால கேட்டினாய்ட்ஸ் இந்த பிக்மெண்ட் எனர்ஜிலேருந்து எல்லாம் உள்ளே வரதுனால எலக்ட்ரான்ஸை வெளியே அனுப்பும். ஓகேவா? அதான் இங்கே பார்த்துருக்கோம். PS2 வந்துட்டு லைட் எல்லாம் அப்சர்வ் ஆகுது. குளோரோஃபில் வந்து எலக்ட்ரானை வெளியே அனுப்புது. இது வந்துட்டு எலக்ட்ரான் அக்செப்டர் நடந்துக்குது. எலக்ட்ரான் அக்செப்டர் எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோ ஃபைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் டவுன்ஹில் பண்ணுது. இன்னொன்று அனுப்புது. இன்னொரு ஃபோட்டோ சிஸ்டத்துக்கு அனுப்புது. ஓகேவா? அப்போ ஃபோட்டோ சிஸ்டத்துக்கு அனுப்பும்போது இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சைட்டோக்ரோம்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினால ஒரு ATP சிந்தசைஸ் ஆகுது. ADPலேருந்து ஒரு ATP சிந்தசைஸ் ஆகுது. ஃபோட்டோ பாஸ்போரைசேஷன் நடக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? பாஸ்போரைசேஷன் என்னது? ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டோட இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட்டோட ADP வந்து ஆட் ஆகுது. இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட்டோட ஒரு ADP ஆட் ஆகி ATP ஃபார்ம் ஆகுது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ எதில் நடக்குதுன்னா சைட்டோக்ரோம். இந்த பிளாஸ்டோகுவைனின் இருக்கும், பிளாஸ்டோசைனின் இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ சிஸ்டத்துக்கு போகுது. அப்போ இங்கே இந்த ஃபோட்டோ சிஸ்டத்துல என்ன இருக்கும்? குளோரோஃபில் ஏ இருக்குமா? இதுவும் சன்லைட்டோட இதாகுது. ஓகேவா? இதுலேயும் சில எனர்ஜி வருது, சன்லைட் எனர்ஜி வருது. இதுலேருந்து எலக்ட்ரான் இதில் வருது. ஓகேவா? அப்போ இதுவும் எக்ஸ்பல்ஸ் ஆகும். ஏன்னா இங்கேருந்து அடி வருது. ஓகே, 2 இடத்துல அடி வரும். அதுவும் உள்ள திணிக்கும் போது அதுவும் எக்ஸ்பல்ஸ், அதுவும் வெடிச்சிட்டு அதுவும் எலக்ட்ரானை இது பண்ணிட்டு என்ன ஆகும்? அங்கே ஒரு எலக்ட்ரான் அக்செப்டர் இருக்கும் ஃபோட்டோ சிஸ்டம் 2. ஓகேவா? அந்த எலக்ட்ரான் அக்செப்டர் என்ன ஆகும்னா NADH ஃபார்ம் பண்ணிடும். NADPH NAD+ல இருந்து நிக்கோட்டினைன் அடினைன் H2. ஓகேவா? H2ன்னு போடலாம், இல்லை H+ போடலாம், H+ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்படி இது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டோமாலேருந்து ஒரு ப்ரோட்டான்ஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா? இது நம்ம கீமோசிந்தட்டிக்கில் படிப்போம். ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எலக்ட்ரான் இருக்கு. 10 எலக்ட்ரான் நடக்குது. ஓகேங்களா? 10 எலக்ட்ரான் நடக்குது. ஓகேங்களா? லைட் வந்துட்டு எங்கே அடிக்குது? லைட் அடிக்கும் போது இங்கேருந்து எலக்ட்ரான் எக்ஸ்போஸ் ஆகுது. மேலே போகுதா? இங்கேருந்து எலக்ட்ரான் மேலே போகுதா? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்க. ஓகே, ஒரு ஆள் வந்து எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? PS2ல வந்துட்டு லைட் அடிக்கும்போது எலக்ட்ரான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஏன்னா லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அதில் வச்சுக்க முடியல. எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? இங்கே வந்து எலக்ட்ரான் அக்செப்டர் இருக்கார். இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு? மறுபடியும் டவுன்ஹில் பண்ணுறாரு. இது அப்பில் டவுன்ஹில் எங்கே அனுப்புறாரு? PS2க்கு அனுப்புறாரு. PS1க்கு அனுப்புறாரு. PS1லேருந்து PS2லேருந்து PS2க்கு அனுப்புறாரு. ஓகேங்களா? இப்போ அனுப்பும்போது சைட்டோக்ரோமிங் இருக்கும். ஓகேவா? B6ன்னு சொல்லுவோம். சைட்டோக்ரோம் B6. ஓகேவா? இது என்ன நடக்குதுன்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் செயின் நடக்கும். இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ATP ஃபார்ம் ஆகும். எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னா ADPயும் ஒரு இன்ஆர்கானிக்கான ஃபாஸ்பேட்டும் இருந்ததுனால ATP ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ADPயோட ஃபாஸ்பேட் ஆட் ஆச்சுன்னா அடினோசின் டைபாஸ்பேட் ஒரு பாஸ்பேட் ஆட் ஆச்சு அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக மாறுது. ஓகேங்களா? எப்படி ஆறாது? அப்போ இங்கேயும் போகுது. அப்போ இங்கிருந்து சன்லைட் வருது. இங்கே சன்லைட் வருது. இங்கேருந்து எலக்ட்ரானும் வருது. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரானை எக்ஸ்போஸ் பண்ணும்.
மறுபடியும் இது எலக்ட்ரான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரான் வந்துட்டு புரோட்டானோட சேரும். ஸ்டோமாவில் புரோட்டான் இருக்கும். ஓகேவா, இது வெளியே போயிடும். இது ஸ்டோமாவில் புரோட்டான் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, NADPH வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து கன்சியூம் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த எலக்ட்ரான் வந்து திரும்பி இந்த சைக்கிள் மாதிரி இதுக்குள்ளே வரல. அப்போ வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி இருக்கும். அப்போ இதுக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம ஆட் பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணுவோம். இது கூட வாட்டர் ஆட் ஆகும். வாட்டர் வந்து ஆக்சிடைஸ், முன்னாடி பார்த்த வாட்டர் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா, வாட்டர் வந்து என்ன கொடுக்குது, 2 எலக்ட்ரான் ப்ளஸ் கொடுக்குது. ஓகேங்களா, 2E-. ஓகேவா, அப்போ அந்த 2E- வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் 2H+. 2H+னா 2 புரோட்டான். இந்த புரோட்டான் எங்கே போகுது, இந்த புரோட்டான் எங்கே போகுது, ஸ்டோமாக்கு போயிடுது. ஒன்று ஸ்டோமாக்கு போயிடுது, இல்லை லூமனுக்கு போயிடுது. லூமனுக்கு தான் போகும். ஸ்டோமா லூமன் தான் ஸ்டோமாக்கு போகும். ஓகேவா, இந்த ஆக்சிஜன் என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆயிடுது. உங்களுக்கு இன்னும் புரியலனா நான் கிளியராக சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி, வாட்டர் வந்துட்டு என்ன கொடுக்குது, எலக்ட்ரானை எக்ஸ்பல்ஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் எங்கே போகுது, PS2க்கு போய் எக்ஸ்பல்ஸ் ஆகுது. எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது. எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் PS1க்கு போகுது. இங்கேருந்து மறுபடியும் எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகுது. இங்கேருந்து எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகும்போது ATP ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெண்ட் ஆகி NADPH ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அப்போ ATPயும் ஃபார்ம் ஆயாச்சு, NADPHும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் நம்ம பார்த்தா லைட் ரியாக்ஷன், இந்த லைட் ரியாக்ஷன் ATP ஃபார்ம் ஆயிடுச்சு, NADPHும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து எலக்ட்ரான் லூஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த வாட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது. ஓகேவா, இந்த வாட்டர்லேருந்து மறுபடியும் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா ஆக்சிஜன். அப்போ இந்த ஆக்சிஜன் எங்கே போகுதுன்னா அட்மாஸ்பியருக்கு போகுது. இது அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆயிடுது. பிளான்ட் ரிலீஸ் ஆக்சிஜன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆயிடுது. ஓகே, அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆகுது. அதோடு இல்லாமல் ஒரு புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. இந்த புரோட்டான் எங்கே போகுதுன்னா லூமனுக்கு போகுது. லூமன் எங்கே இருக்கும், தைலகாய்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் தைலகாய்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டர் பாடி இருக்கும். வாட்டர் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஓரத்தில். இது லூமன். அப்போ இங்கே தான் இந்த PS1 PS2 நடக்குது. PS2 PS1 இப்போ இங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நடக்குது. இங்கேருந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு, வாட்டரில் என்ன இருக்குது, எலக்ட்ரானு, ஆக்சிஜனு, புரோட்டான். ஓகேவா, எலக்ட்ரான், ஆக்சிஜன், புரோட்டான் வந்து வாட்டரில் இருக்குது. ஓகேவா, அப்போ எலக்ட்ரான் வந்துட்டு எக்ஸ்பல்ஸ் ஆகுது. இந்த மாதிரி எக்ஸ்பல்ஸ் ஆகி ATP ஃபார்மேஷனுக்கு இதாகுது. ஓகேவா, அப்போ அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர் வெளியே காற்றா ரிலீஸ் பண்ணி விட்டுருது. இந்த புரோட்டானை இந்த லூமனுக்குள்ளே அனுப்பிடுது. ஓகேவா, இந்த லூமன்ல இருந்து புரோட்டான் எப்படி வெளியே வருது, ATP எப்படி சிந்தசைஸ் ஆகுறதா நம்ம கீமோ ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ் படிப்போம். ஓகேவா, அது ஒன் பை ஒன்னா படிப்போம். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? இப்போ நம்ம வேர்டிங்ஸ் பார்த்தோம்னா எனக்கு இன்னும் புரியும். பாருங்க, these electrons are moved in a downhill again and this time the molecules of energy is rich in NADPH. இதுக்கு முன்னாடி நம்ம இதை படிச்சிருவோம். ஏன்னா ஒன்ஸ் அந்த டயக்ராம் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்க, system of cytochromes. This movement of electrons of uphill and downhill in oxidation reduction is redox reaction. The electrons are not used up as a pass to the electron transport chain, but they are passed on the pigment of the photosynthesis 1. For passment of the pigment of the photosynthesis 1, simultaneously the electrons reactions enter the photosynthesis 1 and also excited when they receive a red light. Red light receive ஆகும், மறுபடியும் excite ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா, 700 nanometerல this is transferred to the another acceptor molecule to the greater redox potential. Greater redox potential another redox molecule மறுபடியும் accept பண்ணப்படுது. அதான் PS1. ஓகேவா, ஏன்னா 700 மாலிகுல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணப்படல. ஓகேவா, அந்த மாலிகுல் வந்து அப்சர்வ் ஆகி அதுலேருந்து 700 நானோமீட்டர் அடிக்கும்போது மறுபடியும் வந்து எக்ஸ்பல்ஸ் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து மறுபடியும் எக்ஸ்பல்ஸ் ஆகும்போது அதில் வந்து NADPH ஃபார்ம் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ்ட் அது downhill again and this time the molecules of energy is rich in NADP+. The addition of the electrons reduces NADP+. NADP+ வந்துட்டு என்ன பண்ணுது, ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் தான் ரிடக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, NADPH+ மாறுது. ஓகே, NADPH+ மாறுது. இதை நம்ம இப்படி கூட எழுதலாம், H2. ஓகே, இப்படி கூட எழுதலாம். ஓகேங்களா, this whole scheme transfer of electrons starting from PS2 தான் ஆரம்பிக்குது, பிளே ஸ்டேஷனில்
photosystem 2 ஆரம்பிச்சு uphill to the acceptor down to the electron transport chain to ps1 excitation of electron transfer to the another acceptor of final downhill of the NADH ஓகேவா இப்படிலாம் நடந்து uphill downhill நடந்து ATP ஃபார்ம் ஆகுது மறுபடியும் uphill downhill நடந்துட்டு NAD+ க்கு வந்து NAD+ ல இருந்து NADP+ H2 ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா இந்த reduced to NADP+ HS this is called as Z scheme ஏன் Z scheme சொல்லணும்னா Z மாதிரி இருக்குமா இது பார்க்கிறதுக்கு Z மாதிரி இருக்குமா பாத்தீங்களா Z மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதனால இந்த Z scheme னு சொல்றோம் okay due to the characteristic shape this shape is formed when all carriers are placed in the sequence of the redox potential scales okay இதெல்லாம் நடக்குது redox potential scales வந்து நடக்கும்போது சொல்றாங்க ஓகேவா the splitting of water நம்மளோட சொன்ன மாதிரி splitting of water என்ன நடக்கும்னு சொன்னேன் you could have house ps2 supply of electron continuously முன்னாடி சொன்ன பாத்தீங்களா எப்படி ps2 க்கு எலக்ட்ரான் வந்துட்டே இருக்கு ஓகேவா இங்க வந்து எலக்ட்ரான் வந்துட்டே இருக்கு இந்த எலக்ட்ரான் வந்துட்டே இருக்கிறதுனால எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால எலக்ட்ரான் செலவாயிட்டே இருக்கு எலக்ட்ரான் எங்க செலவாகுது இங்க எக்ஸ்போஸ் ஆற எலக்ட்ரானை வச்சு தான் என்ன ஃபார்ம் ஆகுது NADPH2 ஃபார்ம் ஆகுது ஓகேவா NADPH2 ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா இங்க எக்ஸ்போஸ் ஆன எலக்ட்ரானையும் அப்புறம் ஸ்டோமால இருந்து வர புரோட்டானையும் சேர்த்து தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது NADPH எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த PS2 ல இருந்து எக்ஸ்போஸ் ஆகிற எலக்ட்ரான் அப்புறம் ஸ்டோமால இருந்து வர புரோட்டானை சேர்த்து தான் NADPH2 வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸ் சப்ளை எது கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா வாட்டர் கொடுக்குது வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகுது வாட்டர் எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தா மூணா ஸ்பிளிட் ஆகுது ஒன்று எலக்ட்ரானா ஸ்பிளிட் ஆகுது இன்னொன்று ஆக்சிஜனா ஸ்பிளிட் ஆகுது இன்னொன்று புரோட்டானா ஸ்பிளிட் ஆகுது ஓகேவா எலக்ட்ரான் வந்துட்டு PS2க்கு போயிட்டு அந்த NADPH ஃபார்ம் பண்ணது யூஸ் பண்ணுது ஆக்சிஜன் என்ன பண்ணுது அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆகி ஏரா ரிலீஸ் ஆயிருது இந்த H+ புரோட்டான் ரிலீஸ் பண்ணுது லூமனுக்குள்ள போயிருது ஓகேவா லூமன்னா தைலக்காய்க்குள்ள இருக்க லூமனுக்குள்ள போயிருது ஓகேங்களா the splitting of water okay the electron that were moved from the photosystem 2 to be replaced okay photosystem 2 ல இருந்து electron மூவ் ஆச்சா ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் ஓகே ஒரு 10 பேர் இருக்கறதே 9 பேர் இருந்தா 10 தான் வந்து அவன் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஓகேவா அந்த ரீப்ளேஸ் பண்ற வேலைய வந்து ஆக்சிஜன் வாட்டர் பாக்குது ஓகேங்களா this is achieved by the electron by available during the splitting of water இது எப்படினா splitting of water ல அச்சீவ் பண்ணப்படுது the splitting of water is associated with the PS2 the water is split into 2H+ and one of the electron and it create oxygen one is a net product of photosynthesis the electron is needed to be replaced to those removed by the photosystem 1 and provided to the photosystem 2 okay va water 2 molecules of water 4H+ ion release பண்ணுது 4H+ ions எங்க போகுது 4H+ ion எங்க போகுது lumen குள்ள போயிருது ஓகேவா இந்த ஆக்சிஜன் எங்க போயிருது அட்மாஸ்பியர்ல போயிருது அட்மாஸ்பியருக்கு போயிருது இந்த 4e- எலக்ட்ரான் எங்க போகுது PS photosystem 2 க்கு போயிருது ஓகேவா புரிஞ்சுதா we need to emphasize here that the water splitting complex is associated with PS2 water splitting complex is associated with PS2 ஓட அசோசியேட் இருக்கு ஏன்னா இங்க பாருங்க PS2 ஓட தான் அசோசியேட் ஆயிருக்கு PS2 ஓட தான் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்பவுண்ட் அசோசியேட் ஆயிருக்கு இங்க இருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஓகேவா which is itself physically located in the inner side of the membrane of thylakoid okay inner side of the membrane of thylakoid வந்து லொகேட் ஆயிருக்கு ஓகேவா இது வாட்டர் ஸ்பிளிட்டிங் இங்க பாத்தீங்கன்னா நம்ம டயகிராம் போட்டுருப்போம் இல்லையா பாத்தீங்களா இங்க தான் இந்த ரெட் கலர் டயகிராம் இருக்கு பாத்தீங்க அதான் வாட்டர் ஸ்பிளிட்டிங் சொன்னோம் பாத்தீங்களா இது இன்னர் சைடு ஆஃப் த தைலக்காய்டு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு then where are the oxygen formed to likely to be released in the lumenல தான் ஓகேவா ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுற புரோட்டான் ஃபார்ம் வந்து எங்க ரிலீஸ் ஆகுது லூமென்ல தான் ரிலீஸ் ஆகுது அதர் சைடு ஆஃப் த மெம்பரேன் இல்ல லூமென்ல தான் ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா and where are the protons and oxygen formed likely to be released lumenல தான் ரிலீஸ் ஆகுது ஓகே லூமென்ல தான் ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா இங்க நம்ம கிளியரா முன்னாடியே கிளியரா சொல்லிட்டோம் இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங்ல வாட்டர் ஸ்பிளிட்ல நம்ம கிளியரா சொல்லிட்டோம் வாட்டர் ஸ்பிளிட் ஆகி எலக்ட்ரானை ஃபார்ம் பண்ணி அந்த எலக்ட்ரான் வந்து photosystem 2 க்கு போகுது photosystem 2 க்கு போய் மறுபடியும் எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பல்ஸ் ஆகி எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகுது எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து ATP ஃபார்ம் ஆகுது ATP ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் டவுன்ஹில் நடந்து இன்னொரு photosystem 1 க்கு போகுது photosystem 1 ல இருந்து மறுபடியும் எக்ஸ்பல்ஸ் ஆகுது மறுபடியும் எக்ஸ்பல்ஸ் ஆகி எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகுது மறுபடியும் எலக்ட்ரான் அக்செப்டர்ல இருந்து மறுபடியும் டவுன்ஹில் நடக்குது டவுன்ஹில் நடந்து மறுபடியும் எங்க போகுது NADP போகுது NADPH ஓட H+ ஓட ஃபார்ம் ஆகி NADPH2 ஃபார்ம் ஆகுது அப்ப NADPH2 ஃபார்ம் ஆச்சு ATP ஃபார்ம் ஆச்சு ஒரு எலக்ட்ரான் வந்து செலவாகி போச்சு இப்போ மறுபடியும் எலக்ட்ரான் வந்து மறுபடியும் வாட்டர்ல கொடுக்குது இந்த வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணும்போது எலக்ட்ரானும் ஃபார்ம் ஆகுது ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகுது ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆயிருது மறுபடியும் இந்த புரோட்டான் வந்து எங்க ரிலீஸ் ஆயிருதுன்னா லூமெனுக்கு போயிருது ஓகேங்களா ஓகே ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் இது நம்ம சைக்கிளிக் அண்ட் நான் சைக்கிளிங் சொல்லுவோம் ஓகேங்களா சைக்கிளிக் நான் சைக்கிளிக் என்ன சைக்கிளிக்னா
ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டு அதே இடத்துக்கு வந்த சைக்கிளிக். ஓகேவா? நான் சைக்கிளிக்னா ஒரு இடத்துக்கு ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போகாம அப்படி போச்சுன்னா நான் சைக்கிளிக். ஓகேவா? அப்போ இந்த Z ஸ்கீம் இப்போ படிச்சோம் பாத்தீங்களா? Z ஸ்கீம்ன்றது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது வந்து நான் சைக்கிளிக். ஏன் நான் சைக்கிளிக்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. ஓகேவா? PS2ல வந்துட்டு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. PS2 வந்து எலக்ட்ரான் வந்து வெளியே போகுது. பட் இங்க வெளியே போய் நீங்க செலவாயிருது. எலக்ட்ரான் வந்து செலவாகி NADPH ஃபார்ம் ஆயிருது. செலவாயிருச்சு. அப்போ இது நான் சைக்கிளிக். ஏன்னா சைக்கிளிக்னா இப்படி வராது. இதே எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பல்ஸ் ஆகி மறுபடியும் அந்த எலக்ட்ரானுக்குள்ளேயே வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த PS2க்குள்ளேயே வந்துச்சுன்னா சைக்கிளிக்னு சொல்றோம். ஓகேவா? சைக்கிளிக் நான் சைக்கிளிக்கான மேஜர் டிஃபரன்ஷியேட் இதுதான். அப்போ நம்ம Z ஸ்கீம் வந்து நான் சைக்கிளிக், அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? Z ஸ்கீம் வந்து நான் சைக்கிளிக், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து நான் சைக்கிளிக். ஏன்னா எலக்ட்ரான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, மற்றது எக்ஸ்போஸ் ஆகாது. லிவிங் ஆர்கானிசம் தெரியுதா? தெரியல. Living organisms have the capability of extracting energy from oxidizable substance and stores in the form of bond energy. அப்போ எனர்ஜி எங்க ஸ்டோர் ஆகுது? இங்க சூப்பரா கொடுத்துட்டான். எனர்ஜி எங்க ஸ்டோர் ஆகுது? பாண்ட்லாம் ஸ்டோர் ஆகுது. சார் பாண்ட்னா என்ன சார்னா இப்படி தெரியும் பாத்தீங்களா? இதுக்கு இருக்கு பாத்தீங்களா? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இதான் பாண்ட். இங்க தான் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. Special substance like ATP carry this energy in the chemical bond. The process through which ATP is synthesized by cell. ATP synthesized by cell is called mitochondria and chloroplast, named the phosphorylation. Phosphorylation and the ATP synthesis by cell. Okay, wow. Photophosphorylation is the synthesis of ATP from ADP and inorganic phosphate. ATP from inorganic phosphate. அதாவது inorganic phosphate னா என்னது? P. இன்ஆர்கானிக் பாஸ்பேட் யாரு கூட அட்டாச் ஆகாம இருக்கு? இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட அடினோசின் டைபாஸ்பேட் சேரும்போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா ஃபார்ம் ஆகுது. ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? போட்டோபாஸ்போரைலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல நடக்குது. ஓகே, இது எதில் நடக்குது? லைட் பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல நடக்குது. ஓகேவா? when two photosystem works in a series, ரெண்டு photosystem works in a series, first PS2 முன்னாடி சொன்ன PS2 and PS1 ஃபங்க்ஷன் எது பண்ணு? ஃபர்ஸ்ட் PS2 தான் ஃபங்க்ஷன் பண்ணும், அதுக்கப்புறம் தான் PS1 ஃபங்க்ஷன் ஆகும். process is called as a non cyclic photophosphorylation. இது வந்து நான் சைக்கிளிக் photophosphorylation சொல்றோம். நேரத்தை கலர் யூஸ் பண்ணுவோம், ரெட்டாவே யூஸ் போயிட்டு. அப்போ என்னது? போட்டோ சிஸ்டம் 2ல ஆரம்பிச்சு போட்டோ சிஸ்டம் 1க்கு போய் மறுபடியும் அந்த எலக்ட்ரான் வெளியே போறது. ஓகேவா? சைக்கிளிக்னா எப்படி இருக்கும்? ரவுண்ட் நல்லா கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? நான் சைக்கிளிக்னா கம்ப்ளீட் ஆகாது. முன்னாடி சொன்ன மாதிரி Z ஸ்கீம் மாதிரி இருக்கும். Z ஸ்கீம் மாதிரி எப்படி நான் கம்ப்ளீட். இங்கேருந்து எக்ஸ்போஸ் ஆகி பார்த்தீங்களா? இங்கேருந்து செலவாயிடுது. ஓகே, மறுபடியும் அந்த ஃபார்முக்கு வரல, ரிட்டர்ன் ஆஃப் த ஃபார்முக்கு வரல, அந்த அம்மா கிட்ட வரல. ஓகேவா? மறுபடியும் அம்மா கிட்டே வந்துச்சுன்னா அது என்னது? சைக்கிளிக். ஓகே ஓகேண்ணா? The two photosystems are connected through a electron transport chain. They are seen in the earliest in the Z scheme. Z scheme ல பார்த்த மாதிரி electron transport non cycling. Both ATP and NADP plus are synthesized by the kind of electron flow. Okay, when PS1 is functional, the electron is circulated when the photosystem and the phosphorylation occurs. Phosphorylation occurs due to the cyclic flow of the electrons. ஓகேங்களா? இங்க PS1 மட்டும் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, PS1 வந்து P700. ஓகே, PS1 வந்து P700, PS2 வந்து P680. ஏன் P700 P680 சொல்றோம்? இது வந்து அப்சர்வ் ஆகுது 680 நானோமீட்டர்ல. PS1 வந்துட்டு எதுல அப்சர்வ் ஆகும்? 700 நானோமீட்டர்ல அப்சர்வ் ஆகும். இப்போ நம்ம P700 சொல்லுவோம். PS2 வந்துட்டு 680 நானோமீட்டர்ல அப்சர்வ் ஆகிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்? 680 நானோமீட்டர்னு சொல்லுவோம். P680 சொல்லுவோம். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து லைட் வந்து அப்சர்வ் ஆகுது. இந்த லைட் அப்சர்வ் ஆகுது. லைட் எதில் அப்சர்வ் ஆகுது? PS1ல அப்சர்வ் ஆகுது. PS1 எங்க இருக்கு? PS1ல அப்சர்வ் ஆகுது. இதை விட்டுருங்க, PS1ல மட்டும் தான் நடக்குது. ஓகே, PS1ல மட்டும் தான் நடக்குது. ஓகேங்களா? PS1 எங்க இருக்கும்? ஸ்ட்ரோமா லேமெல்லால. ஓகேவா? அப்போ லைட் வந்து அப்சர்வ் ஆகுது. லைட் வந்து அப்சர்வ் ஆகும்போது என்ன நடக்கும்? எலக்ட்ரான் வந்து டிஸ்பல்ஸ் ஆகும். எலக்ட்ரான் வந்து இதாகுது, ஸ்பிளிட் ஆகுது. எலக்ட்ரான் ஸ்பிளிட் ஆகிட்டு மறுபடியும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலியமா சைட்டோக்ரோம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் மூலியமா மறுபடியும் அந்த எலக்ட்ரான் வந்து இங்கே வந்தது. ஓகேவா? அப்போ ATP ஸ்பிளிட் ஆகி மறுபடியும் இங்கே வருது. இப்படி நடக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அதாவது லைட் அடிக்குது கண்ணா, நம்ம இந்த நான் சைக்கிள் Z ஸ்கீம்ல பார்த்த மாதிரி தான். லைட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது PS1ல. ஓகேவா? PS1ல வந்து விழுது. PS1ல 700 நானோமீட்டர் இருக்கு. அது விழும்போது என்ன எக்ஸ்பல்ஸ் ஆகுது? எலக்ட்ரானை எக்ஸ்பல்ஸ் பண்ணி விடுது. இது எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுது. எலக்ட்ரான் அக்செப்டர் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் PS2க்கு போகுது. ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரான் இப்படி வரும்போது ஒரு பாஸ்போரைலேஷன் நடக்குது. பாஸ்போரைலேஷன் வந்து ATP ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுல இருந்து ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுதான் சைக்கிளிக் ரியாக்ஷன்.
சைக்கிளிக் ரியாக்ஷன் இதுதான். Phase is the membrane lamella. ஓகேவா? A possible location where this could be happen in the stroma lamella. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரோமா லேமெல்லால தான் நடக்கும். ஸ்ட்ரோமா லேமெல்லால இருக்கு, ரெண்டு கிரானையும் கனெக்ட் பண்றது தான் ஸ்ட்ரோமா லேமெல்லா. அப்போ PS1 எங்க நடக்குதோ ஸ்ட்ரோமா லேமெல்லால நடக்கும். ஓகேவா? ஸ்ட்ரோமா லேமெல்லால நடக்குது, PS1 நடக்குது. ஓகேவா? அப்ப சைக்கிளிக் ரியாக்ஷன் எதுல மட்டும் நடக்கும்? ஸ்ட்ரோமா லேமெல்லால மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? அப்ப சைக்கிளிக் ரியாக்ஷன் வந்துட்டு கிரானால நடக்காது. ஓகேவா? புரிஞ்சுதா? கிரானால நடக்கும், நான் சைக்கிளிக் வந்து கிரானாலே நடக்கும், ஸ்ட்ரோமா லேமெல்லால நடக்கும். பட் சைக்கிளிக் எதுல மட்டும் தான் நடக்கும்? ஸ்ட்ரோமா லேமெல்லால மட்டும் தான் நடக்கும். மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லால மட்டும் நடக்கும். இங்க இந்த எக்ஸ்போஸ் ஆகி மறுபடியும் அது திரும்ப வந்துடும். திரும்ப வரும்போது ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆயிருது. அதான் சொல்றாங்க. மறுபடியும் திரும்ப வந்துடும். திரும்ப வரும்போது ATP வந்து ஃபார்ம் ஆயிருது. ஓகேவா? லொகேஷன் வந்து ஸ்ட்ரோமா லேமெல்லா. ஸ்ட்ரோமா லேமெல்லா. While the membrane or lamellae of the grana are both PS1 and PS2, the stroma lamella membrane lacks in PS2. Stroma lamella membrane lacks in PS2 as well as the NADP plus reductase enzyme. ஓகேவா? அதாவது NADP plus reductase enzyme இருக்காது. ஏன்னா அதுல ATP synthase enzyme மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ATP மட்டும் தான் சிந்தசைஸ் பண்ணும், NADP plus சிந்தசைஸ் பண்ணாது. ஏன் சிந்தசைஸ் பண்ணாதுன்னா அதுல ATP reductase enzymes present ஆகல. ஏன்னா நம்ம Z-ஸ்கீம்ல பார்த்துருப்போம், என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? ATPயும் ஃபார்ம் ஆயிருப்போம், NADPHும் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? பார்த்தோம் ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஆனால் சைக்கிளிக்ல ஏன் அது ஃபார்ம் ஆகலன்னா NADP பிளஸ் இல்லை, அது ரிடக்டேஸ் என்சைம் இல்லை, ப்ரெசென்ட் ஆகாததுனால அது ATP மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது PS1ல மட்டும் நடக்கிறதுனால எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகி மறுபடியும் அந்த எலக்ட்ரானிக்கே வந்து மதர் செல்லுக்கே வந்துடும். அப்படி டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரான் வரும்போது அது பாஸ்பேட்டோட ஆட் ஆகி ATP ஃபார்ம் ஆகுது. NADP பிளஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா NADP பிளஸ் ரிடக்டேஸ் என்சைம் அங்கே ப்ரெசென்ட் ஆகல, அது ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால. ஓகேவா? The ஹெச்ஐடி does not pass into NADP plus but is cycled back. ஓகே, NADP plus ஃபார்ம் ஆகாது. ஏன்னா என்சைம் இல்லை. இங்க பாருங்க இது பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க வந்து எக்ஸைட் ஆகுது, இங்க டவுன் ஹில் ஆகிட்டு இங்க NADP பிளஸுக்கு போகுது. ஏன் NADP பிளஸுக்கு போகுது? இதுல வந்துட்டு என்ன இருக்கு? NADP சிந்தடைஸ் என்சைம் இருக்கிறதுனால அங்க போச்சு. NADP சிந்தடைஸ் இல்லாததுனால இது மறுபடியும் இங்க வந்துருது. அதான் இங்க சொல்ல வரேன். ஓகேவா? The excited electron does not point but is cycled back to the PS1 complex through the electron transport chain. சைட்டோக்ரோம் மூலமா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமா மறுபடியும் கீழ வந்துருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? The cyclic flow ends a result only in the synthesis of ATP. இதனால என்ன நடக்கும்? synthesis of ATP மட்டும் தான் நடக்கும், but not NADP plus. NADP plus நடக்காது. அப்போ சைக்கிளுக்கு நான் சைக்கிள் நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஒன்ஸ் வந்துட்டு உள்ள வரும், இது வந்து உள்ள வராது, செலவாயிரும். அதே மட்டும் இல்லாம NADPH வந்து எதுல ஃபார்ம் ஆகும்? நான் சைக்கிள்ல மட்டும் தான் ஃபார்ம் ஆகும், சைக்கிளிக்ல ஃபார்ம் ஆகாது. கிளியரா கொடுத்துருக்காங்க. சைக்கிளிக் photosynthesis also occurs when only light wavelength is beyond 680 nanometers. Beyond 680 nanometers and the available of excitation. அப்பதான் available of excitation வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப சைக்கிளிக் நான் சைக்கிளிக் பார்த்திருந்தோம். சைக்கிளிக்ல Z-ஸ்கீம் வருது. Z-ஸ்கீம் வருது எப்படி வரும்? இப்படி வரும். எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பல்ஸ் ஆகி மறுபடியும் அந்த எலக்ட்ரான் வந்துட்டு PS1க்கு போகும். PS1லேருந்து மறுபடியும் எக்ஸ்பல்ஸ் ஆகி மறுபடியும் டவுன் ஹில் ஆகி NADP பிளஸோட போயிடும். ஏன்னா NADP சிந்தடைஸ் என்சைம் இருக்கிறது, அதோட NADP பிளஸோட போயிட்டு அந்த NADPH2 வந்து ஃபார்ம் பண்ணிடும். பட் அது நம்ம சைக்கிளிக்ல பார்த்தோம்னா அதே எக்ஸ்பல்ஸ் ஆகும். PS2ல தான் எக்ஸ்பல்ஸ் ஆகும். 680 நானோமீட்டர் அதிகமாக இருக்கும். அதாவது 700 நானோமீட்டர் இருந்தால் தான் அந்த PS1லேருந்து எக்ஸ்பல்ஸ் ஆகும். எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பல்ஸ் ஆகி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப இதுக்கே வந்துடும். ஏன்னா NADP சிந்தடைஸ் என்சைம் இல்லாததுனால மறுபடியும் அந்த PS2க்கே வந்துடும், PS1க்கே வந்துடும். அந்த PS1க்கு வரும்போது ATP மட்டும் தான் சிந்தசைஸ் பண்ணோம், NADP பிளஸ் சிந்தசைஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ் பார்ப்போம். கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா லூமனுக்குள்ள வந்துட்டு எது போயிருச்சு? புரோட்டான்ஸ் போயிருச்சு. அந்த புரோட்டான்ஸ் போனது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது? அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்லிட்டே இருப்போம், ATP வந்து சிந்தசைஸ் ஆகுது. இங்க பாருங்களேன், வந்து ஓகே இங்கிருந்து இப்படி போகும்போது ஒரு ATP சிந்தசைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிருந்து அங்கே போகும்போது ஒரு ATP சிந்தசைஸ். அது எப்படி சார் இங்கிருந்து அங்கே போகும்போது ATP சிந்தசைஸ் ஆகும், அங்கே இங்கே போகும்போது ATP சிந்தசைஸ் ஆகும் அப்படின்றத ஒரு ஃபுல்லா ATP எப்படி சிந்தசைஸ் ஆகுது, அந்த லூமன்லேருந்து புரோட்டான் எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்றது தான் இந்த கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ். ஓகேவா? இதை நம்ம பார்த்துருவோம் கொஞ்ச நேரத்தில். ஓகே, இது வந்துட்டு இவங்க லைனிங்ஸ் வந்து குழப்பிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கீமோ ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ் எதுக்கெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா 4 விஷயம் இருக்குது. ஓகேவா? மெம்பரேன் வேணும், ப்ரோட்டான் கிரேடியன்ட்னு சொல்லுவோம். அது என்ன ப்ரோட்டான் கிரேடியன்ட்? என்ன கிரேடு? ப்ரோட்டான்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ப்ரோட்டான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கிரேடியன்ஸ் வந்து எக்ஸ்பல்ஸ் ஆகி வெளியே போகுது பார்த்தீங்களா? அப்போ அந்த எக்ஸ்பல்ஸ் ஆகி வெளியே போகிறது லூமனில் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் போகும். படிச்சிருப்பீங்க தெரியுமா? ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து
லோவர் கான்சன்ட்ரேஷன் போகும். ஓகேவா, படிச்சிருப்பீங்க. ஓகேவா, அப்போ ப்ரோட்டான் கிரேடியன்ட் வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஒரு லூமனுக்குள்ள அதிகமான ப்ரோட்டான் கிரேடியன்ட் இருந்தால் லூமன்லேருந்து ஸ்டோமாக்கு போயிடும். ஸ்டோமாக்குள்ள அதிகமான கிரேடியன்ட் இருந்தால் ஸ்டோமாலேருந்து லூமன் வரும். ஓகேவா, அப்போ லூமனுக்குள்ள அதிகமான ப்ரோட்டான் கிரேடியன்ட் இருக்குது, அது வெளியே போயிடுது. அது ப்ரோட்டான் பம்ப் இருக்குது, ப்ரோட்டான் பம்ப் இருக்கணும், அப்புறம் மெம்பரேன் இருக்கும். ஓகேங்களா, இந்த நம்ம பார்த்தலாம். இது நம்ம எதோட மேட்ச் ஆகும்னா அந்த Z ஸ்கீமோட மேட்ச் ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் பார்த்துட்டு அப்புறம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகேங்களா, இது என்ன சார் அப்படின்னா PS2ல லைட் ஆட் ஆகுது. ஓகேவா, இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா, PS2ல லைட் ஆட் ஆகுது. PS2ல லைட் ஆட் ஆகும்போது என்ன நடக்கும்? எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பல்ஸ் ஆகும். எலக்ட்ரான் எக்ஸ்பல்ஸ் ஆகும்போது அந்த எக்ஸ்பல்ஸ் ஆன எலக்ட்ரானை மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்? வாட்டர் ஆட் பண்ணுவோம். வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகி என்னென்ன ஃபார்ம் ஆகும் சொல்லியிருந்தேன்? எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும். அந்த எலக்ட்ரான் வந்து அந்த PS2க்கு போயிடும். ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்சிஜன் வந்துட்டு அட்மாஸ்பியருக்கு போயிடும். அட்மாஸ்பியர் போயிடும். இந்த H+ புரோட்டான் வந்து எங்க போகும் சொன்னா லூமன். இதான் லூமன். இதான் அந்த தைலகாய்டு. இது என்ன தெரியுமா? இதான் தைலகாய்டு. இப்படி இருக்கும் பாத்தீங்களா தைலகாய்டு. கிரானா, இந்த கிரானா இருக்கிற ஒரு தைலகாய்டு தான் இது. ஓகேவா, ஒரு தைலகாய்டு. இந்த தைலகாய்டால இது இங்க தான் நடக்கும். PS2 PS1 அப்படி நடக்கும். ஓகேவா, இப்படிதான் நடக்கும். ஓகேங்களா, இந்த தைலகாய்டுல மேல தான் நடக்கும். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகிறத மேனேஜ் பண்ணுறதுக்காக வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகும் என்னென்ன ஃபார்ம் ஆகும் சொல்லியிருந்தோம்? ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகி அட்மாஸ்பியருக்கு போயிடும். எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகி PS2க்கு போயிடும். இந்த புரோட்டான் வந்துட்டு லூமனுக்கு வந்துடும். ஓகேவா, அடுத்தது பிளாஸ்டர் காயினிங் போகுது. பிளாஸ்டர் காயினிங் வந்துட்டு ஒரு ஹைட்ரோஜன் தேவைப்படுது. எதுக்கு? ATP சிந்தசிஸ் பண்ணுறது ஹைட்ரோஜன் தேவைப்படுறதுனால சைட்டோக்ரோம் B6 வழியா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வழியா இன்னொரு ஹைட்ரோஜன் வந்துட்டு, ஹைட்ரோஜன் H+னா புரோட்டான் H+ ஒன்று தான். ஓகேவா, இப்போ இன்னொரு புரோட்டான் வந்து ஸ்டோமாலேருந்து உள்ள வருது பிளாஸ்டர் காயினின் வழியா. எதுக்கு வருதுன்னா ATP சிந்தசிஸ்க்காக. ஓகேவா, அப்போ சைட்டோக்ரோம் பிளாஸ்டர் காயினிங் வழியா இன்னொரு புரோட்டான் வந்து உள்ள வருது. இங்கே ஸ்டோமால வந்து லோ புரோட்டான் இருக்கு. ஓகேவா, ஓகே, லோ ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் போகும். அப்போ லோமன்ல தான் வெளியே போய் ஆகணும். ஓகேங்களா, அப்போ ஸ்டோமால வந்து கம்மியான புரோட்டான் இருக்கு. அந்த புரோட்டான் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு உள்ள வருது. ஓகேங்களா, சிந்தசிஸ் பண்ண உள்ள வருது. ஏற்கனவே இங்கேருந்து ஒரு புரோட்டான் வந்து லூமன்ல இருக்கு, இங்கேருந்து ஒரு புரோட்டான் வந்து லூமன்ல இருக்கு. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் சேரும்போது, இப்படிலாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இதான் நம்ம புரோட்டான் பம்ப்னு சொல்லுவோம். சைட்டோக்ரோம் B6 சைட்டோக்ரோம் B6ல என்ன நடக்குது நம்ம சொல்லியிருந்தோம். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாமா ATP சிந்தசிஸ் ஆகும் சொல்லியிருந்தோம். ஓகேவா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து இப்படி போகும் பார்த்தீங்களா, சைட்டோக்ரோம் B6ல நடக்குது. அந்த சைட்டோக்ரோம் B6Fலேருந்து ஒரு புரோட்டான் வந்து ரிலீஸ் ஆகுது. எங்கள் ஸ்டோமாலேருந்து உள்ள வருது. ஓகேங்களா, அப்போ ரெண்டு வகையான புரோட்டான் வருது. ஒன்று வந்துட்டு இங்கே ஆக்சிடைஸ், வாட்டர் ஸ்ப்ளிட் ஆனாலும் ஆக்சிடைஸ் புரோட்டான் வந்து லூமன்ல ஸ்டோர் ஆகுது. மறுபடியும் வெளியே இருந்து ஒரு புரோட்டான் வந்து லூமன்ல ஸ்டோர் ஆகுது. இதுக்கப்புறம் எலக்ட்ரான் வந்து இந்த கிரீன் கலர் தான் எலக்ட்ரான், ப்ளூ கலர் தான் எலக்ட்ரான் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகி வெளியே போயிடுது. ஓகேங்களா, அப்போ இப்படி வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து புரோட்டான் இருக்கு. புரோட்டான் கிரேடியன்ட் ஹையரா இருக்கு. ஓகேவா, இதை வந்து வெளியே தள்ளி ஆகணும். வெளியே எப்படி தள்ளணும்னா இந்த அக்செப்டர் மூலியமா. ரெண்டு அக்செப்டர் இருக்கு. ATP சிந்தசிஸ் வந்து ரெண்டு இருக்கும். ஓகேவா, CF0 சொல்லுவோம். CF0 CF1 தான் என்ன சொல்லுவோம்? ATP சிந்தேஸ் சொல்லுவோம். ATP சிந்தேஸ் சொல்லுவோம். ஓகேவா, அப்போ CF0 CF1 வழியாமா ஒரு ATP வந்து வெளியே போயிருது. இந்த புரோட்டான் வெளியே போகும்போது ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, புரோட்டான் வந்து எங்கே வெளியே போகுது? லோவான ஸ்டோமாக்கு போகுது. ஹையான கான்சன்ட்ரேஷன் இருக்கிற லூமனுக்குள்ள இருந்து லோவான கான்சன்ட்ரேஷனுக்கான ஸ்டோமாக்குள்ள போயிருது. ஓகேங்களா, புரிஞ்சுதா? அது எந்த வழியா போகுதுன்னா இந்த புரோட்டான் மூலியமா. இது என்ன நம்ம சொல்லுவோம்னா ATP சிந்தசிஸ். அது ரெண்டு கன்சிடர் இருக்கு, CF0 CF1. ஓகேவா, இப்போ நம்ம வேர்டிங்ஸ் பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, the chemiosmotic has been the part in the photosynthesis. இதெல்லாம் பார்த்தோமா. லைக் இன் ரெஸ்பிரேஷன் photosynthesis is to ATP synthesis is linked with the development of proton gradient. ஓகேவா, இதுவும் எதனால் டெவலப் ஆனது? புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆனது. ஓகேவா, லிங்க் ஆனது across the membrane. This time these membranes of the thylakoid, இந்த membrane of the thylakoid வந்து எப்படி இருக்குன்னா, these are the one difference though. Here is the proton accumulation towards the inside of the membrane. Proton accumulation inside of the membrane, that is in the lumen. ஓகே, லூமனுக்குள்ள போயிடும். ஓகேவா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகி இங்கே எலக்ட்ரான் அங்கே போகுது. லூமன் வந்துட்டு புரோட்டான் வந்து லூமனுக்குள்ள வந்துருது. ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியருக்கு போயிருது. ஓகேவா, எஸ், சூப்பர். இந்த ரெஸ்பிரேஷன் ப்ரோட்டான்ஸ் அக்யூமுலேட்ஸ் இந்த இன்டர்மீடியட் ஸ்பேஸ். ப்ரோட்டான் வந்து இன்டர்மீடியட் ஸ்பேஸ் வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் எதில் நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியால. அப்போ மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பிரேஷன் தெரியல. மைட்டோகாண்ட்ரியால இதை நம்ம இன்டர்மீடியட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம்.
ஓகேவா இங்கே தான் ப்ரோட்டான் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா ரெஸ்பிரேஷனில் ஓகேங்களா இந்த எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அதை நம்ம அடுத்த சாப்டரில் படிப்போம் let us understand what causes the proton gradient across the membrane we need to consider that again and the process that take place during the activations of electrons and the transport determine the step by step அந்த proton gradient proton accumulate ஆகிட்டே இருக்கு லூமனுக்குள்ள இருந்து அந்த லூமன் இருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அப்படின்னா since the splitting of water நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி since the splitting of water molecules take place in the inner side of the membrane the protons are hydrogen okay protons hydrogen one தான் ions that produced by the splitting of water accumulated within the lumen first முன்னாடி சொன்ன ஃபர்ஸ்ட் நடக்கிறதுனால இந்த புரோட்டான் எலக்ட்ரானுக்காக அக்யூமுலேட் ஆகுது ஸ்பிளிட் ஆஃப் வாட்டர்ல இருந்து இந்த ஹைட்ரஜன் அதாவது புரோட்டான் வந்து எங்க அக்யூமுலேட் ஆகுது லூமன்ல அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா of the thylakoids as the electrons move through the photosystem electron move ஆயிடுது the protons are transported across the membrane protons வந்து across the membrane transport ஆகுது எனர்ஜி தேவை இல்லையா அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு ATP because this happens because the primary acceptor of electron is located towards the outer side of the membrane primary acceptor வந்துட்டு outer side of the membrane லொகேட் ஆயிருக்கனால இது வந்து அங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா transfer of electron do not electron carrier but is the H+ carrier நடக்குது hence these molecules remove the proton from the stroma ஓகேவா அது வந்து H+ carrier இருக்கனால molecule வந்து proton remove பண்ணுது எங்க ஸ்ட்ரோமால இருந்து ரிமூவ் பண்ணிட்டு லூமனுக்கு அனுப்புது பிளாஸ்டோசைனின் அந்த proton carrier னு சொல்றோம் proton carrier னா என்னது சைட்டோக்ரோம் B6 proton carrier proton bomb னு சொல்லுவோம் இத நம்ம சைட்டோக்ரோம் B6 வழியா என்னது அந்த H+ அயன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது H+ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ATP சிந்தேஸ் வந்து H+ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுக்கு என்ன பண்ணுது ஸ்ட்ரோமால இருந்து உள்ள தள்ளுது எதுக்கு இதுக்குள்ள தள்ளுது லூமனுக்குள்ள தள்ளுது okay from the stroma while transporting the electron transport when the molecule passes on its electron the electron carriers on its inner side electron carriers of inner side na cytochrome B6 membrane the protons is released into the inner side okay அப்படி பண்ணும்போது protons வந்து இன்னர் சைடுக்கு ரிலீஸ் ஆகுது அப்போ வெளியே இருக்கிற ப்ரோட்டான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானை மூவ் பண்ணும்போது எங்கே மூவ் பண்ணும்போது ஐ லெவலேருந்து அந்த PS2க்கு மூவ் பண்ணும்போது ATP சிந்தசிஸ் ஆகுதுன்னா அப்போ வந்து என்ன நடக்குது இந்த ஒரு ப்ரோட்டான் வந்து ஸ்ட்ரோமாலேருந்து ப்ரோட்டான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சைட்டோக்ரோம் B6க்கு வருது இந்த சைட்டோக்ரோம் B6லேருந்து மறுபடியும் உள்ள இன்னர் மெம்பரேன் தைலக்காய்டு லூமனுக்கு வந்துட்டு அனுப்பப்படுது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே என்ன செய்யறது லூமன் ஆஃப் த மெம்பரேன் ஓகே அதுக்கப்புறம் நடக்குதுன்னா NADP detectase is located in the stroma NADP detectase எங்க லொகேட் ஆயிருக்கு ஸ்ட்ரோமால NADP detectase ஸ்ட்ரோமால லொகேட் ஆயிருக்கு அப்போ Z-scheme ல வந்து NADP detectase வந்து வெளியே வருது பாத்தீங்களா Z-scheme ல வந்து எலக்ட்ரான் எக்ஸ்போல்ஸ் எங்க வருது NADP detectase வருது NADP detectase வந்து ஸ்ட்ரோமால லொகேட் ஆயிருக்கு ஸ்ட்ரோமானா எங்க வெளியே அந்த குழம்பு சொன்னது அதான் ஸ்ட்ரோமா ஓகேவா along with the electron that comes from the acceptor of the PS1 ஓகேவா இது ஸ்ட்ரோமால இருக்கிற NADPயும் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுது NADP+ ஃபார்ம் ஆகுது நம்ம இங்கே சொல்லியிருப்போம் சொல்லியா சொன்னோமே அது எடுத்துட்டு நினைக்கிறேன் ஓகேவா NADPH எப்படி ஃபார்ம் ஆகும் இங்கேருந்து ஃபார்ம் ஆகும் எலக்ட்ரானாலையும் ஃபார்ம் ஆகும் இந்த எலக்ட்ரானாலையும் ஃபார்ம் ஆகும் வெளியே ஸ்ட்ரோமாலேருந்து வர ப்ரோட்டானாலையும் ஃபார்ம் ஆகும் ஓகேவா இது ரெண்டையும் சேர்த்து தான் NADPH ஃபார்ம் ஆகுது ஓகேவா இது ரெண்டையும் சேர்த்து தான் NADPH வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே சரி These protons are also removed from stroma. அதனால அந்த புரோட்டான் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்றாங்க ஸ்ட்ரோமாலேருந்து எதுக்கு ஸ்ட்ரோமால ஏன் லோ கான்சன்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு புரோட்டான் ரிலீஸ் பண்ணி சைட்டோக்ரோம் வழியாக வந்துட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு பண்ணும்போது அந்த புரோட்டான் வந்து இதுக்குள்ளே வந்துடுது எப்படி ஒரு புரோட்டான் வந்து கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மறுபடியும் ஒரு புரோட்டான் ரிலீஸ் பண்ணி இந்த NADPHோட ஆட் ஆகுது ஏன் ஆட் ஆகுதுன்னா NADPH2 வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்போ NADPH2 ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரானும் தேவை ஒரு புரோட்டானும் தேவை ஓகேவா அப்போ இது ரெண்டும் ஃபார்ம் ஆகுதுனால ஸ்ட்ரோமால் வந்து கம்மியாகுது லூமனுக்குள்ள வந்து எலக்ட்ரான் கிரேடியன்ட் வந்து அதிகமாகுது அக்குமுலேஷன் ஆகுது இப்படி அக்குமுலேஷன் ஆகும்போது என்ன நடக்கும்னா hence within the chloroplast the proton in stroma decreases in the number where the lumen is there is accumulation of proton அப்போ லூமனில் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் ப்ரோட்டான் நடக்குது ஓகேவா ஸ்ட்ரோமாவில் டிக்ரீஸ் ஆக லூமன் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் ப்ரோட்டான் நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா திஸ் கிரியேட் த ப்ரோட்டான் கிரேடியன்ட் இதுதான் ப்ரோட்டான் கிரேடியன்ட் இது ப்ரோட்டான் கிரேடியன்ட் கிரேட் அளவுக்கு நிறைய A கிரேட் B கிரேட் சொல்லுவாங்க கிரேடியன்ட் நிறைய அளவு ப்ரோட்டான் கிரேடியன்ட் வந்து இதாகுது அக்ராஸ் த தைலகாய்டு மெம்பரேன் as well as a measurable decrease in the pH அதாவது டிக்ரீஸ் இந்த pH வந்து டிக்ரீஸ் ஆகுது லூமனில் ஓகேவா why are you so interested in the proton gradient okay this gradient is important because it is a breakdown of gradient that leads to the synthesis of ATP இந்த gradient வந்து breakdown ஆகும்போது தான் synthesis
synthesis of ATP நடக்குது. ஏன்னா ATP synthesis வழியா ரெண்டு ATP synthesis இருக்கு சொன்னோம்னா பாப்போம். The gradient is breakdown due to the movement of proton. இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டானுக்கு எனர்ஜி தேவைப்படாது. இது ஃபெசிலிட்டேட்டர் தான். மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டானுக்கு எனர்ஜி தேவைப்படாது. இது வந்து கொஸ்டினை கேட்கலாம். அசைன்மெண்ட் ரெசிஸ்டன்ட்ல வந்துட்டு மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டானுக்கு எனர்ஜி தேவைப்படாது. ஓகேங்களா, நம்ம பார்ப்போம். ப்ரோட்டான் அக்ராஸ் த மெம்பரேன் ஆஃப் த ஸ்டோமா த்ரூ த டிரான்ஸ்மெம்பரேன் சேனல் ஆஃப் CF0 ஆஃப் ATP சிந்தேஸ். ஓகேவா, ATP சிந்தேஸ்ல வந்து ரெண்டு பார்ட் இருக்குன்னா ATP சிந்தேஸ் ஆஃப் என்சைம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. ஒன்னு CF0 எம்பெடட் இந்த தைலாக்கார்டுக்குள்ள எம்பெடட் ஆயிருக்கு. CF0 வந்துட்டு தைலகாய்டுக்குள்ள எம்பெடட் ஆயிருக்கு. ஆனால் CF1 வந்து எங்க இருக்கு? CF1 வந்துட்டு நீட்டிட்டு இருக்கு, தைலகாய்டு விட்டு வெளியே நீட்டிட்டு இருக்கு CF1. ஓகே, அந்த CF1 தான் ATP சிந்தேஸ் சொல்லுவோம். ATP சிந்தேஸ் ரெண்டு இருக்கு. ஒன்னு CF0, இன்னொன்னு CF1. இந்த CF1 எங்க இருக்குன்னா வெளியே இருக்கு, தைலகாய்டுக்கு வெளியே இருக்கு. CF0 வந்து தைலகாய்டுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு. Thylakoid membrane and forms a transmembrane channel and act as a carrier out of the facilitated diffusion. ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனை எது இல்லாமல் எனர்ஜி இல்லாமல் தான் ப்ரோட்டான் வந்து லூமனுக்குள்ளே மூவ் ஆகி வெளியே வரும். எனர்ஜி கன்சியூம் ஆகாது, அதாவது ATP கன்சியூம் பண்ணிக்காது. எனர்ஜி இல்லாமல் பேட்டரி கார்டு சொல்லும்போது எனர்ஜி இல்லாமல் அப்படி வெளியே போகும் பார்த்தீங்களா, அப்படி எனர்ஜி இல்லாமல் தான் வெளியே வருது. இது வந்து கன்சியூம் பண்ணாது, எது ATP கன்சியூம் பண்ணாது. ஓகே, அதான் நம்ம ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் சொல்லுவோம். என்ன டிஃப்யூஷன் சொல்லுவோம்? ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் வழியாக தான் ப்ரோட்டான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே வருது, ஸ்டோமாக்கு வருது. லூமன்லேருந்து ஸ்டோமாக்கு ப்ரோட்டான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் வித்வுட் யூசிங் எனர்ஜி. ஓகேவா, proton across the membrane. The other portion is called as CF1. Other portion is CF1 சொல்லுவோம். அந்த protrudes வெளியே நீட்டிட்டு இருக்கு. Protrudes on the outer surface of the thylakoid membrane on side of the face of stoma. The breakdown of the gradient. இந்த gradient வந்து breakdown ஆகும் என்ன நடக்குது? Provides enough energy. இதுதான் enough energy கொடுக்குது ATP synthesize பண்றதுக்கு. அங்க தான் ATP synthesize ஆகுது. Okay, enough energy to cause the conformation change in the CF1 particles and the ATP synthase which make the enzyme synthesis several molecular energy. இது வந்துட்டு several molecular energy synthesize பண்ணுது packed ATP. ஓகேவா, இந்த கிரேடியன்ட் இந்த புரோட்டான் கிரேடியன்ட் வந்துட்டு உடஞ்சி சிந்தசிஸ் ஆகும்போது புரோட்டான் கிரேடியன்ட் வந்து உடஞ்சி எந்த வழியாக போகும்போது CF0 CF1 வழியாக போய் உடஞ்சி வந்து சிந்தசிஸ் ஆகும்போது நிறைய புரோட்டான் கிரேடியன்ட் வந்து சிந்தசிஸ் ஆகும்போது என்ன ஆகுது? உடஞ்சி வந்து சிந்தசிஸ் ஆகும்போது ATP வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா CF0 CF1 அது ATP சிந்தசிஸ் என்சைமோட ரெண்டு பார்ட். ATP synthesis என்சைமோட ரெண்டு பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதான் கெமியோஆஸ்மோட்டிக்ஸ் ஹைபோதசிஸ். ஓகேவா, கெமியோஆஸ்மோசிஸ் ரிக்வயர்ஸ் a membrane of proton pump. நம்ம என்ன சொன்ன மாதிரி புரோட்டான் பம்ப் தேவை. என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்காங்க? புரோட்டான் பம்ப், ஒரு மெம்பரேன் தேவை. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பரேன் தேவை, தைலகாய்டு மெம்பரேன் தேவை. அடுத்து புரோட்டான் பம்ப், அந்த சைட்டோக்ரோம் பேசிஸ் பார்த்தோம்னா அந்த புரோட்டான் பம்ப் தேவை. அண்ட் புரோட்டான் கிரேடியன்ட், ஏன்னா அந்த புரோட்டான் கிரேடியன்ட் தான் பர்ஸ்ட் ஆகுது. புரோட்டான் கிரேடியன்ட் உடஞ்சு தான் ATP வந்து சிந்தசிஸ் ஃபார்ம். ஓகேவா, அது வந்து ATP சிந்தசிஸ். ஓகேவா, அப்போ புரோட்டான் கிரேடியன்ட் வந்து உடஞ்சி ATP சிந்தசிஸ் என்சைம் வழியாக உடஞ்சி ATP வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, the energy is used to pump a proton across the membrane to create the gradient or the higher concentration of proton within the thylakoid of lumen. ஓகேவா, இது வந்துட்டு thylakoid of lumen வந்து higher concentration of proton வந்து இன்க்ரீஸ் பண்ணது யூஸ் ஆகுது. ஓகேவா, ATP synthesis as a channel that allows the diffusion of proton across the membrane. This release enough energy. இப்படி நடக்கும்போது என்ன நடக்குது? release enough energy to activate ATP synthesis. ஓகேவா, இது வந்துட்டு புரோட்டான் வந்து டிஃப்யூஸ் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அது ஸ்ப்ளிட் ஆகும்போது நிறைய எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அப்போ வந்து என்ன நடக்குது? ATP சிந்தசைஸ் என்சைம் மூலமா ATP வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, திஸ் கேட்டலைஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ATP. நடக்கும்போது the catalyzed formation of ATP நடக்குது. ஓகேவா, along with NADPH produced by the movement of electron, the ATP is used immediately in the biosynthetic reaction. Biosynthetic reaction Calvin cycle தான் சொல்லுவோம், dark reaction. Okay, biosynthetic reactions taking place in the stoma, responsible for the fixing carbon dioxide fix பண்றது using the synthesis of sugar. இப்போ பயோசிந்தசிஸ், அதாவது கேல்வின் சைக்கிள் என்ன நடக்கும்னா, பயோசிந்தசிஸ் என்னது? டார்க் ரியாக்ஷன். இதுலேருந்து வர்றது தான் டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷனோட இதை வச்சுட்டு தான் லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்டை வச்சு தான் டார்க் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். அப்போ பயோசிந்தசிஸ் ரியாக்ஷன் என்னது? கேல்வின் சைக்கிள் சொல்லலாம், டார்க் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்போ டார்க் ரியாக்ஷன் என்ன நடக்குது? ஃபிக்சிங் ஆஃப் CO2, கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சிங் நடக்குது. ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு எத்தனை கார்பன் இருக்கு, அந்த கார்பன்ல எப்படி ஃபிக்ஸ் ஆகுது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சிங் நடந்தது இல்லாமல் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகி சுகரா ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுது. ஓகேவா, ஓகே. வேர் இஸ் த ATP NADP யூஸ்டு? ஓகே, எங்கே யூஸ் ஆகப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எப்படி இந்த நான் சைக்கிளிக் அண்ட் சைக்கிளிக் ரியாக்ஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டார்க் ரியாக்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம்.
இந்த ATP NADPHம் இந்த ஃபார்ம் ஆன உடனே இமீடியட்டாக எங்கே யூஸ் பண்ணுது பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணுது பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணப்படுது ஓகேங்களா இந்த உடனே ஃபார்ம் ஆன உடனே டார்க் ரியாக்ஷன் யூஸ் பண்ணப்படுது we learned that the product of light reaction என்னது ATP NADPH லேர்ன் பண்ணோம் ஓகேங்களா அண்ட் O2 ஆக்சிஜன் வந்து கன்சியூம் ஆகி அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா of these O2 diffuses out of the chloroplast while ATP and NADPH ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆயிருது நல்லா பார்த்துக்கோங்கன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான் வந்து வாட்டரில் வந்துட்டு ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆயிருது எலக்ட்ரான் வந்து எங்கே போகுது PS2க்கு போகுது PS2லேருந்து ஸ்ட்ரோமா ப்ரோட்டானோட ஆட் ஆகி இது ரெண்டும் ஃபார்ம் ஆகுது ப்ரோட்டான் லூமன்குள்ள ப்ரோட்டான் வந்துட்டு மறுபடியும் வெளியே போய் மறுபடியும் ATP சிந்தசைஸ் பண்ணுது ஓகேவா இப்படி தான் அந்த சைக்கிள் இப்படி நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ ATP NADPH are used driven process leading to the synthesis of food ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி கிடச்சிருச்சு இப்போ எனர்ஜி வச்சு என்ன சிந்தசைஸ் பண்ணோம் ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணோம் அக்யூரேட்லி சுகர்ஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் இதை நம்ம என்ன சொல்லுவோம் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் சொல்லுவோம் அது கால்ட் அஸ் டார்க் ரியாக்ஷன் ஓகே இல்லை கேல்வின் சைக்கிள் ஓகேவா ஃபோட்டோசிந்தசிஸ் திஸ் ப்ராசஸ் டஸ் நாட் டைரக்ட்லி ஓப்பன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட் பட் டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட் ஆஃப் த லைட் ரியாக்ஷன் ஓகேவா பிரசன்ஸ் ஆஃப் லைட் வேணாம் பட் இதில் டிபெண்ட் ஆயிருக்கு டிபெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லைட் ரியாக்ஷன் டிபெண்ட் ஆயிருக்குது பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல இல்லை ஓகேங்களா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்ஷன் என்னது ATP and NADPH தான் ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் பிசைட் CO2 and H2O பிசைட் CO2 and H2O ATP வச்சு யூஸ் ஆகும் ஓகேவா யூ மே வண்டர் ஹவு திஸ் குட் பி வெரிஃபைட் இட் இஸ் சிம்பிள் இமிடியேட்லி ஆஃப்டர் த லைட் பிகம்ஸ் அன்அவைலபிள் முன்னாடி சொன்ன மாதிரி immediately after light becomes unavailable the biosynthetic process continues for some time and then stop ஓகேவா முன்னாடி சொன்ன மாதிரி 6 மணி வரைக்கும் வெயில் அடிக்குது 6 மணிக்கு அப்புறமா 6:30க்குள்ள ஸ்டாப் ஆயிருது டக்குன்னு ஸ்டாப் ஆயிருது இதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் நடக்குது லைட் ரியாக்ஷன் நடந்தாக்கணும் லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் வச்சு தான் டார்க் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது தான் அதனால தான் biosynthetic process continues for some time கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் 6 மணி வரைக்கும் வெயில் இருந்துச்சுன்னா 6:30 வரைக்கும் லைட் ரியாக்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் 6:30க்கு மேலே எழுந்துரும் and then stop if then light is made available light available ஆனோடனே the synthesis started லைட் வந்தோடனே சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிடணும் அதான் நம்ம டார்க் ரியாக்ஷன் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா முன்னாடியே இதில் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஒரு அவுட்லைன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஞாபகம் இருக்குல்ல ஓகே கேன் வி சே தட் காலிங் அ biosynthetic phase as a dark reactions and a mesomer this is among the yourself yes கண்டிப்பாக biosynthetic phase நம்ம டார்க் ரியாக்ஷன் சொல்லலாம் ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா biosynthetic phaseம் இதில் இருட்டில் தான் நடக்குதுன்னு டார்க் ரியாக்ஷன் சொல்கிறோம் டார்க் ரியாக்ஷன் என்னதுன்னா லைட்டு வச்சு நடக்கும் லைட்டோட ப்ராடக்ட் வச்சு நடக்கக்கூடிய biosynthetic phase அதுதான் அப்போ இன்னொரு பேஸ் தான் biosynthetic phaseோட இன்னொரு பேர் தான் டார்க் ரியாக்ஷன் ஓகேங்களா Let now see how the ATP NADPH use in the biosynthetic phase எப்படி யூஸ் பண்ணப்படுறாங்க அதாவது ATP NADPH வச்சுட்டு எப்படி கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க குளுக்கோஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது ஃபுட் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க பிளான்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் We saw earlier carbon dioxide is combined with oxygen to produce CH2O அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு C6H12O6 தாங்கண்ணா C6H12O6 ஓகேவா இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும் 1:2:1 ஓகே இந்த ரேஷியோவில் இருக்கும் ஓகேங்களா வேற ஒன்றும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் ஆஃப் த சுகர்ஸ் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு த சயின்டிஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீட் முன்னாடியே பார்த்தோம் இது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் இல்லை இது மல்டி ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்தோம் பார்த்தியா அப்போ எத்தனை ரியாக்ஷன்ஸ் வரும் ஃபஸ்ட்டே நம்ம சுகர் வருமா இல்லை ஃபஸ்ட்டே குளுக்கோஸ் வருமா இல்லை எத்தனை ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்றது வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஆவலாக இருந்துச்சான் வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் த CO2 ஓகேவா ஏன்னா CO2லேருந்து வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் எல்லாம் இருக்கு into the reaction is fixed just after the World War II among the several efforts they put a radioisotope beneficially use ஓகேவா ரேடியோஐசோடோப்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு பெனிஃபிஷியல் யூஸ் பண்ண வேர்ல்டு வார் 2 ரொம்ப அழிவை நஷ்டப்பட்டோம் கொஞ்சம் வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு the work of the Melvin Cavill is exemplary the use of radioactive நல்லா பார்த்துக்கோங்க C14 ஐசோடோப் என்ன ஐசோடோப் யூஸ் பண்ணிருக்காங்க C14 ஐசோடோப் இதில் கேட்கலாம் ஓகேவா C14 ஐசோடோப் by him by the algal photosynthesis studies led the discovery of the first CO2 carbon fixation carbon dioxide fixation product was the 3-carbon organic acid 3PG ன்னு சொல்லுவோம் 3-carbon organic acid என்னது ஃபர்ஸ்ட் கார்பன் அதாவது கேல்வின் கண்டுபிடிக்கிறாரு எங்கே எழுதலாம் கேல்வின் வந்து கேல்வின் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா 3-carbon PGA தான் ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறார் ஓகேவா
3 கார்பன் ஆர்கானிக் ஆசிட் ஓகேவா கார்பன் ஃபிக்சேஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபார்ம் ஓகே கார்பன் ஃபிக்சேஷன்ல மல்டிபிள் ஃபிக்சேஷன் கிடையாது கடைசியாக தான் நம்ம என்ன வருது குளுக்கோஸ் வருது ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச யாரு கேல்வின் கண்டுபிடிக்கிறாரு அது வந்து 3 கார்பன் ஆசிடா இருக்கு ஓகே 3 கார்பன் ஆசிட் 3 ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா You also contribute working out the complete biosynthetic pathway hence it is called as a Calvin cycle அது ஃபுல்லா இது வர வரைக்கும் அது குளுக்கோஸ் வரைக்கும் இது பண்ணாதனால அது கால்வின் சைக்கிள்னு சொல்லுவோம் ஆஃப்டர் him the first product identifies as a 3-phosphoglyceric acid நான் சொன்ன மாதிரி 3-phosphoglyceric acid ஐடென்டிஃபை பண்ணுச்சு in short of PGA அதை நம்ம PGA ன்னு சொல்லுவோம் how many carbon atoms exist ஆகுனா ஒரு 3 கார்பன் ஆட்டம் இருக்கும் 3PGA 3-phosphoglyceric acid ஓகேங்களா எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா இல்ல இங்க எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்களேன் 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் ஓகேவா 3 கார்பன் ஏன் 3 ன்னு சொல்றோம்னா இதுல அட்டாச் ஆயிருக்கு பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆயிருக்கு ஓகேங்களா அப்போ 3-phosphoglyceric acid ஏன்னா தேர்ட் கார்பன் அட்டாச் ஆயிருக்கு 3-phosphoglyceric acid இருக்குன்னு நினைக்க கூடாது 3 கார்பன் இருக்கு தேர்ட் கார்பன்ல 1 2 3 தேர்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்காங்க 3-phosphoglyceric acid நல்லா சொல்லுவோம் 3-phosphoglyceric acid அப்போ 3-phosphoglyceric acid இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா தேர்ட் கார்பன்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கார்பன் அட்டாச் ஆயிருக்கனால 3-phosphoglyceric acid அப்போ எத்தனை கார்பன் இருக்கும் 3 கார்பன் தான் இருக்கும் ஓகேங்களா மறந்துடக்கூடாது இந்த ஜஸ்ட் ஓகே சயின்டிஸ்ட் ஆல்சோ ட்ரைட் அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஓகே கால்வின் சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் கார்பன் அதாவது ஃபர்ஸ்ட் வர்றது வந்து 3PG அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா வர்றது PGA அப்படின்றது கால்வின் சொல்லிட்டாரு ஆனா PGA இல்லாம வேற நிறைய பிளான்ட் எடுத்து பார்த்தாங்க நிறைய பிளான்ட் எடுத்துட்டு PGA இல்லாம வேற ஏதாவது பிளான்ட் வருதா வேற ஏதாவது என்சைம் வருதா ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா வரும்போது அப்படி சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட் வந்துச்சான் அதான் என்ன சொல்லுவோம் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் பட் இது வந்துட்டு ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் கார்பன் வந்து இருக்குமா 4 இருக்குமா இதுல எத்தனை இருக்கும் சொல்லியிருந்தோம் 3PGA இது வந்து கார்பன் 4 இருக்கும் ஓகேவா பாப்போம் scientists also tried to know whether the all plants have PGA at the first product of carbon fixation பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எல்லா பிளான்ட்டுக்குமே PGA தான் வருதா அப்படின்னு டவுட் வந்துச்சான் ஓகேவா whether they have any other product formed from the other plants ஓகேவா experiment conducted over the wide range of plants led to the discovery of another group of plants ஓகேவா அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க where the first stable product வந்து என்னவா இருக்கான் of carbon fixation again organic acid தான் இருக்கான் one which lead to the 4 carbon compound of atom and acid organic acid என்ன பேர்னா oxaloacetic acid நம்ம OAA ன்னு சொல்லுவோம் இது நம்ம 4 carbon compound since the carbon fixation assimilation during the photosynthesis was said to be a two main types ஓகே அதுல two main typesல வருது ஒண்ணும் இல்ல கண்ணா இங்க பாருங்களேன் கார்பன் ஃபிக்சேஷன் நடக்கும்போது இதே போயிட்டு இருக்குல்ல கார்பன் ஃபிக்சேஷன் நடக்குது கார்பன் ஃபிக்சிங் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே கார்பன் ஃபிக்சிங் நடக்கும்போது கால்வின் பார்க்கும்போது ஒரு பிளான்ட் எடுத்து கார்பன் ஃபிக்சிங் பண்ணும்போது இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா 3PGA ஃபார்ம் பண்ணுது 3-phosphoglyceric acid ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா அப்போ 3-phosphoglyceric acid தான் இது வந்து கொஞ்சம் லேட்டரால அப்படி போய் குளுக்கோஸா ஃபார்ம் பண்ணும் நம்ம சொன்ன மல்டிபிள் ஸ்டெப்னு சொன்னோம் பாத்தீங்களா குளுக்கோஸா ஃபார்ம் பண்ணி விட்டது ஓகேங்களா அப்போ நிறைய சயின்டிஸ்ட்க்கு ஆச்சரியமா இருக்கு ஓகே அப்போ 3PGA மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா இருக்குமானா நிறைய இது செக் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 3PGA இல்ல 4 கார்பன் காம்பவுண்ட் இல்ல ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் கூட நிறைய பிளான்ட்க்கு வந்து என்னவா வருது ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபிக்சேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஓகேவா இப்படி குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிடும் ஓகேவா அப்போ 2 டைப் ஆஃப் பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க 2 டைப் ஆஃப் பிளான்ட்ல கார்பன் ஃபிக்சிங் வேற நடக்குது ஓகேவா ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கு 3PGA இருக்கு 3 கார்பன் காம்பவுண்டான 3PGA பாஸ்போகிளிசரிக் ஆசிடா இருக்கு இன்னொன்னுல வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 4 கார்பன் காம்பவுண்டான OAA இருக்கு இது செகண்ட் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா அப்போ இது ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த 3PGA 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கிறத நம்ம C3 பாத்வேன்னு சொல்லுவோம் இல்ல C3 பிளான்ட்னு சொல்லுவோம் இந்த 4 கார்பன் இருக்கிறதுனால இத நம்ம C4 பிளான்ட்னு சொல்லுவோம் இல்ல C4 பாத்வேன்னு சொல்லுவோம்
கண்டிப்பா இது ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட் கண்ணா, டிஃப்ரெண்ட் பிளான்ட். அப்போ கார்பன் ஃபிக்சிங்ல, கார்பன் ஃபிக்சேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து 3PGA வந்துச்சுன்னா, அதாவது 3 கார்பன் காம்பவுண்டான பாலி கிளைசரிக் ஆசிட் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா C3 சொல்லுவோம். ஓகேவா? அதே 4 கார்பன் காம்பவுண்டான ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், C4 பாத்வேன்னு சொல்றோம். கார்பனை வச்சுதான் கார்பன் 3 கார்பன் இருக்கிற PGA, 4 கார்பன் இருக்கிற ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட், இதை வச்சு தான் 3PGA C3 and C4 பிளான்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஓகேவா? Since the carbon dioxide assimilations during the photosynthesis was said to be a two main types, ரெண்டு main types இருக்கு. Those planned in the first product of CO2 fixation is C3. CO2 fixation ஓட C3 வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், C3 pathwayன்னு சொல்லுவோம். அதே CO4 first product of CO4 வந்துட்டு ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் இருந்துச்சுன்னா CO4 பாத்வேன்னு சொல்லுவோம். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் வந்து 3 கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், C3 பாத்வேன்னு சொல்லுவோம். 4 கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், C4 பாத்வேன்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? These two group of plants showed other association characteristics and as well as discuss later. ஓகே, அது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் காட்டுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? The primary acceptor of CO2. What is the primary acceptor of CO2? Primary acceptor of CO2 is Robisco, RUBP ன்னு சொல்லுவோம். Primary acceptor of CO2 வந்து RUBP. படிச்சிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா? Robisco bisphosphate ன்னு சொல்லுவோம். ஓகேவா? Primary acceptor Robiscoன்னு சொல்லுவோம். Robisco வந்துட்டு வேர்ல்ட்ல அதிகமாக இருக்கும். இந்த Robisco bisphosphate. Okay, let us now ask ourselves a questions of what ask about the scientists who were struggling to understand the dark reactions. How many carbon atoms would be molecules would have been which are accepting fixing carbon dioxide? எத்தனை molecules வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சிட்டு இருக்கும்? would have 3 carbons of PGA, 3 carbon of PGA தான் அக்செப்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்க, எனக்கு எண்டு ப்ராடக்ட் தெரிஞ்சிருச்சுக்கண்ணா. எண்டு ப்ராடக்ட் தெரிஞ்சிருச்சு. எண்டு ப்ராடக்ட் என்னவா இருக்கு, 3PGA-வா இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வரேன், அதுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம C3 பிளான்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3PGA வந்துட்டு சொல்லிட்டாங்க. எண்டு ப்ராடக்ட் வந்து 3PG, அதாவது 3PGன்னு கூட வச்சுக்கோங்களேன். 3 கார்பன், 3 கார்பன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். ஓகே, 3 கார்பன் தெரியும். இங்கே வந்துட்டு ஒரு கார்பன் இருக்கு, இங்கே வந்து ஒரு கார்பன் இருக்கா. அப்போ இது வந்துட்டு அதோட அக்செப்டர் என்னது, ருபிஸ்கோ, RUBP தான். RUBP தானே இருக்கணும். அப்போ இங்கே வந்துட்டு கார்பன் 2 இருந்தால் தானே இங்கே வந்து 3 கார்பன் வர முடியும். புரியுதா? அதாவது கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் இருக்கு கண்ணா. அப்போ ருபிஸ்கோல நமக்கு தெரியல. அப்போ எண்டு ப்ராடக்ட் வந்து 3 கார்பன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அப்போ இங்கே 2 இருந்தால் மட்டும் தானே இங்கே 3 வர முடியும். அதாங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி தானே வர முடியும். ஆனால் இங்கே எண்டா வந்துட்டு 2 இல்லை, இது வந்து 5 கார்பன் இருந்துச்சான். அப்போ எப்படின்னா 1 + 5 = 3ன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சயின்டிஸ்ட் எல்லாம் இங்கே தான் குழம்புனாங்க. அது எப்படி சார் 1 + 5 × 3 அப்படின்ற சயின்டிஸ்ட் குழம்பும் போது ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி அப்புறம் தான் நம்ம எங்கே பிரச்சனையோ அங்கே தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 2 moles of PGA இருக்குன்னு சொன்னாங்க. 2 moles of PGA வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 2 moles of PGA என்னது, 2 PGA, PGA3, PGA3. அப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி வந்துச்சு, 1 + 5 = 2 × 3, 6. புரிஞ்சுதா? இப்படி தான் வருது. ஓகேங்களா? இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. இந்த ஸ்டடிஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட்லி, அவன் என்ன நினைச்சான், ஃபிக்சிங் ஆஃப் கார்பன்ல அக்செப்டிங் கார்பன் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ண கார்பன் டை ஆக்சைடு ருபிஸ்கோ வந்துட்டு RUBP எத்தனை இருக்குன்னா 2 கார்பன் காம்பவுண்டாக தான் இருக்குன்னு நினைச்சான். 2 கார்பன் காம்பவுண்டாக தான் இருந்தால் தான் 3 கார்பன் காம்பவுண்ட் வரும்னு நினச்சா, 3PGA வரும்னு நினச்சான். ஆனால் அவங்க அன்எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஷோ தட் த அக்செப்டார் மாலிகூல் ஆஃப் 5 கார்பன் கீட்டோ சுகர், 5 கார்பன் இருந்துச்சான், 5 கார்பன் கீட்டோன் சுகர். ஓகேவா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் RUBP. அதான் நம்ம அக்செப்டர், ஏதோ ஒரு அக்செப்டர், பிரைமரி அக்செப்டர் CO2 வந்து ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். இதே கொஸ்டின் இருக்கு, இதோட ஆன்சர் இதுதான். ஓகே, மறந்துடக்கூடாது. ஓகேவா? Did any of you think the possibility, அதான் any of 1 + 5 = 3 எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சாங்க. Do not worry, the scientists also took a long time, ரொம்ப டைம் எடுத்தது, conducted many experiments to reach the conclusion that they believed that since the first product of C3 acid, the primary acceptor would be 2 carbon. First 2 தான் இருக்குன்னு நினைச்சாங்க கார்பன். They spent many years trying identify 2 கார்பன் இல்லாதவன ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அது 5 கார்பன் ருபிஸ்கோன்னு. அதுக்கப்புறமா நிறைய டைம் எடுத்தது. என்ன சொன்னாங்க, 2 moles of போடலையா,
அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சு என்ன சொன்னாங்க, 2 மோலில் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னாங்க. 2 மோலில் பிஜியை வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகேவா, நிறைய டைம் எடுத்துட்டு அப்புறமா 2 மோலில் அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால அப்போ இதில் கரெக்டாக வந்துடுது. அப்போ இப்போ கரெக்டாக வந்தது. அப்போ இப்போ எப்படி கரெக்டாக வருது, CO2 வந்துட்டு ஒரு கார்பனு ப்ளஸ் RUBP அக்செப்டர் ஆஃப் CO2 RUBP 5 கார்பனு. அப்போது இதோட சேரும்போது 2 moles ஆஃப் 2 × 3 PGA 3 கார்பன் இங்கே இருக்குது, 3ஓட 2 சேரும்போது 6 கார்பன் வந்துடுது. இப்போது இது ஈக்குவலாக வந்துடுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, கேல்வின் சைக்கிளை பார்ப்போம். கேல்வின் சைக்கிள் திஸ் co-workers their work together a pathway showed the pathway is operated by the cyclic manner. RUBP was regenerated. Let now see how Calvin pathway operates, that whether the sugar is synthesized. Calvin pathway இருந்து எப்படி ருபஸ்கோ RUBP வச்சுட்டு நம்ம எப்படி சுகர் சிந்தசிஸ் ஆனது பார்ப்போம். Let us outside understand very clearly that the Calvin pathways also occurs in all photosynthetic plant. ரொம்ப ரொம்ப முக்கியம். C3 கேல்வின் சைக்கிள் வந்துட்டு எல்லா ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்லையும் நடக்கும். எல்லா ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்லையும் C3 நடக்கும். ஓகேவா, டசன்ட் மேட்டர் இஸ் C3 or C4. ஓகேவா, எல்லா ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்லையும் கேல்வின் பாத்வே நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா பிளான்ட்லையும் நடக்கும். எல்லா பிளான்ட் C4 பிளான்ட் இன்க்ளூடிங் தான் சொல்கிறேன். கேல்வின் பாத்வே வந்து நடக்கும். ஓகேங்களா, இதோட அக்செப்டர் எதுவாக இருக்கும், RUBP தான் இருக்கும். ஓகேவா, அக்செப்டர் வந்து RUBP. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் வந்து RUBP இருக்கும். இது எங்கே இருக்குன்னா மீசோஃபைல் செல்ஸில் இருக்கும். மீசோஃபைல் செல்ஸ்னா தெரியும்ல, அவுட்டர் எபிடர்மஸ், இன்னர் எபிடர்மஸ், இதுக்குள்ளே வந்துட்டு மீசோஃபைல் செல்ஸ். இங்கே வந்து வாஸ்குலர் பண்டல் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த மீசோஃபைல் செல்ஸில் வந்துட்டு இந்த ருபஸ்கோ பிஸ்பாஸ்பேட் நடந்திருக்கும். அப்போ ருபஸ்கோ பிஸ்பாட் எங்கே நடந்திருக்கு, மீசோஃபைல் செல்ஸில். அப்போ குளுக்கோஸ் எங்கே ஃபார்ம் ஆகும், RUBPலேருந்து தான் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. கண்ணா RUBPலேருந்து தான் ருபஸ்கோன்னு சொல்லுவோம். RUBPலேருந்து தான் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ருபஸ்கோ வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா மீசோஃபைல் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த C4 சைக்கிள் வந்து குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம பார்ப்போம். அது வந்து வேறு அப்படி நடந்து C4 வந்து வேறு மாதிரி நடக்கும். C3யோட கனெக்ட் ஆயிரும். நம்ம பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகே, பாத்வே ஃபார் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கேல்வின் சைக்கிள் கேன் பி டிஸ்கிரைப்ட் அண்டர் த 3 ஸ்டேஜஸ். 3 ஸ்டேஜஸ்ல வந்து கேல்வின் சைக்கிள் இதுன்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கார்பாக்சிலேஷன், அடிஷன் ஆஃப் கார்பன், கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன். ஓகேவா, இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். டயக்ராம் பார்த்துடலாம். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கார்பாக்சிலேஷனா அடிஷன் ஆஃப் கார்பன். டூ moles of 3 PGA. நல்லா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். அது என்ன சார் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்னா, இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 3 5 1 2 3 4 5. ஓகேவா, இது பேர் என்னதுன்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். ஓகேவா, அப்போ பாஸ்பேட் 2 பாஸ்பேட் இருக்கு. ஒரு பாஸ்பேட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு பாஸ்பேட் வந்து லாஸ்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ ரிபுலோஸ் 1,5 2 இருக்கிறதுனால பிஸ் பாஸ்பேட் என்ன இருக்கு, பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இப்போ ரிபுலோஸ்னா 5 கார்பன் காம்பவுண்ட் இல்லை, அப்போ ரிபுலோஸ் 1,5 2 இருக்கிறதுனால பிஸ் பாஸ்பேட் 2 இருக்கிறதுனால நம்ம பிஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா, இங்க பாருங்க, இந்த ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டோட கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகுதா, ஆட் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் வருது, 3 PGA வருது, 3 பாஸ்போகிளிசரேட் வருது. 3 பாஸ்போகிளிசரேட் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஒன்று தான். ஓகேங்களா, இதுதான் நம்ம கார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். கார்பாக்சிலேஷன் நடக்குதா, இதுக்கப்புறமா மறுபடியும் ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன் நடந்துட்டு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா ட்ரையோஸ் பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஓகேவா,
இது புரிஞ்சு ரிபுலோஸ் புரிஞ்சுதுல. இப்போ 3 ஃபாஸ்பேட் நடக்குது ஓகேங்களா. அப்போ 3 ஃபாஸ்போகிளிசரிக் ஆசிட்லேருந்து ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் நடந்து ட்ரையோஸ் பாஸ்பேட் நடக்குது ஓகேவா. அப்போ இதிலிருந்து ரிடக்ஷன் நடந்து ட்ரையோஸ் பாஸ்பேட் நடக்குது. இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் நடக்கும்போது என்னென்ன ஆகும்னா ஒரு ஏடிபி செலவாகும். ஒரு ஏடிபி செலவாகி ஏடிபியாக ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஒரு NADP ப்ளஸ் செலவாகும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, செலவாகும். ஓகே ஓகேண்ணா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்பனோட ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டோட ஒரு கார்பன் ஆட் ஆகுது. கார்பன் ஆட் ஆகிட்டு 3PGA ஃபார்ம் ஆகுது. 2 moles ஆஃப் 3PGA ஃபார்ம் ஆகுது ஓகே. 2 moles ஆஃப் 3PGA. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பார்த்தீங்க எப்படி 2 moles ஆஃப் 3PGA ஃபார்ம் ஆகுது. இந்த 3PGAலேருந்து இந்த 3PGA ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன் நடந்துட்டு ட்ரையோஸ் பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகுது. ட்ரையோஸ் பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகும்போது ஒரு ATP செலவாகுது. இங்கே ஒரு ATP செலவாகுது, ஒரு NADPH செலவாகுது. ஒரு ATP செலவாகுது, ஒரு NADPH செலவாகுது ஓகேவா. அப்புறம் இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்துட்டு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. அது வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப்பாக வரும். அப்புறம் இங்கேருந்து ரீஜெனரேட் ஆகுது. ரீஜெனரேட்னா மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டுக்கு போகுது. அப்போ ரீஜெனரேஷன் நடக்கும்போது ஒரு ATP செலவாகுது. அடுத்து எங்கே போகுது? ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டுக்கு போகுது. புரிஞ்சுதா? ஓகேவா. அப்போ இதுதான் ஃபார்மேஷன், இதுதான் கேல்வின் சைக்கிளோட ஃபார்மேஷன் ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு ருபிலோஸ் பிஸ்பாஸ்பேட்லேருந்து கார்பன் ஆட் ஆகுது. கார்பன் ஆட் ஆகி 3PGA ஃபார்ம் ஆகுது. 3PGAலேருந்து மறுபடியும் ட்ரையோஸ் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. ட்ரையோஸ் பாஸ்பேட்லேருந்து குளுக்கோஸ் வந்து எமிட் ஆகுது ஓகேவா. குளுக்கோஸ் வந்து எமிட் ஆகுது. இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் அந்த ருபிலோஸ் பிஸ்பாஸ்பேட்குள்ளே போகுது ஓகேவா. இதுதான் சைக்கிள். இப்போ நம்ம வேர்டிங்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலேஷன் படித்தோம் பார்த்தீங்களா. கார்பாக்சிலேஷன் ஃபிக்சிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபிக்ஸ் ஆகுது? இன்டு த ஸ்டேபிள் ஆர்கானிக் இன்டர்மீடியட். Carbonylation is the most crucial step of the Calvin cycle, where CO2 is utilized by the carbonylation of RUBP, ribulose bisphosphate approach ஆகப்படுது. This reaction is catalyzed by when the RUBP carboxylase நம்ம என்ன சொல்வோம்னா result in the formation of 2 molecules of 3PG. அந்த enzymes வந்து RUBP carboxylase. RUBP பண்ணிருங்க, என்ன நடக்குது? கார்பாக்சிலேஷன் நடக்குது. அதனால கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் ஓகேவா. அப்போ என்ன என்சைம் யூஸ் பண்ணி நடக்குது? RUBP கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் யூஸ் பண்ணிட்டு 2 moles of PG இங்கே கொடுத்துருப்பாங்க. 2 moles of PGல வந்துட்டு ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. Since this enzyme also have a oxygenation activity, இதுக்கு oxygenation activity இருக்கிறதுனால it would be more correct, it is called as RUBP carboxylase and RUBP oxygenase. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ருபிஸ்கோன்னு சொல்லுவோம். ஏன் இதில் வந்துட்டு ஆக்சிஜனேட்டிங் கேப்பபிலிட்டி, மூச்சு விடுற தன்மை இருக்கிறதுனால, மைட்டோகாண்ட்ரியால மூச்சு விடுற தன்மை இருக்கிறதுனால இது ருபிஸ்கோன்னு சொல்லுவோம். இது வந்து வேர்ல்டில் தான் அதிகமாக பார்க்க முடியும் என்சைம். ஏன்னா எல்லா பிளான்ட்லையும் நடக்கக்கூடியது இல்லை, எல்லா வேர்ல்டில் பிளான்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ எல்லா பிளான்ட்லையுமே எல்லா ஃபோட்டோசின்தெடிக் பிளான்ட்லையும் ருபிஸ்கோ நடக்கிறதுனால வேர்ல்டு அட்மாஸ்பியரில் தான் அதிகமாக பார்க்க முடியும் ஓகேங்களா. இப்போ ருபிஸ்கோ என்ன சொல்லுவோம்? ருபிஸ்கோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா RUBP கார்பாக்சிலேஷன் நடக்குது, ஆக்சிஜனேஷன் நடக்கிறதுனால ருபிஸ்கோ ஓகேங்களா. மறந்துடக்கூடாது ஓகேவா. இதான் கார்பாக்சிலேஷன் நடக்குது. அப்போ கார்பாக்சிலேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே என்னது? கார்பாக்சிலேஷன் நடந்து 2 PGல ஃபார்ம் ஆகுது ஓகேவா. ரிடக்ஷன், these areas of reaction that leads to the formation of glucose. இந்த ரியாக்ஷன் தான் குளுக்கோஸ்க்கு ஃபார்மேஷன் லீட்ஸ் பண்ணுது ஓகேவா. This step involves the utilization of 2 molecules of ATP for photophosphorylation and 2 of NADPH ஓகேவா. 2 molecules of ATPயும் 2 molecules of NADPH யூஸ் பண்றாங்க for reduction of per CO2. அப்போ இங்க பாருங்க இங்க இது பண்றதுக்கு 2 molecules of ATPயும் 2 molecules, அப்போ என்ன நடக்குதுன்னா மறுபடியும் ஒரு ATP, மறுபடியும் NADPH, புரியுதா? 2 molecules of ATPயும் 2 molecules of NADPH செலவாகுது. காசு அதிகமாக செலவு. எதுக்கு? பெர் கார்பன் டை ஆக்சைடு ஓகே. அப்போ கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 molecules of ATP, 2 ATP செலவாகுது, 2 NADH செலவாகுது, NADPH ஒரு மாலிகுலை செட் பண்ணுறதுக்கு ஓகேவா. அப்போது டோட்டலாக கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை ATP செலவாகும்னா 3 ATP செலவாகும். சார் 2 ATP தானே சார் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் ஒரு ATP செலவாகுது,
இதில் ஒரு ஏடிபி செலவாகிறதுனால டோட்டலாக ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக 3 ஏடிபியும் 2 NADHும் தேவைப்படும் NADPH. அப்போது இந்த குளுக்கோஸை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறது C6 தானே C6H12O6 தானே. அப்போ குளுக்கோஸை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா கார்பன் தேவைப்படும்னா 3 × 6 18 ஏடிபியும் ஃபுல் ப்ராசஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 × 6 12 NADPHும். புரிச்சுதாக்கண்ணா? ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்பன் ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3 ஏடிபி 2 NADPH தேவைப்படுது. அதே 6 கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ட்டு 6 போட்டு பாருங்க 18 ஏடிபியும் 12 NADPHும் ஃபார்ம் ஆகுது. இப்படி ஃபார்ம் ஆனாதான் ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி இவ்வளோ இது செலவானாதான் என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சொன்னா பார்த்தீங்களா? இங்கேருந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகுது. ஒரு 18 குளுக்கோஸ் 18 ஏடிபி செலவானதுக்கு அப்புறமா தான் ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. ஓகேங்களா? ரீஜெனரேஷன் என்ன சார்? ரீஜெனரேஷன் ஆஃப் கார்பன் அக்செப்டர் மாலிகூல்ஸ் RUBP இந்த குரூஷியல் லைஃப் சைக்கிள் கண்டினியூ டு அன்இன்டரப்டா வந்துட்டே இருக்கும். ரீஜெனரேட் ஆயிருக்கும். ஏன்னா சைக்கிள் ரீஜெனரேட் ஆயிருக்கும். இந்த ரீஜெனரேஷன் ஸ்டெப்ஸ் ரிக்வயர்ஸ் 1 ATP. இங்க பாருங்க, இங்க ஒரு ATP செலவாகுது. 1 ATP ஃபார் த பாஸ்போரைலேஷன் ஆஃப் டு ஃபார்ம் ரூபிஸ்கோ. ரீஜெனரேட்டான ரூபிஸ்கோ வந்து ஃபார்ம் பண்றதுக்கு RUBP வந்து RUBP வந்து ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ATP வேணும் அப்படின்ற. Hence the carbon molecules entering the Calvin cycle is a 3 molecule of ATP, 3 molecule of ATP and 2 molecule of NADH required. இதுக்கு ஒரு கார்பன் மாலிகுலை ஃபிக்ஸ் பண்றதுக்கு it is probably to meet the difference of the number of ATP and NADPH used in the dark reaction as a cyclic phosphorylation take place. To make a 1 molecule of glucose 6 turns into a cycle are required. ஏன்னா 1 molecule of glucose C6 தானே, C6H12O6 அதான குளுக்கோஸ், C6H12O6. ஓகேவா? அப்போ 6 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம். அப்போ 6 வாட்டி இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தாலும் 6 வாட்டி ரிப்பீட் ஆகும்போது இன்டூ 6 போட்டு பாருங்க. ஓகேவா? அப்போ ஹவு மெனி ஒர்க் அவுட் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. 6 கார்பன் டை ஆக்சைடுக்கு 1 குளுக்கோஸ். ஓகேவா? 6 கார்பன் டை ஆக்சைடு நடக்கும்போது தான் ஒரு குளுக்கோஸ் நடக்கும். ஓகேவா? 6 கார்பன் டை ஆக்சைடு நடக்காது தான் ஒரு குளுக்கோஸ் நடக்கும். அப்போ 18 ATP வேணும், 12 NADPH வேணும். ஓகேவா? அது அவுட் இதுலேருந்து வருது, ஏடிபிலேருந்து ADP ஃபார்ம் ஆகுது, இதுலேருந்து இது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போது ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாருங்க, ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ATPயும் 2 NADPHும் தேவைப்படுது. இது ஒரு கார்பன் பெர் கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா? அப்போ 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 12 × 6 போடுங்க. இன்டூ 6. ஓகேவா? 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 18 ATPயும் 12 NADPHும் தேவைப்படுது. ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் எண்ட் ப்ராடக்ட். ஓகேவா? இனி C4 பாத்வே பார்ப்போம். C4 பாத்வே கூட அது ஈஸி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்குது. அந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து C3 பிளான்ஸில் மட்டும்தான் ஏரியா நடக்கும். அதை நம்ம வேணால் பார்க்கலாம். ஓகேவா? த பிளான்ஸ் தட் ஆர் அடாப்டட் டு த ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன் ரொம்ப ஹாட்டான ரீஜன். இது வந்து டாலரேட் பண்ணிக்குமா. ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன் ரொம்ப சூடான ரீஜன். ஓகே, ரொம்ப சூடான ரீஜன். ட்ராபிக்கல்லாம் மாறி வந்து ட்ரை ட்ராபிக்கல் கொடுத்ததுனால ரொம்ப சூடான ரீஜன். த C4 pathway are mentioned earlier. Though these plants are the C4 oxaloacetic acid. இதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? C4 ஓட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? oxaloacetic acid. மறந்துடக்கூடாது. ஓகேவா? C3 pathway of the Calvin cycle. The main biosynthetic pathway. This is what the way the difference of the from C3 pathway. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெயினாக கொடுத்துருப்பாங்க. C4 பிளான்ட் ஒரு ஸ்பெஷல் பிளான்ட்டா. ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட்லேயே 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. C4 பிளான்ட் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் பிளான்ட். ஓகேவா? they have a special type of leaf anatomy. அதுக்கு என்ன இருக்குமா? ஸ்பெஷல் டைப் ஆஃப் லீஃப் anatomy இருக்குமா. they tolerate high temperature 45 degrees Celsius இருந்தால் கூட ஈஸியாக டாலரேட் பண்ணிக்குமா.
tolerate high temperature. They show responsible for high light intensity, lack of process called photorespiration. Photorespiration நடக்காது. Photorespiration என்னது waste of product. ஓகேவா 80% செலவாயிட்டே இருக்கும். ஓகேவா கார்பன் டை ஆக்சைடு கம்மி ஆகும்போது ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும்போது அப்படியே 80% செலவாயிட்டு ரெஸ்பிரேஷன் வந்து செலவாயிட்டு இருக்கும். photorespiration நடக்காது. And have a greater productivity of biomass. Let us understand this one by one. Understand பண்ணலாம். Study the vertical section of leaf. Vertical section of leaf எடுத்து பார்த்தோம்னா C3 ல இருந்துட்டு C4 plant வந்து நீங்க நிறைய நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். Do we have the same type of mesophiles? Do we have a similar cells of vascular bundle sheath? Vascular bundle sheath என்னதுன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, எபிடெர்மிஸ், மீசோஃபைல், இது வந்து வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில சரௌண்ட் பண்ணி இருக்கிறதா நம்ம பண்டில் ஷீத்னு சொல்லுவோம். இந்த C4 பிளான்ட்ல பண்டில் ஷீத் எப்படி இருக்குன்னா பெருசா இருக்குமா. ரீத், இந்த ரீத் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, மலர் மாலைன்னு சொல்லுவோம்ல, யாராவது இறந்தா நம்ம பெரிய வைப்போம்ல, மலர் வடையை வைப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குமா எதுல C4 பிளான்ட்ல. அப்போ C4 பிளான்ட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஒரு லீஃப் எடுத்து வெர்டிகலா கட் பண்ணி நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அதை வாஸ்குலர் பண்டிலோட சரௌண்ட் பண்ணியிருந்தா பண்டில் ஷீத், இதான் நம்ம பண்டில் ஷீத்னு சொல்லுவோம். இந்த பண்டில் ஷீத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ரீத் மாதிரி இருக்குமா. ஓகேங்களா, அதை வச்சு இது C4 பிளான்டா C3 பிளான்டா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, the particularly large bundle sheath இருக்குமா, large bundle sheath around the vascular bundle. The C4 bundles are bundle sheath cells. It's a leaves which is such anatomy. அந்த wreath மாதிரி இருக்கிற anatomy நம்ம என்ன சொல்லுவோம்னா Kranz anatomy ன்னு சொல்லுவோமா. Kranz anatomy. Kranz என்னது wreath. wreath நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, மலர் வளை இறந்த RIP போட்டு வைப்போம் பாத்தீங்களா, அதான் wreath மாதிரி இருக்குமா. It's reflection in the arrangement of cells. The bundle sheath may be a several layers இருக்கும் around the vascular bundles. They are characterized by having a large number of chloroplasts. வந்து அங்க வந்து அரேஞ்ச் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, large number of chloroplasts. ஓகேவா, these walls implement in the gaseous exchange and no intercellular space. intercellular spaceலாம் இருக்காது, ரொம்ப டைட்டா அரேஞ்ச் இருக்குமா. டைட்டா வந்து அங்கங்க அரேஞ்ச் இருக்கும். intercellular space அறியாம ரொம்ப டைட்டா இப்படி intercellular space இல்லாம ரொம்ப டைட்டா அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும். அப்படி ஓகேவா. லைக் improvements in the gaseous exchange of intercellular space. You may like to cut a section of leaves of C4 plant. என்னென்ன C4 plantலாம் இருக்கு அப்படின்னு எக்ஸாம் கொடுத்துருவாங்க. மேய்ஸ், சொர்க்கம், இந்த சோளம்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. To observe the Kranz anatomy. இதெல்லாம் பாத்தீங்கன்னா Kranz anatomy பார்க்கலாம். அதுல mesophil cells வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, mesophil cellsல வந்து நம்ம இந்த C4 plantல வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ இதுல வந்துட்டு வாஸ்குலர் பண்டில் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, மீசோஃபைல்ஸில் ருபிஸ்கோ வந்துட்டு C3 பிளான்ட்ல வந்துட்டு RUBP எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா மீசோஃபைல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் வந்து வாஸ்குலர் பண்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. வாஸ்குலர் பண்டில் இருக்காது. ஓகேவா, மறந்துடக்கூடாது. அங்கே என்ன C4 பிளான்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா, to observe the Kranz anatomy distribution of mesophils. Okay, it would be interesting for you to collect the leaves of the diverse species plants around and cut vertically. ஒரு plant எடுத்து cut vertically பண்ணி பாத்தீங்க presence of bundles இதெல்லாம் எப்படி இருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, C4 பிளான்டா C3 பிளான்டான்றதை ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, now study the pathway. இப்போ வந்து நம்ம C4 pathway பார்ப்போம், எப்படி pathway பண்றாங்க அப்படினா. This pathway has been named as 𝑬𝒙𝒑𝒔 pathway because இது அவங்க ரெண்டு பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, is again is a cyclic process. இதுவும் cyclic process தான். என்ன cyclic processனா ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வந்துரும். என்ன எக்ஸ்போஸ் ஆகுதோ ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வரது cyclic process சொல்லுவோம். ஓகேவா, study the pathway in listening step. The primary carbon acceptor. இதுல primary carbon acceptor எதுவா கண்ணா இருக்கும், 3 carbon molecules of phosphophenol pyruvate is present in the mesophyll cells. The enzymes is responsible for the PEP carboxylase. அதுல வந்துட்டு என்னது RUBP carboxylase. இதுல வந்துட்டு என்னது PEP phosphoenol pyruvate carboxylase. அப்போ அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும். ஓகேவா, டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும். phosphoenol pyruvate 3PP ல வரும். இதுல வந்து இது வந்து ஃபிக்சேஷன் நடந்து மேலிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இங்க வந்து ஃபிக்சேஷன் நடந்துட்டு ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் வந்துட்டு தெரியுதா. ஓகே, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபிக்சேஷன் நடந்துட்டு பாஸ்போஃபினோல் பைருவேட் ஃபிக்சேஷன் நடந்துட்டு மறுபடியும் மேலிக் ஆசிடா ஃபார்ம் ஆகுது. மேலிக் ஆசிடா ஃபார்ம் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா மீசோஃபைல் செல்ஸ்ல இருந்து பண்டில் ஷீத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பண்டில் ஷீத்னா வாஸ்குலர் பண்டலோட அவுட்டர் சர்ஃபேஸ். ஏன்னா வாஸ்குலர் பண்டலோட அவுட்டர் சர்ஃபேஸ் பண்டில் ஷீத்ல என்ன பிரச்சனை இருக்கு, ருபிஸ்கோ பிரச்சனை இருக்கு. ருபிஸ்கோ வந்துட்டு C4 பிளான்ட்ல, C3 பிளான்ட்ல வந்துட்டு ருபிஸ்கோ
ருபிஸ்கோ அந்த என்சைம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதாவது ஆர்யூபிபி எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா மீசோஃபைல்லே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் C4ல வந்துட்டு பண்டில் சீத்தில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இது என்ன குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும்ல, ஏன்னா ஆர்யூபிபிலேருந்து தான் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆக முடியும். ஓகேவா? கால்வின் சைக்கிள் மூலியமாக தான் குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் எல்லா பிளான்ட்லையும் C4 பிளான்ட்லையும் நடக்கும் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஏன்னா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபுட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ C4 பிளான்ட்ல வந்து பண்டில் சீத்தில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால மீசோஃபைல்ல இருந்து பண்டில் சீத்துக்கு வருது. எது வருது? ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் வந்து மேலிக் ஆசிடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. வந்து டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. டீகார்பாக்சிலேஷன் நடந்து கார்பன் ஃபிக்சிங் பண்ணுது. கார்பன் ஃபிக்சிங் பண்ணிட்டு பைருவிக் ஆசிடா மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பண்டில் சீத்துக்குள்ளே போகுது. ஓகேவா? இந்த மேலிக் ஆசிட் வந்து டீகார்புலேஷன் நடந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எங்கே போகும்னா ஆர்யூபிபியை ஃபிக்ஸ் பண்ண போகும். இங்கே இருக்கிற ஆர்யூபிபியோட ஃபிக்ஸ் ஆக போகும். புரிஞ்சுதா? மிச்சம் இருக்கிற C3 ஆசிட் வந்து என்ன பைருவிக் ஆசிடாக மாறும். ஒன்றும் இல்லை கண்ணு, இங்கே பாருங்களேன். இங்கே வந்து அவன் டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டான், நான் கொடுக்குறேன், சொல்கிறேன். ஓகேவா? ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னவா மாறுது, கலர் மாற்றி யூஸ் பண்ணும். பிஇபியால மேலிக் ஆசிடா மாறுது. மேலிக் ஆசிடா மாறி எங்க போகுது? இது வந்து மீசோஃபைல் வச்சுப்போம். மீசோஃபைல் பண்டில் ஷீட். ஓகேவா? மேலிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மேலிக் ஆசிட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. மேலிக் ஆசிடா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. மேலிக் ஆசிட் வந்து டீஜெனரேட் ஆகுது. டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. டீகார்பாக்சிலேஷன் நடந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ரெண்டு இது ஃபார்ம் ஆகுது. டீகார்பாக்சிலேஷன் நடந்து ரெண்டு இது ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்துட்டு பைருவிக் ஆசிடு, இன்னொன்று வந்துட்டு என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? அப்போ இந்த பைருவிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்கே உள்ளே வந்துட்டு ரீஜெனரேட் ஆகி ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிடோட சேர்ந்துருது. ஓகேங்களா? அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன சார் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்னா இங்கே வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பண்டில் சீத்தில் என்ன இருக்கும், ஆர்யூபிபி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆர்யூபிபி எத்தனை காம்பவுண்டு? அஞ்சு கார்பன் காம்பவுண்டு. அப்போ இந்த கார்பனோட இது போய் ஆட் ஆகுது. ஆன உடனே கால்வின் சைக்கிள் நடக்க ஆரம்பிக்குது. கால்வின் சைக்கிள் நடந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. இவ்வளோதான் கண்ணா, இவ்வளோதான் C4 சைக்கிள். புரிஞ்சுதா? இப்போ மீசோஃபில்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்ட் என்ன நம்ம தெரியல, ஏன்னா C4 பிளான்ட். அப்போ ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் என்னவா மாறுதுன்னா மேலிக் ஆசிடா மாறுது. ஏன்னா அப்பதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பண்டில் சீத்துக்குள்ள போக முடியும். பண்டில் சீத்துக்குள்ள போய் டீகார்பாக்சிலேஷன் நடந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகி பைருவிக் ஆசிடா ஸ்பிளிட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடா ஃபிக்ஸ் ஆகுது. அங்க ஏற்கனவே ருபிஸ்கோ 5 கார்பன் காம்பவுண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பார்ட்னர் எப்போ வருவானே. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு நீங்க போய் ஜாயின் ஆன உடனே கால்வின் சைக்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மிச்சம் இருக்க அந்த பைருவிக் ஆசிட் வந்து மறுபடியும் மீசோஃபைல் சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரீஜெனரேட் ஆகிட்டு ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிடா வந்துருது. ஓகேவா? இது எல்லா ப்ராசஸும் C4ன்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஈஸி. இதுதான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இங்கே ஏதாவது ஒன் வேணா பார்ப்போம். இல்லை அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றது. ரெஜிஸ்டர் OA is formed as a mesophyll tissue. It is formed that the other 4 carbon compounds like malic acid, aspartic acid and malic acid form ஆகலாம், aspartic acid form ஆகலாம். ஓகேங்களா? mesophyll cells itself and respond to the transfer of bundle sheath cells. bundle sheath cellsக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். bundle sheath cells C4 acid and broke down into ரெண்டா broke down ஆகுது. CO2 and 3 carbon molecules, அதான் பைருவிக் ஆசிட்னு சொல்றோம். ஓகேங்களா? the 3 carbon molecule transferred from the mesophyll cells where it has a PEP again. பாஸ்போபினல் பைருவேட்டால ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது and completing the cycle கம்ப்ளீட் பண்ணுது. and கார்பன் டை ஆக்சைடு எங்க ரிலீஸ் பண்ணுது? bundle sheath கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் வந்து எங்க நடக்குது? C3 கால்வின் சைக்கிள் நடக்கிறதுக்காக ருபிஸ்கோட ஆட் ஆகுது. ஓகேவா? the bundle sheath cells are common for plants. அதான் bundle sheath cells are enzyme ribulose bisphosphonates ருபிஸ்கோ இருக்குன்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? ருபிஸ்கோ இருக்கிறதுனால அங்க நடந்து குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஓகேங்களா? அவ்வளவுதான். பெப்லேஸ் இருக்கு. That's the basic pathway that result in the formation of sugars. The Calvin pathway is common in the C3 and C4 plants. இந்த காமனா இருக்கு. C3 plantலயும் C4 plantலயும் காமனா இருக்கு. Did you notice that the Calvin pathway occurs in all the mesophyll cells of C3 plants?
and C4 plants does not take place in the mesophyll cells but does take place in the bundle sheath. நல்லா பாருங்க, C4 வந்து பண்டில் ஷீத்தில் நடக்கும். பட் C3 நீங்கள் நோட்டீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. C3 எல்லாத்துலேயும் மீசோஃபைல்ஸ் தான் நடக்கும். ஓகேங்களா, C4 பிளான்ஸில் மட்டும் இதில் நடக்கும், பண்டில் ஷீத்தில் நடக்கும். அதில் தான் மீசோஃபைல்ஸ் வந்து மாலிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உருமாறி வந்துட்டு அது பண்ணிட்டு வெளியே போயிடுது. ஓகேங்களா, இதுதான் C3 C4 பிளான்ஸ்க்கான இது. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் எதில் மட்டும் நடக்குன்னா C3 பிளான்ட்ல மட்டும் தான் நடக்கும். நடாது C3 பிளான்ட்ல மட்டும்தான் ரொம்ப அபண்டண்டாக நடக்கும். இப்போ C4 பிளான்ட்ல வந்து அவ்வளோ நடக்காது. ஏன்னா ஒரு வேஸ்ட் லேசியான ஒரு இதுன்னு சொல்லுவோம். ஓகே, சச்ச லேஸ்ட், இதனால ஒரு யூஸும் இல்லை, சும்மா வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஓகேவா, இதில் ஒன்றும் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, RUBP வந்துட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, RUBP வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகும்போது கேல்வின் சைக்கிள் நடந்துட்டு இது ஃபார்ம் ஆகும். ஓகே, கேல்வின் ஒருவேளை RUBP வந்துட்டு ஆக்சிஜனோட ஆட் ஆகும்போது என்ன நடக்கும்னா அப்போ தான் அந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா, இதில் என்ன ஃபார்ம் ஆகும்னா 3 PGAவும் 2 பாஸ்போகிளைகோலேட்டும் ஃபார்ம் ஆகும் இல்லையா. எஸ், அப்போ இது வந்து 5 கார்பனு உங்களுக்கு தெரியும். இதில் கார்பன் இல்லை, முட்டை கார்பனு. அப்போ இது என்ன ஃபார்ம் ஆகும், 3 PGA, ஒரு மோல் ஆஃப் 3 PGA + 2 PG, பாஸ்போகிளைகேட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பாஸ்போகிளைகேட்னு சொல்லுவோம். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்னதுன்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா, கார்பன் டை ஆக்சைடு இல்லை அதிகமாகவோ இல்லை கார்பன் டை ஆக்சைடோ சேமாக இருந்துச்சுன்னா, ஆக்சிஜனோட சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது நடக்கும், கேல்வின் சைக்கிள் நடக்கும். ஒருவேளை ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா, கார்பன் டை ஆக்சைடை விட ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்துட்டு C4 பிளான்ல நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இது வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடை கம்மியாக விடாது அப்படின்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக விடாது. கார்பன் டை ஆக்சைடு கம்மியானால் தானே ஆக்சிஜன் அதிகமாகும். ஆக்சிஜன் அதிகமானால் தானே இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, அதனால தான் இதோட ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னா 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிடும் 2 பாஸ்போகிளைகேட்டும் தான் இருக்கும். ஓகேவா, இதான் மாறும். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இந்த ப்ராசஸ்ல நடக்குது. ஓகேங்களா, எப்படி பார்த்துடலாமா? Let us try and understand that one more process in the creates the important difference between இது one of the important creates between C3 and C4 plants. ஏன்னா C3 plants தான் நடக்கும், C4 plants நடக்காது. ஓகேவா, photo respiration. To understand the photo respiration, we have to know a little bit more about the first step of the Calvin pathway. First step of the Calvin pathway என்ன நடக்கும்? First stepல carbon fixation நடக்கும். ஓகேவா, this step is reaction of the RUBP combines with the carbon. அப்படி carbon fixation நடக்கும்போது இப்போ Rubisco ஃபார்ம் ஆகி வந்து 2 PG 2 மோல் ஆஃப் 3 PG வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிடுவோம். ஓகேவா, இப்போ Rubisco is the most abundant enzymes in the world. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதிகமான பிளான்ட் வந்துட்டு பிளான்ட் தான் அதிகமாக இருக்கிறதுனால Rubisco தான் மோஸ்ட் என்சைம் தான் இருக்கும். ஓகேங்களா, இட்ஸ் கேரக்டரைஸ்ட் பை த ஃபேக்ட் ஆஃப் த ஆக்டன்ஸ் பிளைண்டன்ஸ். ஓகேவா, போத் CO2 and O2. It is characterized by the fact that active can bind with Rubisco வந்துட்டு முன்னாடியே சொல்லிருப்போம். என்னது கார்பாக்சிலேஸ் ஆக்சிடேஷன் பார்த்துருப்போம் இல்லையா, கார்பாக்சிலேஸும் ஆக்சிடேஸ், அதான் Rubiscoன்னு சொல்லிருக்கோம். கார்பாக்சிலேஸ் ஆக்சிடேஸ். ஓகேவா, கார்பனோட ஆட் ஆகும், ஆக்சிஜனோட ஆட் ஆகும். ஓகேவா, ஒருவேளை ஆக்சிஜனோட ஆட் ஆனால் அந்த ஆக்சிஜனோட ஆட் ஆனால் என்ன ஆகும்னா ஆக்சிஜன் ஆட் ஆனால் தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதான் சொல்றேன். ஓகேங்களா, கேன் யூ திங்க் ஹவு இஸ் குட் பி பாசிபிள்? Rubisco மச் கிரேட்டர் அஃபினிட்டி ஆஃப், அது என்னதான் மச் கிரேட்டர் அஃபினிட்டி ஆஃப் CO2 இருந்தாலும் when the CO2 and O2 ரேஷியோ நியர்லி ஈக்குவலாக இருக்கும்போது ஓகே தான். ஈக்குவலாக இருக்கும்போது என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு கூட தான் நடக்கும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு கூட தான் நடக்கும். ஒருவேளை imagine what would happen if we are not so. This is binding competitor is relative concentration of O2 and CO2. இந்த concentration of O2 and CO2 ல வந்துட்டு ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி நடக்கும். That determines the two will bind. That determines which of the two will bind to the enzyme. அது என்ன determines பண்ணி எது 2 வந்து bind பண்ணும். ஓகேவா, in C3 plants O2 oxygen does bind with Rubisco. Hence CO2 fixation is decreased. அதனால CO2 fixation decrease ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா, hence the RUBP instead of being converted into 2 molecules of PGA என்ன கன்வெர்ட் ஆக மாறுதான், 2 molecules of PGA with O2 1 molecules of phosphoglycerate அப்படி ஃபார்ம் ஆகுதான். ஓகேவா, ஒன்றும் இல்லை, நீங்க பார்த்துக்கோங்க. RUBP plus CO2 என்ன கொடுக்கும், PGA 2 molecules of PGA. ஒருவேளை இவன் வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு RUBP வந்துட்டு CO2 ஓட அட்டாச் ஆனா என்ன கொடுப்பானா PGA கொடுப்பான். 1 மோல் ஆஃப் PGA இன்னொரு மோல் ஆஃப் PG.
PG என்னது பாஸ்போகிளிசரேட் பாஸ்போகிளிசரேட் தான் கொடுப்போம் ஏன்னா இது 2 கார்பன் இது 3 கார்பன் புரிஞ்சுதா அப்ப RUBP சாரிப்பா இது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு போட்டோம் ஓகேவா RUBP ஆக்சிஜனோட ஆட் ஆனா RUBP கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆனா 2 molecules of PGA RUBP ஆக்சிஜனோட ஆட் ஆனா 1 molecules of PGA வும் 1 molecules of பாஸ்போகிளிசரேட் உங்க PG வந்து ஃபார்ம் பாஸ்போகிளிசரேட் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா அது வந்து 2 கார்பன் காம்பவுண்ட் அப்ப 3 + 2 5 ஓகேங்களா ஏன்னா இதுல இருக்காது ஆக்சிஜன்ல கார்பன் இருக்காது இதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா pathway is called as a photorespiration in photorespiration pathway there is neither a synthesis of sugar இது waste இது ஏன் லேசி அப்படி சொல்றோம் இது such a lazy waste of இதுனா இதுல ஒண்ணுமே நடக்காது ATP மட்டும் சிந்தசிஸ் பண்ணிக்கோங்க photorespiration-ல வந்துட்டு சுகர் நடக்காது ATP நடக்காது அந்த சுகரும் ஃபார்ம் ஆகுது ATP ஃபார்ம் ஆகுது பட் அதுக்கு பதிலா செலவாயிரும் rather the result is increase CO2 with result utilization of ATP in photorespiratory pathway but there is no synthesis of ATP and NADPH ஓகேவா எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கும் but there is no synthesis of ATP and NADPH இந்த குழம்பு இருக்கா ஓகேவா அப்போ NADP-யும் ATP synthesize ஆகாது யூட்டிலைஸ் ஆயிரும் அப்படின்றாங்க this biological function of photorespiration அப்படினோ இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்றாங்க ஓகேவா அப்ப photorespiration ஆக்சிஜனோட பைண்ட் ஆனா இது வந்து ஃபார்ம் ஆகுது 3 PGA ஃபார்ம் ஆகுது பாஸ்போகிளிசரேட் வந்து ஃபார்ம் ஆகுது பாஸ்போஃபினோகிளிசரேட் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா இப்போ இந்த பாஸ்போகிளிசரேட்டும் 3 PGA வச்சிட்டு ஒண்ணுக்குமே யூஸ் இல்ல குளுக்கோஸும் ஃபார்ம் பண்ண முடியாது ATP-யும் ஃபார்ம் பண்ண முடியாது அதனால இது எதுக்கு தான் ஃபார்ம் ஆகுதுன்றதை இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை நீங்க நாளைக்கு சயின்டிஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஓகேங்களா Okay. In C4 plant, photorespiration does not occur. நல்லா பாத்துக்கோங்க C4ல நடக்காது. C4 plantல photorespiration does not occur. This is because the mechanism அதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு எப்பவுமே இன்க்ரீஸா வச்சுக்கிற ஒரு மெக்கானிசம் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸா இருந்தா எப்படி கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸா இருந்தாலும் ஈக்குவலா இருந்தாலும் கார்பனோட தான் அட்டாச் ஆகும் RUBP கார்பன் டை ஆக்சைடு கம்மியா ஆக்சிஜன் அதிகமானதான் ஆக்சிஜன் அதிகமே ஆகாது ஏன்னா இங்க ஒரு மெக்கானிசம் இருக்கு இங்க ஒரு டெக்னாலஜி இருக்கு அந்த டெக்னாலஜி வச்சு கார்பன் டை ஆக்சைடு கம்மி ஆக்கவே முடியாது ஓகேவா mechanism that increases the concentration of CO2 increase the concentration of CO2 at the enzyme site this take place in the C4 acid and the mesophyll is broken down in the bundle sheath cells to release CO2 இதனால bundle sheath cells ரிலீஸ் பண்ணி broken down ஆகி bundle sheath cells CO2 ரிலீஸ் ஆகிறதுனால இதுல வந்துட்டு RUBP வந்துட்டு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி கம்பைன் ஆகணும்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கவே நடக்காதுன்னு அப்படின்னு சொல்றாங்க this result in the increase of interaction of concentration of CO2 in turn that ensures that the Rubisco function of carboxyl is minimizing the oxygenated activity ஓகேவா இது வந்து ensure பண்ணிடுது now then you know that the C4 plants lack photorespiration you probably can understand why productivity and yields are better in these plants ஓகேவா C4 plantsல வந்துட்டு productivity yield அதிகமா இருக்கும் அப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க productivity yield அதிகமா இருக்கிற பெட்டரா இருக்கக்கூடிய plant எதுனா C4 plant தான் இருக்கும் ஏன்னா அதுல photo respiration நடக்கல photo respiration நடக்கலனா நிறைய yield இருக்கு கரும்பெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கரும்பெல்லாம் C4 plant தான் சுகர் எங்க கிடைச்சாலும் சுகரா இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஸ்டோர் அவ்வளவு வந்துட்டு ரெஸ்பிரேஷன் அதாவது வேஸ்ட் ஆகல பாத்தீங்களா வேஸ்ட் ஆகாம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா photo respiration ATP synthesis ஆகல ஒண்ணுமே நடக்கல C4 plant நடக்கவே நடக்காதனால அது வந்து yield அதிகமா இருக்கும் பெட்டர் குவாலிட்டியாவும் இருக்கும்னு சொல்ல வராங்க ஓகேவா These plants show the tolerance of high temperature. இது கூட tolerance இதனால கூட தான் high temperature tolerance பண்ணணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டாலரேட் பண்ண முடியும். எதனால C4 பிளான்ட்டால ஏன்னா அந்த C4 பிளான்ட்ல என்ன இல்லைன்னா இந்த வந்துட்டு போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நடக்காது ஏன் நடக்காதுன்னா அதுல வந்துட்டு ஒரு மெக்கானிசம் இருக்கு அந்த மெக்கானிசம் வந்து என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடை கம்மியாகவே விடாது ஹை பண்ணிட்டே இருக்கும் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு அப்படி ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால RUBP வந்துட்டு ஆக்சிஜனோட போய் பைண்ட் ஆகவே ஆகாது அப்படி பைண்ட் ஆனால் தானே போட்டோ ரெஸ்பிரேஷன் நடந்துட்டு ATP வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமே நடக்காதனால C4 பிளான்டோட ஹை ஈல்டு பெட்டராக இருக்கும் அது வந்து ஹை டாலரன்ஸாக இருக்கும் ஓகேவா சூப்பர் இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ் ஹை ஃபேக்டர்ஸாக இருந்தால் லோ ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ஓகேங்களா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மோஸ்ட்டாக வந்து லைட்டு டெம்பரேச்சரு அதாக தான் இருக்கும் as an understanding factors that affect the photosynthesis necessary. The rate of photosynthesis is very important in determining the yield of the plant and including crop. Okay, photosynthesis எவ்வளோ நடக்குதோ அவ்வளோ குளுக்கோஸ் ரெடி ஆகும் நம்ம எவ்வளோ சாப்பிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தானே நமக்கு நம்மளோட ப்ராடக்ட் நம்மளால ஒர்க் பண்ண முடியாத மாதிரி பிளான்ட்டுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் எவ்வளோ நடக்குதோ அவ்வளோக்கு yield நல்லா இருக்கும்னு சொல்ல வராங்க ஓகேவா determining the yield of the crop plant. Photosynthesis is under the influence of several factors. Internal-ஆவும் சரி external-ஆவும் சரி external factors light இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா internal-ஆவும் நிறைய factors டிபெண்ட் ஆகிருக்கு இது photosynthesis ஓகேவா The plant factors include the number of size. Number of size.
number of size, age and orientation of leaf and mesophils. ஓகேவா orientation of leaf அந்த leaf வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த leaf வந்து பெருசா அரேஞ்ச் ஆயிருக்கா பெருசா அரேஞ்ச் ஆனா டிரான்ஸ்பிரேஷன் நடந்து நிறைய ஸ்டொமேட்டோ வழியா நிறைய வந்து எக்ஸ்பெல்ட் ஆயிரும் தண்ணியில எக்ஸ்பெல்ட் ஆனா கரெக்டான வாட்டர் இல்லாதனால ஆக்சிஜன் பத்தாதனால அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்காம போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காம போட்டோசிந்தசிஸ் நடக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேவா அப்போ அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த மீசோஃபில்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த மீசோஃபில்ஸ் டிஷ்யூஸ்க்குள்ள வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த வாஸ்குலர் பண்டில்ஸோட பண்டில் ஷீட் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அது மாதிரி இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சுட்டும் நிறைய வந்துட்டு இந்த போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா குளோரோபிளாஸ்ட் இந்த CO2 கான்சன்ட்ரேஷன் CO2 கான்சன்ட்ரேஷன் அந்த அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில் எத்தனை அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில் பர்சன்ட் ஆயிருக்கு கம்மியாக நம்மளோட வந்து வேரியேட்டட் லீஃப்லாம் கம்மியான அமௌண்ட் ஏன்னா வேரியேட்டட் லீஃப்ல வந்து அங்கங்க ஒரு கலர் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வேரியேட்டட் லீஃப்ல அங்கங்க ஒரு கலர் இருக்கும் அதனால கம்மியான குளோரோஃபில் இருக்கனால கம்மியான போட்டோசிந்தசிஸ் தான் நடக்கும் கம்மியான போட்டோசிந்தசிஸ் நடந்தா கம்மியான குளுக்கோஸ் தான் வெளியே வரும் கம்மியான குளுக்கோஸ் வெளியே வரதுனால நமக்கு அந்த ப்ராடக்ட் ஈல்டு அவ்வளவு ரிச்சா இருக்காது ஓகேங்களா The plant and the internal factors that depends upon the genetic predisposition கூட இருக்கலாம் ஜெனடிக்காவும் இருக்கலாம் அந்த growth of the plant கூட determine பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா The external factors would include the availability of sunlight இப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அந்த இது மீசோஃபைல் டிஷ்யூ இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சன்லைட்டு டெம்பரேச்சரு கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வாட்டரு as a plant photosynthesis all these factors will simultaneously affect its rate இது எல்லாமே மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது ஒரு பிளான்ட் ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் சரி இன்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது hence several factors interact simultaneously at a time several factors interact simultaneously affect photosynthesis or carbon fixation usually one factor is a major cause or is the one that limits in the rate hence at any point of the rate is determined as the factors available in the subpotential layer இதான் நம்ம என்ன சொல்வோம்னா law of limiting factors சொல்வோம் law of limiting factors சின்ன எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம குழம்பெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா வீட்டில் வந்து அம்மா சமைக்கிறாங்க வீட்டில் அம்மா சமைக்கும் போது ரசத்தில் வந்துட்டு உப்பு அதிகமாக போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை தண்ணி அதிகமாக போச்சுன்னா தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஃபேக்டர் தான் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஒரு வேளை அதில் எதுவுமே நல்லா இல்லாமல் இருந்துக்கலாம் பட் நமக்கு எது ரொம்ப இது தெரியுது வாயில் வச்சு உப்பா இருக்குப்பா அப்போ நம்ம டக்குன்னு உப்பு அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இல்லை நம்ம இதில் வாயில் வச்சு தண்ணி மாதிரி இருக்குது சாம்பார் மாதிரி இல்லை ரசம் மாதிரி தண்ணி மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவோம் ஓகேவா அப்போ ஒரு ஃபேக்டர் வச்சு நிறைய ஃபேக்டர் இருக்கலாம் ஓகேவா இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கலாம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கலாம் பட் இருக்கிறதுல மோசம் வந்து சன்லைட் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த என்ன ஃபேக்டர் சொல்லுவோம் சன்லைட் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலன்னு சொல்லுவோம் ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கலாம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கலாம் பட் அதோட கம்மியாக சன்லைட் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் இது கார்பன் டை ஆக்சைடு டெம்பரேச்சர்னால சன்லைட் நிக்கல கார்பன் டை ஆக்சைடு டெம்பரேச்சர்னால ஃபோட்டோசிந்தசிஸ் நிக்கல சன்லைட்னால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஏதாவது ஒரு ஃபேக்டர் சொல்லுவோம் பாத்தீங்களா உப்பு அதிகமா இருக்குமா அதோட வேற ஏதாவது டேஸ்டா வேற எதுவுமே டேஸ்டா இருக்காது அதில் காய்கறி போட்டிருக்க மாட்டாங்க எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க பட் உங்களுக்கு வாயில வச்சோன்னு டக்குன்னு உப்பு தான் தெரியுது பாத்தீங்களா உப்பு அதிகமா இருக்கு ஒரு ஃபேக்டர் வச்சு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஒரு ஃபேக்டர் வச்சு டிட்டர்மைன் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம்னா லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் ஒரு ஃபேக்டர் வச்சு சொல்றதா லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்றோம் ஓகேங்களா when several factors are any biochemical process black man இது யார் சொன்னா black man சொல்லிருப்பாங்க comes into effect அது என்ன ஸ்டேட் பண்ணுதா if a chemical process affected by more than one factor இருந்தாலும் then it will be rated determined by the factors which is nearest to its minimal value which is nearest எது நியரஸ்டா இருக்கு ஓகேவா நிறைய ஃபேக்டர்ஸால அஃபெக்ட் ஆயிருக்கலாம் ஒரு குழம்பு எப்படி வேணா குழம்பா இல்லாத மாதிரி இருக்கலாம் ஓகேவா அது வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி மஞ்சள் தண்ணியை மட்டும் ஊற்றி கரைச்சி கொடுத்துக்கலாம் பட் அதில் உப்பு அதிகமாக இருந்தால் நம்ம வாயில் வச்சு எது சொல்லுவோம் எது நியரஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இது நமக்கு தோணுது உப்பு அதிகமாக இருக்கு அப்போ அது நியரஸ்ட் ஃபேக்டரை வச்சு நம்ம சொல்றதுனால தான் இந்த லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் சொல்றோம் ஓகேங்களா அப்போ கார்பன் டை ஆக்சைடு டெம்பரேச்சர் லைட் ஆக்சிஜன் இது எல்லாத்துலயுமே எது கம்மியா இருக்கு இல்லை எது அதிகமா இருக்கு அதை வச்சு டிட்டர்மைன் பண்றது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்றோம் ஓகேங்களா factors directly affect the process quantity of change its quantity is change the law of limiting factor சொல்றோம் for example despite the presence of green leaf the optimal light and green leaf இருக்கு optimal தேவையான அளவுக்கு லைட்டும் இருக்கு and CO2 conditionும் இருக்கு the plant may not photosynthesis if the temperature is very low ஓகேவா green leaf இருக்கு என்ன இருக்கு ஆப்டிமல் நல்ல லைட் இருக்கு அது இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு நல்ல கண்டிஷன் இருக்கு ஆனால் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காமல் போயிடும் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காமல் போயிடும் அதாவது ஒரு வேல்யூ நியரஸ்ட் வேல்யூ வச்சுட்டு சொல்றது தான் இந்த ஃபேக்டர்ஸ்னு சொல்றோம் ஓகேவா திஸ் லீஃப் இஸ் given to the optimal temperature will start photosynthesis இந்த தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் கொடுத்தா ஃபோட்டோசிந்தசிஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகேங்களா தேவையான அளவுக்கு கரெக்டாக உப்பு அதிகமாக இருந்தா வேற தக்காளிலாம் போட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம்னா தேவையான அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பிடலாம் ஓகேவா அதுதாங்க சொல்றேன் ஓகேவா அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸான லைட் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் we need to distinguish between light quality
என்ன குவாலிட்டி ஆஃப் லைட்டில் வருது, எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது, என்ன நானோமீட்டரில் இன்டென்சிட்டி கொடுக்குது, ஓகேவா, எவ்வளோ டியூரேஷனு, எவ்வளோ நேரம் வெளிச்சத்தில் இருக்குது. மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 6-7 மணி வரைக்கும் இருட்டவே இருக்காது, ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். இது இந்த டிசம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 5:30 மணிக்கு ஒரு இருட்ட ஆரம்பிச்சு 6 மணிக்கு கம்ப்ளீட்டாக இருட்டுரும். ஸோ எவ்வளோ டியூரேஷனில் அந்த லைட் இருக்குது, லீஃப் எக்ஸ்போஸ் ஆகுது லீஃப் கிட்ட, அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணி அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல வராங்க. ஓகேவா. Photosynthesis, there is a linear relationship between the incidence of light, ரிலேஷன்ஷிப் இருக்கும், கார்பன் ஃபிக்சேஷன் ரேட்டில் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. லோ லைட் இன்டென்சிட்டி இங்கே கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சு, ஓகேவா. இதுதான் ஆப்டிமம், இதுதான் ஒரு ஆப்டிமம் லைட் இன்டென்சிட்டி, ஓகேவா. அப்போ கம்மியாக இருக்கும்போது நடக்குது, கம்மியாக இருக்கும்போது நடக்குது. ஒருவேளை ஹையாக வந்துருச்சுன்னா, ஆப்டிமமான லைட் இன்டென்சிட்டி இருந்துச்சுன்னா இந்த லெவலில் ரீச் ஆகும். இதை விட அதிகமாக போச்சு, இதோட அதிகமாக லைட் இன்டென்சிட்டி இருந்தாலும் அதை விட அதிகமாகலாம் போகாது, அதே லெவலில் மெயின்டைன் ஆகும். லைட் இன்டென்சிட்டி இதை விட அதிகமாக போனாலும் அதே லெவலில் தான் என்ன இருக்கும், ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேவா. இதோட அதிகமாக லைட் இன்டென்சிட்டி போனாலும் அதே லெவலில், அது ஆப்டிமம், அளவுக்கு மீறி போனால் கூட நான் அதே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லும். பார்த்தீங்களா, அதான் அந்த கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அட் ஹையர் இன்டென்சிட்டிஸ் கிராஜுவலி த ரேட் டஸ் நாட் ஷோ ஃபர்தர் இன்க்ரீஸ். ஓகேவா. ரேட் டஸ் நாட் ஷோ ஃபர்தர் இன்க்ரீஸ். does not show further increase as other factors become limiting. Other factors limit ஆனாலும் இது further increase ஆகாது, அதிலேயே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. What is interesting to note that the light saturation occurs at 10% of full light. Light saturation வந்து 10% of full light தான் இருக்கும். நோட் பண்ணுங்க, 10% of full light தான் இருக்கும். ஓகேவா. Hence except this plant in shades or dense light is rarely limiting factors in nature. ஓகேவா. இதெல்லாம் rarely limiting factor இருக்கும். டென்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, நிழல் தாவரங்கள்னு சொல்லுவோம். ஓகேவா. நிழல்ல இருக்கிறது ஒரு பிளான்ட்டோட நிழலில் இருக்குது, இதில் ரொம்ப டென்ஸான ஒரு ப்ராசஸில் இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்குது, அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். இன்க்ரீஸ் இன் த இன்சிடென்ஸ் ஆஃப் லைட் பியாண்ட் த பாயிண்ட் காசஸ் த பிரேக் டவுன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா. பியாண்ட் த லைட் கொடுத்த உடனே என்ன நடக்குன்னா குளோரோஃபில் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். முன்னாடி சொன்னால் பார்த்தீங்கன்னா கேட்டினாய்டு இல்லை, அதாவது நானோமீட்டர், அதனால் தாங்க முடியாத அளவுக்கு நானோமீட்டர் வந்துச்சுன்னா இலை கருகிரும், அதான் சொல்லியிருப்பாங்க. டிக்ரீஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படி நடக்கிறதுனால இலை வந்துட்டு கருகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓவராக வெயில் அடித்தாலும் இது அடித்தாலும் அதுக்கு தேவையான அமௌண்ட் ஆக்சிஜன் கிடைக்காது, வாட்டர் இருக்காது. அப்போ இதனால் லைட் அஃபெக்ட்னால அது ரொம்ப ஓவராக, அதுக்கு அளவுக்கு மீதிக்கு ஓவராக போனாலும் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் கம்மியாயிரும். ஏன்னா அளவுக்கு மீறி லைட் அடிச்சா லைட் இன்டென்சிட்டி வந்துச்சு அப்சர்வ் பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ணி கேட்டினாய்ட்ஸ் எல்லாமே ஒரே இதுக்கு அனுப்பும். இப்போ குளோரோஃபில் ஏவால் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்ம முன்னாடி பார்த்தா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து கம்மியாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லைட் அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். கார்பன் டை ஆக்சைடில் கான்சன்ட்ரேஷன் நடந்தால் என்ன நடக்கும், ஓகேவா. முன்னாடி சொல்கிற மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இஸ் மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபோட்டோசிந்தசிஸ் பிட்வீன் 0.3 and 0.4% தான் இருக்குமா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 400 மியூலிட்டர்லேருந்து 300 மியூலிட்டர்லேருந்து 400 மியூலிட்டர் தான் இருக்குமா. இதுக்கு அதிகமாக போகக்கூடாது, இதுக்கு அதிகமாக போனால் கார்பன் ஃபிக்சேஷன் நடக்காது. ஓகேவா. கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி லோ அட்மாஸ்பியரில் தான் இருக்குமா, அவ்வளோதான் நடக்கும். ஓகே. அதுக்கு மேலே 0.05 மேலே போயிடுச்சுன்னா நடக்காது. ஓகேங்களா. இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படி 0.05 இது வந்து லெபார்ட்டரியில் தான் நடக்கும். அது வந்து அட்மாஸ்பியர் நடக்காது. லேபில் வந்து நம்ம வளர்க்குறோம் வச்சுக்கோங்களேன், லேபில் வந்து வளர்க்கும்போது causes the increase in the carbon fixation rate. இந்த carbon fixation rate வந்து increase பண்ணும். Beyond this level can be the damaging and other long period. Beyond this level வந்து damage பண்ணும். Damaging over the long period. The C3 and C4 plant respond directly to the CO2 concentration. ரெண்டு பிளான்ட்டுக்குமே எது தேவை, CO2 தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஓகே. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு தான் தேவையில்லை, பட் இந்த இதுக்கு வந்து C3 தேவை, C4 தேவை. At the low light condition neither group respond to the high concentration. Low light la வந்து high concentration condition தான் இருக்கும். At high light intensity both C3 and C4 plants show the increase in the rate of the photosynthesis. Okay. High light intensity ல இருக்கும்போது high carbon dioxide form ஆகும். High carbon dioxide form ஆகும்போது ரெண்டுமே நல்ல growth காமிக்கும், நல்ல photosynthesis நல்ல growth காமிக்கும்னு சொல்றேன். ஓகேங்களா. What is important to note that the C4 plants show the saturation of 360 ml. கலரை பார்த்தோம். அதாவது C4 plant எவ்வளோ காட்டுமா, 360 ml/L காட்டுமா. அதே C3 பிளான்ட் எவ்வளோ காட்டுமா, ரெஸ்பாண்ட் 450. ஓகேவா. அப்போ C4 பிளான்ட் வந்துட்டு 360 ml/L வந்து காட்டுது. C3 பிளான்ட் வந்து C4 36, C4 வந்து 360, C3 வந்து 450 ml கொடுக்குமா. The current availability of CO2 levels is limiting in the C3 plant. ஓகேவா. current levels of fermenting in the C3 plant வந்து லிமிட்டிங் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. C4 பிளான்ட்டோட 360யோட C3 பிளான்ட் அதிகமாக இருக்கலாம், கரண்ட் லிமிட்டிங் லெவலில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால C3 பிளான்ட்டோட C4 பிளான்ட் வந்து ரொம்ப ஹை ஈல்டு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. The fact the C3 plants response higher to the concentration, the fact higher to the concentration of carbon dioxide நடக்கிறதுனால by showing the increased rate of photosynthesis leading to the high productivity has been used for the some greenhouse crops. சில greenhouse crops வந்து யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. such as tomato and bell pepper. இது வந்து கேட்டிருந்தாங்க. tomato and bell pepper வந்து கேட்டிருந்தாங்க. நீட் பேசிஸ் கொஸ்டின் வந்துட்டு ஐ திங்க் எப்போ 2 years back or 1 year back கேட்டிருந்தாங்க ஓகேவா. they are allowed to grow in the carbon dioxide enriched atmosphere and leads to the higher yield. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு enriched atmosphere லீட் பண்ணறதுனால higher yield கொடுக்கும். ஏன்னா அதுல 452 ml இருக்கு பாத்தீங்களா ஓகேவா. மெயினா எவ்வளவு இருக்கணும் 0.3 ல இருந்து 0.4 வரைக்கும் இருக்கலாம்ப்பா. பட் இதுல 450 வரைக்கும் இருக்கு. 0.5 வரைக்கும் போலாம். பட் இதுக்கு மேல போனாதான் நடக்காது. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்காம அது ஸ்டாப் ஆயிடும் ஓகேவா. அப்ப 0.5 450 இருக்கிறதுனால C3 பிளான்ட் வந்து அதிகமா growth காமிக்க முடியும். C3 பிளான்ட் அதிகமா growth காமிக்கிறதுனால அதுக்கான எக்ஸாம்பிள் தான் டொமேட்டோ அண்ட் பெல் பெப்பர். இதனால ஹை ஈல்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். அடுத்து வந்து டெம்பரேச்சர் பார்ப்போம். டெம்பரேச்சர் the dark reactions being enzymatic and temperature control. கண்டிப்பாக டார்க் ரியாக்ஷன்ல மெயின் டார்க் ரியாக்ஷன் இதெல்லாம் நடக்குது த ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷனால தான் டார்க் ரியாக்ஷன் நடக்குது ஓகேங்களா. என்சைமேட்டிக் அண்ட் கண்ட்ரோல் தோ லைட் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ டெம்பரேச்சர் சென்சிட்டிவ். லைட் ரியாக்ஷன் டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக இருந்தாலும் டார்க் ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப லைட் ரியாக்ஷனும் டெம்பரேச்சர் தேவை. பட் டார்க் ரியாக்ஷன் ரொம்ப டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக இருக்குது ஓகேங்களா. they are affected by much lesser extent. அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது. இது லைட் ரியாக்ஷன் அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது. பட் டார்க் ரியாக்ஷன் நல்லா அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா. C4 plants respond to the high temperature. ஏன் அது வந்து மெக்கானிசம் ப்ரெசென்ட் இருக்குன்னா C4 பிளான்ட் வந்துட்டு அரௌண்ட் 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கூட டாலரேட் பண்ணும் ஓகேங்களா. அண்ட் ஷோ த ஹை ரேட் ஆஃப் photosynthesis. while C3 plant have a much lower temperature optimum. 25 டிகிரி to 35 டிகிரி செல்சியஸ் தான் இதெல்லாம் பண்ண முடியும் ஓகேவா. 25 டிகிரி to 35 டிகிரி செல்சியஸ் தான் இதனால ஆப்டிமம் டெம்பரேச்சர். இதுக்கு C3 பிளான்ட்டுக்கு கம்மியான ஆப்டிமம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். பட் C4 பிளான்ட் வந்து எவ்வளோ அதிகமான டெம்பரேச்சர் இருந்தாலும் டாலரேட் பண்ணிக்கும் ஓகேங்களா. the temperature optimum of photosynthesis of different plants also depends on the habitat. different habitat அது என்னென்ன இடத்துக்கு பொறுத்து வாழுது அப்படின்றது மாறும். habitat என்னென்னது இப்போ டெசர்ட்ல வாழுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒரு C4 பிளான்ட்டாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் வந்து டாலரேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம். அப்போ அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து பெரிய மேஜர் அஃபெக்டிங் ஃபேக்டராக இருக்காது ஓகேவா. அது ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் வந்து பிளேஸ் விச் தே லிவ். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அது எப்படி வாழுதோ அதை பொறுத்தவரைக்கும் டெம்பரேச்சர் வந்து மாறிக்கலாம் ஓகேங்களா. பட் அதை விட அதிகமாக வந்துச்சு ஹேபிட்டோட அதிகமாக வந்துச்சுன்னா அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. தட்ஸ் அடாப்டட் ஹேபிட் கூட வாழலாம். பட் அந்த ஹேபிட்டை விட அதிகமான லைட் இன்டென்சிட்டி டெம்பரேச்சர் அதிகமாக வந்துச்சுன்னா அது அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா. Tropical plants have a high temperature optimum plants. Okay, tropical plants have a high temperature optimum than the plants adapted to the temperate climates. Okay, tropical plants வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்குமா ஆப்டிமம் தென் பிளான்ஸ் அடாப்ட் டு டெம்பரேட் கிளைமேட். அந்த டெம்பரேட் கிளைமேட்டோட அடாப்ட் ஆகிறதோட ஹை டெம்பரேச்சர் வந்து காமிக்கப்படும் ஓகேன்றாங்க ஓகே. அதெல்லாம் வந்து சில பிளான்ட் வந்து சர்வே ஆயிரும் ஏன்னா அது ஹேபிடேட்டில் வாழ்றதுனால. பட் சில பிளான்ட் அதை விட தாண்டி போனால் சர்வே ஆக முடியாது அப்படின்றதா. இது நார்மல் ஃபேக்டர்ஸ் தான். இப்போ நார்மல் ஃபேக்டர்ஸ் தான் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். லைட் அதிகமாக இருந்தால் அஃபெக்ட் ஆகும், லைட் கம்மியாக இருந்தால் அஃபெக்ட் ஆகும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அஃபெக்ட் ஆகும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி அடுத்து வாட்டர் அதிகமாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும், வாட்டர் கம்மியாக இருந்தால் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிச்சம் அஃபெக்ட் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காமல் இருக்குது. இதெல்லாம் ப்ராசஸ் ஈஸி தான். Even though last part even though water is one of the reactants in the light reaction one of the H2O split ஆகி தான் எலக்ட்ரான் கொடுக்குது, அட்மாஸ்பியர் கொடுக்குது, புரோட்டான்ஸ் கொடுக்குது ஓகேவா. the effect of the water factor is more than effect in the plants. Okay, effect of the water வந்து more than effect ஓகேவா. ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் மிதந்தா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. பொல இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான் யார் டிஸ்பியூட் பண்ணுறது? எலக்ட்ரான் டிஸ்பியூட் பண்ணாலும் புரோட்டான் நடக்காதுன்னா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான் டிஸ்பியூட் ஆகி குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது, ATP எலக்ட்ரான் டிஸ்பியூட் ஆகலனா ATP NADPH ஃபார்ம் ஆகுது, ATP NADPH ஃபார்ம் ஆகலாம், குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ரென்த் கிடைக்காது, பிளான்ட் செத்து போயிடும். அப்போ வாட்டர் ரொம்ப எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அதிகமாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. rather than directly on a photosynthesis. Water stress can cause the stomata to close, hence reducing the CO2 availability. Water stress ஆச்சுன்னா என்ன CO2 availability இருக்காது. ஏன்னா stomata close ஆகிறதுனால CO2 availability இருக்காது. நம்ம விட்டுவோம், கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு ஸ்டொமேட்டோவில் தான் உள்ள போகுது. வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்ததுனால கார்பன் டை ஆக்சைடு ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸ் ஆனதுனால கார்பன் டை ஆக்சைடு அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Besides, water cells can also make as a leaf wilt. கருகி போக வச்சிரும், வாட வச்சிரும், ட்ரை ஆக வச்சிரும். பார்த்துருப்பீங்களா சில லீஃப்லாம் ப்ரௌன் ஆகி ரொம்ப கருகரு நைட் அப்படியே கீழே விடும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்துட்டு வாட்டர் சென்சிட்டி இல்லாதனால வயசான கூட போகலாம். பட் வாட்டர் சென்சிட்டி மோஸ்ட் ஆஃப் த டைமில் வாட்டர் சென்சிட்டி இல்லாதனால அந்த இலை உதிர்த்துரும் ஓகேங்களா. Reducing the surface area of the leaves and the metabolic activities as well. Reducing of the surface area of the leaf. Surface area of the leaf வந்து குறைச்சி விட்ரும். இப்போ surface area of the leaf
அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸும் குறைஞ்சிடும். ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லீஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா குளோரோஃபில் அதிகமாக இருக்கும், குளோரோஃபில் அதிகமாக நடக்கும், குளோரோப்ளாஸ்ட் வந்து அதிகமாக கெயின் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதோட இது குறைச்சி விட்டுரும், சுருக்கிடும், இப்படி சுரங்கிடும். இப்படி சுருங்கிச்சுன்னா இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ இதுலேயும் கிரீன் பிளாஸ்ட் இருக்குது, குளோரோப்ளாஸ்ட்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ வாட்டர் இல்லாததுனால இப்படி சுருங்குறதுனால குளோரோஃபில் வந்து கம்மியாக இருக்கனால கம்மியான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால வாட்டர் இஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்ல. ஓகேங்களா? அப்போ இதோட நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட் முடிஞ்சது. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்க வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நம்ம பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 1 by 1 போட்டுட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் புரிஞ்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சா மெயின் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? மீண்டும் சந்திக்கும் வரை பாய்.